ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸ்ன டிராப்ட் ஆன் எ டேட்டிங் சிம் சீசன் 1 பார்க்க போறோம். இந்த அனிமே தான் இருக்கும். இசைகை, மேஜிக், சைஃபை, லவ் இது எல்லாமே கலந்து தான் இந்த அனிமே இருக்கும். நம்ம வேர்ல்டுல இருக்கிற மாதிரி இல்லாம இந்த அனிமேல காமிக்கிற வேர்ல்ட் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாவோ கொஞ்சம் குழப்பமாவோ இருக்கும். அண்ட் இதுல நிறைய டீடைல்ஸ் இருக்கிறதுனால நீங்க கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கதை புரியும். ஸோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம பலவலன் பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கும். ஃப்ளோட்டிங் ஐலாண்ட் அதுல இருக்கிற ஒரு அகாடமி. இவ தான் அந்த கேமோட ப்ரொட்டாகனிஸ்டா. ஹே எதுக்காக என்ன அடிச்சு நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்கவா அந்த பொண்ணு தெரியல அப்படின்னு சொல்றா. அவ இருக்கிற கிங்டமோட பிரின்ஸ் கூடவா அவளுக்கு தெரியாது, நல்லாவே போய் சொல்றா. அதான் அந்த கேம் கிரியேட் பண்ணவங்க எல்லாருமே இப்படித்தானே செட் பண்ணி வச்சிருப்பாங்க. எரிச்சலா வருது, 5 பசங்கள நான் என்ன லவ் பண்ண வைக்கணுமா? இந்த வேர்ல்டுல பொண்ணுங்களுக்கு தான் பவர் அதிகமா, என்ன கேமை டெவலப் பண்ணி வச்சிருக்கானுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போது அவன் தங்கச்சி நான் ஜாலியா என்ஜாய் பண்றேன் அப்படின்னு மெசேஜ் பண்றா. புதுசா வந்திருக்கிற அந்த கேமோட எண்டிங்ல ஒரு சாங் சூப்பரா வருமா, நான் ட்ரிப்புக்கு போயிட்டு வரதுக்குள்ள இந்த கேமை நீ முடிச்சு வச்சிருக்க, அப்படி இல்லைன்னா நைட்டு நீ பாக்குற வீடியோஸ் அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு அவன் தங்கச்சி மிரட்டிட்டு போயிருக்கா. ஸோ அதனாலதான் நம்ம ஹீரோ விருப்பமே இல்லைனாலும் இந்த லவ் கேம் விளையாண்டுட்டு இருக்கான். ஒரு நிமிஷம், இவா நம்ம தகுதிக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு அந்த கேம்ல வந்து சொல்லுவோம். ஓ இவா தான் அந்த கேமோட வில்லியா? ஓ இதுதான் அந்த அட்வென்ச்சரஸ் பார்ட்டா? இப்போ இவனுங்க எல்லாம் சேர்ந்து ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்ணுவானுங்க. எல்லா கதையிலயும் இதை தானடா வைக்கிறீங்க, இது ஒரு லவ் கேம் தானடா, எதுக்குடா சம்மந்தமே இல்லாம சைஃபை சண்டை ரோபோட் எல்லாம் என்னத்துக்குடா வருது? எனக்கு எரிச்சலா வருது. பேசாம நான் ஸ்கிப் பண்ணிட்டு டேரக்டா காசு கொடுத்து ஒரு பெரிய ஜெட்டை வாங்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு உண்மையான காசு அந்த கேம்ல கொடுத்து ஹெலி கேரியர் மாதிரி ஒன்னு வாங்குறான். இது நியாயமே இல்லை அப்படின்னு அந்த வில்லி கேட்கவும், ஆனா நான் அவளதான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த 5 பசங்களுமே வந்துட்டு அந்த கேம்ல இருக்கிற ஹீரோயினை லவ் பண்றாங்க. நான் லீவ்ல ஜாலியா இல்லாம இந்த கேம்ல பசங்களை கரெக்ட் பண்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், கடுப்பா வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ 5 நாளா ராத்திரி பகலா தூங்காம ஒரு வழியா அந்த கேமை முடிக்கிறான். அந்த ஹீரோயின் வந்துட்டு அந்த கேம்ல இருக்கிற 5 பேரையுமே கல்யாணம் பண்றா. ஒரு வழியா முடிச்சிட்டேன், வயிறு ரொம்ப பசிக்குது, கண்டிப்பா வீட்டுல எதுவும் இருக்காது, கடையில போய் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வெளியே போகும்போது அவனுக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்துது. அப்ப படியில கால் வைக்கவா நம்ம ஹீரோ வலிக்கு கீழே விழுதான். இல்ல வேண்டாம், என்னோட லைஃப் இப்படிதான் முடியணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்ப அந்த படியில விழுந்து இறந்து போறான். என்னோட லைஃப் இப்படிதான் முடியணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறா. பார்த்தா ஆமா நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஹோ இன்னும் இது எல்லாமே அப்படியே தான் இருக்கு அப்படின்னு வீட்டுக்கு போனா ஏன் இவ்வளோ லேட்டுன்னு அவங்க அப்பா திட்டுறாரு. இதனாலதான் எனக்கு கண்ட்ரி சைடு பசங்களே பிடிக்காது, பேரும் மரியாதையா உனக்கு யாரு கொடுத்ததுன்னு மறந்துட்டியா அப்படின்னு அந்த லேடி கேட்கவும், உங்களாலதான் நாங்க இவ்வளவு தூரத்துக்கு இருக்கோம், அதை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோவோட அப்பா சொல்றான். நீ என் புருஷனா இருந்தாலும் உன்னோட 2வது ஒய்ஃபோட பையங்கிறதுனால இங்க வச்சிருக்கேன் தான், ஆனா அதுக்குன்னு உங்க தகுதியை நீங்க மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கிளம்புறா. நம்மளை மட்டும் ஏன் அந்த லேடி அப்படியே ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா நம்ம 2வது 3வது ஒய்ஃபோட பசங்கள்ல அதனாலதான், ஆனா நான் வளர்ந்ததுக்கு அப்புறமா அகாடமிக்கு போயிருவேன் அப்படின்னு நம்ம சொல்லவும் நம்ம ஹீரோக்கு தான் ஞாபகம் வருது, அங்க போய் கண்டிப்பா ஒரு சூப்பரான பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்லவும், ஆனா பசங்க தான் என்ன நினைச்சாலும் பண்ணலாம்ல, அவங்களுக்கு தானே அதிகாரம் உண்டு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், என்ன விளையாடுறியா, இந்த வேர்ல்டுல பொண்ணுங்களுக்கு தான் அதிகாரம் உண்டு அப்படின்னு நம்ம சொல்றான். இது நான் விளையாண்ட அந்த லவ் கேம் மாதிரியே இருக்குன்னு நம்ம ஹீரோ பார்த்தா அந்த லவ் கேம்க்குள்ள நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டான் அப்படிங்கறது நம்ம ஹீரோக்கு இப்பதான் தெரியுது. இந்த வேர்ல்டு ஃபுல்லாவே ஃப்ளோட்டிங் ஐலாண்ட் தான். இப்போ 10 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. 10 வயசா இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு அவனோட பழைய லைஃப்ல இருந்த மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வந்திருக்கு. நான் விளையாண்ட அந்த கேம்ல என்ன மாதிரி ஒரு கேரக்டரே கிடையாது அப்படின்னா நான் கண்டிப்பா ஒரு என்பிசி இல்லனா மாப் கேரக்டர்னு சொல்லலாம். அந்த கேம்ல என்னெல்லாம் நடக்க போகுது எல்லாமே எனக்கு தெரியும், நான் அது எல்லாத்தையுமே எழுதியும் வச்சிருக்கேன். அந்த ஃப்ரெண்ட்ஸும் அந்த ஹீரோயினும் தான் சேர்ந்து பெரிய வார்ஸ்ல எல்லாம் கலந்துக்கிடுவாங்க. நான் ஒரு மாப் கேரக்டர்ங்கிறதுனால சின்ன சின்ன வார்ல கலந்துக்கிட வேண்டியது இருக்கும். ஸோ மேஜிக்கோ ஃபைட்டிங் டெக்னிக்கோ ஓரளவு கத்துக்கிட்டு வச்சிருக்கேன். நான் ஒரு என்பிசி கேரக்டர், ஸோ எந்த ஒரு விஷயத்திலயும் கலந்துக்கிடாம ஓரமா ஒதுங்கி இருக்கலாம்னு தான் நினைச்சேன். ஆனா என்னது நான் இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிடணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ, எல்லா ஃபேமிலி அஃபேர்ஸ்க்காக அப்படின்னு அந்த லேடி சொல்றா. என்னை விட 30 வயசு கூட இருக்கா, ஆல்ரெடி 7 பேரை கல்யாணம் பண்ணிருக்கா, கண்டிப்பா இவ நான் செத்ததுக்கு அப்புறம் வர பென்ஷனுக்காக தான் என்ன கல்யாணம் பண்ண ட்ரை பண்றா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஃபேமிலி அஃபேர்ஸ்க்காக இதை பண்ணிதான் ஆகணும், நீ 2வது ஒய்ஃபோட 3வது பையன், உன்னை அகாடமில அனுப்பி படிக்க வைக்கிறதுக்குலாம் காசு இல்ல, நீ இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆகணும், நான் எடுக்கிறது தான் முடிவு அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்றா. நம்ம ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. 20 வயசு தாண்டிட்டுனா உன்னை எந்த பொண்ணு கல்யாணம் பண்ண மாட்டா, சோல்ஜரா உன்னை போருக்கு அனுப்பணும்னு நான் நினைச்சா கூட என்னால அனுப்ப முடியும் அப்படின்னு அந்த லேடி யோசிக்கிறா. இவ என்ன சாவடிக்க பிளான் போட்டுட்டா, எனக்கு இந்த வேர்ல்ட பத்தி எல்லாமே தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போதுதான் அவன் காசு கொடுத்து வாங்கின அந்த பிளேன் ஞாபகம் வருது. உங்களுக்கு தேவை காசு அவ்வளவுதானே, அதை நான் தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நல்ல வேளை அந்த லேடி என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டணும்னு சொல்லல அப்படின்னு அவங்க அப்பா ஹாப்பி ஆகுறாரு. அப்பா உங்களால எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்க அப்பா கிட்ட இப்போ ஒரு போட்டை வாங்கிட்டு அந்த பிளேன் இருக்கிற லொகேஷனுக்கு போறான். இந்த வேர்ல்டோட நியூ கேலண்டர் படி அந்த கேமோட ப்ரொட்டாகனிஸ்டான அந்த ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோ ஏஜ்ல தான் இருக்கா. அண்ட் இந்த வருஷம் தான் அவ அகாடமிலேயே ஜாயின் பண்ண போறா. அங்க அந்த பிரின்சஸை மீட் பண்ணி வார் வந்ததுக்கு அப்புறமா தான் அவ அந்த ஷிப் எடுக்கிறதுக்காக வருவா. அதுக்கு முன்னாடி நான் அதை எடுத்துட்டேன், எதுவும் தப்பாகாது அப்படின்னு நம்ம ஹீரோ போய்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு ஒரு மான்ஸ்டர் மீன் ஒன்று நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோ மேஜிக்கல் புல்லட்டை வச்சு அதை அட்டாக் பண்ணி ஈஸியா கொண்டுதான். எனக்கு கரெக்டா ஞாபகம் இருந்துச்சுன்னா அது கிட்டத்தட்ட இந்த இடத்துல தான் வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா அது அவனுக்கு மேலதான் இருக்கு. அந்த இடத்துக்கு
போறதுக்கான போர்ட்டல் இதுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஷிப்பை கீழே இருக்கணும். அவனை ஷிப்பை அப்படியே அடிச்சு அது மேல பக்கம் தூக்கி விடுது. நம்ம ஹீரோ அங்க இருக்கிற புயல்ல மாட்டிக்கிடுதான். அவனோட போட் எல்லாம் பிஞ்சு இப்ப அப்படியே நம்ம ஹீரோ மட்டும் தனியா பறந்து போறான். கண் முழிச்சு பார்த்தா இவன் வர வேண்டிய அந்த ஐலாண்டுக்கு வந்துட்டான். பார்த்தா அந்த இடத்துல ஒரு பாலடைஞ்ச பில்டிங் ஒன்று இருக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான். நான் கேம்ல பார்த்தா அதே இடம் தான், இது கரெக்டா தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்ப போறான். கேம்ல பார்த்த டிசைன் பில்டிங் எல்லாமே கரெக்டா பக்காவா அப்படியே இருக்கு. கன்ஃபார்ம் இது அந்த கேமே தான். இது ஒரு செக்யூரிட்டி ரோபோட், இதை எப்படி தோக்கடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு எலக்ட்ரிக்கல் புல்லட்டை வச்சு அதை அட்டாக் பண்ணவா அந்த ரோபோட் கீழே விழுந்துருது. கேம்ல இருந்த மாதிரியே ஒரு இன்ச் கூட மரமா எல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஆனா ஒரு லவ் கேம்ல எதுக்கு இந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணாங்கன்னு தான் எனக்கு தெரியல. இதுதான் அந்த கீ கார்டுன்னு நினைக்கிறேன். விளையாடும் போது கேம்ல பார்த்ததுக்கும் டைரக்டா நேர்ல பாக்குறதுக்கும் சூப்பரா தான் இருக்கு. என்னோட சிஸ்டருக்காக அந்த கேம் விளையாண்டப்போ இந்த பிளேனை தான் நான் காசு கொடுத்து வாங்கியிருந்தேன். இது வேற லெவல்ல இருக்கு. எஸ், இந்த இடம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. சைஃபைனா இப்படிதான் இருக்கணும். சரி, இந்த இடம் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனோட வெப்பனை ரெடியா எடுத்து வச்சுட்டே உள்ள போயிட்டு இருக்கான். வெளியால் ஒருத்தன் உள்ள வந்திருக்கான் அப்படின்னு ஒரு ரோபோட் நம்ம ஹீரோ கிட்ட வருது. எலக்ட்ரிக் புல்லட்டை வச்சு நம்ம ஹீரோ அதை அட்டாக் பண்ணாலுமே அதுக்கு எதுவாகல. என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்கு. ஹே, நான் இங்க தான் வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஐடி கார்டை காமிக்கிறான். அதை நம்ம ஹீரோவை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி ஒருத்தர் இங்க வேலை பாக்குறதா என்னோட டேட்டால இல்ல, நீ ஒரு வெளியாள் தான் அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோ இப்ப எலக்ட்ரிக்கல் கிரானைட் தூக்கி அது மேல போடுறான். ஓ எஸ், இது கண்டிப்பா ஒன்னு காலி பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா இந்த வெளியாளோட அட்டாக் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. சோ மேஜிக் ஷீல்ட ஆக்டிவேட் பண்றேன் அப்படின்னு இந்த ரோபோட் சொல்லுது. ஹே, இதெல்லாம் சீட்டிங், நீ எதுக்காக மேஜிக் யூஸ் பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இப்ப திரும்பவும் நம்ம ஹீரோ ஒரு கிரானைட் எடுத்துட்டு நிக்கவும் மேஜிக்கால்ட்ட அந்த ஷீல்ட எதுவோ பண்ண முடியாதுன்னு அந்த ரோபோட் சொல்லவும் இது மேஜிக் கிடையாது, ஜஸ்ட் நார்மல் கிரானைட், நீ காலியான அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா அந்த ரோபோட் நம்ம ஹீரோவை பிடிச்சிருது. நியூ ஹியூமன்ஸ் எல்லாருமே மேஜிக் தான் யூஸ் பண்றீங்க, நீ நார்மல் கிரானைட் யூஸ் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. சரி, நியூ கேலண்டர்ல என்ன வருஷம் அப்படின்னு சொல்லி அந்த ரோபோட் கேட்கணும். எனக்கு அதை பத்தி தெரியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். சோ அப்படின்னா நாங்க வார்ல தோத்து போயிட்டோம். ஹியூமன்ஸ் இருந்த அந்த பிளானட்க்கு நியூ ஹியூமன்ஸ்னு புதுசா ஒருத்தவங்க வந்தாங்க. அண்ட் அவங்க டிஃபரெண்டான ஒரு எனர்ஜி சோர்ஸ் யூஸ் பண்ணாங்க. அதுக்கு பேர் தான் மேஜிக். இந்த வார்ல நாங்க தோத்து போயிருக்கலாம், ஆனா நியூ ஹியூமன்ஸ் அழிக்கிறது தான் என்னோட வேலை அப்படின்னு அந்த ரோபோட் சொல்லுது. அந்த லவ் கேம்ல வந்து அதே பிளாஷ்பேக் ஸ்டோரியை தான் இது சொல்லிட்டு இருக்கு. அவங்க எல்லாரும் தான் மெயின் கேரக்டர், நான் ஒரு என்பிசி கேரக்டர் தான், ஆனாலும் நான் விட்டு கொடுக்கறதா இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனோட ஸ்வாட வச்சு அந்த ரோபோட்டை குத்துறான். அந்த ரோபோட்டுக்கு ஷார்ட் சர்க்கியூட் ஆகுது. அந்த ரோபோட் நம்ம ஹீரோவை பிடிக்கும் போது நம்ம ஹீரோக்கு அடிபட்டு அவன் மேல இருந்து ரத்தமா வருது. நீங்க என்ன அடையறதுக்காக தானே இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு அந்த ரோபோட் கேக்குது. இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு ஒரு இடத்துல கைய வைக்கவும் நம்ம ஹீரோவை ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க தான் இதுக்கப்புறம் என்னோட மாஸ்டர், உங்க உடம்புல நியூ ஹியூமன் அண்ட் ஓல்ட் ஹியூமன் ரெண்டு பேரோட ட்ரேஸுமே இருக்குது அப்படின்னு அந்த ரோபோட் சொல்லுது. இதுவும் அந்த கேம்ல வந்ததுதான் இப்ப எனக்கு சொந்தம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு ஏதாச்சும் நேம் இருக்கா மாஸ்டர் அப்படின்னு அந்த ரோபோட் கேக்குது. அந்த கேம்ல உன்னோட பேர் லூக்சியான் தான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ லூக்சியான், எனக்கு இந்த நேம் பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த ரோபோட் சொல்லுது. போன ஜென்மத்துல இந்த முட்டாள்தனமான லவ் கேம் விளையாண்டு கடைசியில அங்க செத்து போயிட்டேன். என்னோட ரியல் வேர்ல்ட்ல நான் செத்த மாதிரியே இந்த இடத்துலயும் சாக போறேன்னா ஆமா ரியல் வேர்ல்டு. என்னோட சிஸ்டர் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காளோ, போன தடவையும் மொக்கையா செத்துட்டேன், இந்த தடவையும் மொக்கையா செத்துட்டேன், அடுத்த ஜென்மமாச்சு நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கீழே விழறான். மாஸ்டருக்கு எமர்ஜென்சி மெடிக்கல் கேப்சூல்ல வைக்கணும் அப்படின்னு இந்த ரோபோட் சொல்லுது. ஒழுங்கா கல்யாணம் மட்டும் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், அட்வென்ச்சர்ன்ற பேர்ல போய் செத்து போயிட்டான் அப்படின்னு அந்த லேடி சொல்லவும் அவன் செத்து தான் போயிருக்கான் நம்மளால சொல்ல முடியாதுன்னு அவங்க அப்பா சொல்றாரு. 3 மாசம் ஆகிய திரும்ப வரலன்னா செத்து தானே போயிருப்பான் அப்படின்னு அந்த லேடி சொல்றா. வெளியே ஒரு சவுண்ட் கேக்கு பார்த்தா நம்ம ஹீரோ வந்திருக்கான். அந்த லேடி இதை பார்த்து ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோ ஒரு புதையிலேயே எடுத்துட்டு வந்திருக்கான். இதுதான் உங்களோட ஃபேமிலியா மாஸ்டர் அப்படின்னு சொல்லி லூக்சியான் கேக்குது. ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த லேடி சமக்கடுப்பு ஆடுறா. நம்ம ஹீரோ வில்லத்தனமா சிரிக்கிறான். சோ அந்த லேடி காமிச்ச பொண்ணு நம்ம ஹீரோ இப்ப கல்யாணம் பண்ணல. அண்ட் நம்ம ஹீரோ அந்த அகாடமியில ஜாயின் பண்றதுக்கு அவனேவோ காசு வச்சிருக்கான். அந்த லவ் கேமோட மெயின் கேரக்டர்ஸோ இந்த வருஷம் தான் இந்த அகாடமிக்கு வராங்க. அவங்க எல்லாரையும் காமிக்கிறாங்க. நான் ஒரு சாதாரண என்பிசி கேரக்டர் நம்ம ஹீரோ நினைக்கிறேன். மாஸ்டர் ஹாப்பியா இருக்கீங்க போல அப்படின்னு லூக்சியான் கேட்கவும் ஆமா ஜோலா சம கடுப்பானா பாரு, எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. நம்ம டஞ்சனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போற வழியில இந்த புது ஐலாண்ட் கண்டுபிடிப்போம் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மாஸ்டர் நம்ம இதை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாத்தலாம், ஹாட் ஸ்பிரிங் கட்டுறதுக்கு கூட ஏற்பாடு பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் அது முடிஞ்சிடும் அப்படின்னு லூக்சியான் சொல்லுது. அகாடமிக்கு போய் நார்மலான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். தனியா ஒரு டஞ்சனை கிளியர் பண்ணிட்டு வந்திருக்க, அது போக ஒரு ஐலாண்டையும் கண்டுபிடிச்சிருக்க. சோ பார்ஃபர்டன் உனக்கு ஒரு டைட்டில் கொடுத்திருக்காங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும் பார்ஃபர்டுங்கிற டைட்டில் கிடைச்சா அதுக்கு தகுந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கிற பொண்ணு தானே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஜோலா மாதிரி ஹை லெவல் ஸ்டேட்டஸ்ல இருக்கிற ஒரு தான் நீ கல்யாணம் பண்ணணும்னு சொல்லவும் விளங்கி போச்சுன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த வேர்ல்டுல ஃபுல்லாவே நோபல்மேன் ராயல்ட்டின் தான் இருக்கு. அண்ட் ஹை லெவல் ஸ்டேட்டஸ்ல இருக்கிற எல்லாருமே இந்த அகாடமிக்கு படிக்க வருவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா என் பேக தூக்குடா அப்படின்னு ஒரு பொண்ணு ஒரு பையனை மிரட்டிட்டு இருக்கா. பொண்ணுங்களுக்கு தான் இந்த வேர்ல்டுல மரியாதை அதிகம் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா மெயின் கேரக்டரான அந்த பிரின்ஸ் அவனோட பிரதர்ஸோ வராங்க. அப்புறம் இதுதான் ஏஞ்சலிகா, இந்த கேம் ஹீரோயினோட எதிரி. அண்ட் இவளோட ஃபேமிலியோ ராயல்ட்டி தான். என்னோட லைஃப் எப்படி இருக்க போதோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ என்ட்ரன்ஸ் செரமனியை முடிச்சுட்டு வரான். இது ரொம்பவே போரிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ கிளாஸ்க்கு போறான். சவுட்ல அறையிற ஒரு சவுண்ட் கேக்கு. நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு அந்த பிரின்ஸ் கேட்கவும் தெரியாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இந்த சீனை இங்க பார்த்த மாதிரி இருக்கேன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ மத்த பொண்ணுங்க மாதிரி இல்ல அப்படின்னு அந்த பிரின்ஸ் சொல்றான். இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் சீன். கேமோட ப்ரோட்டாகனிஸ்ட் பிரின்ஸ் அடிப்பா. ஆனா அதுல வேற ஒருத்தி இல்ல இருந்த மாதிரி தெரிஞ்சது. இவா ஃபேஸ் வேற மாதிரி இருக்கு. அது போக இப்போ அந்த பிரின்ஸ் அரைஞ்ச பொண்ணு நான் எங்கேயோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்கேன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மாஸ்டர் இந்த வேர்ல்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் அனலைசிஸ் பண்ணிட்டேன். என்னோட ஹை லெவல் டெக்னாலஜிக்கு ஈக்குவலா இங்க எதுவுமே இல்ல. பட் மேஜிக்ங்கிற விஷயத்த மட்டும் நான் எதுக்கோ என்னோட டேட்டால ஏற்றி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு லோக்சியான் சொல்லுது.
ஆமா இது என்னது மாஸ்டர், நீங்களும் மேஜிக் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு லோக்சியான் கேட்கவோ, இல்ல டீ பார்ட்டி எப்படி வைக்கிறதுன்னு பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டேனியல் ரேமன் டீ பார்ட்டி வச்சு நம்ம பொண்ணுங்களை கரெக்ட் பண்ண ஏதாச்சும் ஐடியா இருக்கான்னு கேட்கப்போ, அந்த டேனியல் ரேமன் ரெண்டு பேரும் ஐடியா இல்லங்கிறானுங்க. ஃப்ரெண்ட்ஸ் யுவர் ஹைனஸ் நான் உங்க டீ பார்ட்டிக்கு வரலாமா அப்படின்னு சொல்லி பொண்ணுங்க எல்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்க. யுவர் ஹைனஸ் நானும் உங்க டீ பார்ட்டிக்கு வரலாமா அப்படின்னு ஏஞ்சலிகா கேட்கறா. ஓ ஏஞ்சலிகா நீ எப்பவுமே எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறான். அப்படின்னா தானே தேவையில்லாத தொந்தரவு உங்க பின்னாடி வராது அப்படின்னு ஏஞ்சலிகா சொல்றா. நான் எதையும் பார்க்கலன்னு நம்ம ஹீரோ திரும்பிக்கிட்டான். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க என்ன கூட்டு விட்டீங்களா அப்படின்னு வந்து கேட்கவும், ஆமா மாதிரி நீ என்னோட டீ பார்ட்டிக்கு வரியா அப்படின்னு அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேட்கவும், அவ லெவல் எங்க இருக்கு நம்ம ஸ்டேட்டஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிகா கேட்கவும், இது அகாடமி எல்லாருமே ஈக்குவல் தான், நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிட்டுங்கிறதுக்காக நீ தேவையில்லாம இதுல தலையிடாத அப்படின்னு அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்றான். ஏஞ்சலிகா அந்த ப்ரொட்டாகனிஸ்ட ரொம்பவும் தொந்தரவு பண்ணுவா. ஃப்ரெண்ட்ஸ் வந்து காப்பாத்துற மாதிரி தானே அந்த சீனை நான் பாத்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் வரது மத்தவங்களுக்கு தொந்தரவா இருக்குன்னு நினைக்கிறேன் மாதிரி சொல்லவோ, பரவாயில்ல நீ வா அப்படின்னு சொல்லவும், உங்க ஆசை அதுதான் நான் வரேன் அப்படின்னு சொல்லி மாதிரி சொல்றா. பொண்ணுங்களுக்கு எப்படி டீ பார்ட்டி வச்சு கரெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு கிளாஸ் எடுக்கிறானுங்களே நம்ம ஹீரோ நினைக்கவும், மிஸ்டர் லியான் கொஞ்சம் கிளாஸ் கவனிங்க அப்படின்னு டீச்சர் சொல்றாரு. ஒரு டஞ்சனை கிளியர் பண்ணி ஒரு புது ஐலாண்டிய கண்டுபிடிச்சவன் பேர்ட்ஃபேருங்கிற டைட்டில் கூட வாங்கியிருக்கானே, அதுக்கு நீ இப்படி ஓவரா இருக்க கூடாது அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக்கிட்டாங்க. நீங்க முன்னாடி வாங்க உங்களுக்கு கத்து தரேன் டீச்சர் சொல்லவும், ஓ சூப்பர் அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோ போறான். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அதுல அப்படி என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ முன்னாடி போறான். மாஸ்டர் நீங்க உண்மையிலேயே ஆசம், நீங்க எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன், நானும் டீ பார்ட்டி வச்சு அசத்துறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். என்ன நடந்துச்சுன்னு டேனியலும் ரேமனும் யோசிக்கிறாங்க. மாஸ்டர் நீங்க இதை கடையில தான் வாங்கி வைப்பீங்கன்னு நினைச்சேன் லோக்சியான் கேட்கவும், என்னோட டீச்சருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், நானே செய்ய கத்துக்கிட்டேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனா பொண்ணுங்க வரணுமே லோக்சியான் கிண்டல் பண்ணுது. ஒரு பேட்ஃபரோட பொண்ணு வருவேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பார்த்தா அந்த பொண்ணு வாரா கூடவே சேர்த்து ஆம்பளைங்களை கேர்ள்ஸ் ட்ரெஸ் போட்டு சர்வெண்டா வச்சிருக்கா, அவங்களே கூட கூட்டிட்டு வரா. ஹே டீ எங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து வை. என்னதே ஸ்நாக்ஸ் இல்லையா, நெக்ஸ்ட் டைம் பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணணும்னு நினைச்சேன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸையே வை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. எல்லாம் வேஸ்டா போயிருச்சு மாஸ்டர், நான் கடைசி வர சிங்கிள் தான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்போ ஒரு பொண்ணுகிட்ட நிறைய பொண்ணுங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த கேமோட ஹீரோயினே இவா தான், இந்த கேமோட ப்ரொட்டாகனிஸ்ட் ஒலிவியா இவா தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். ஒலிவியா உட்காந்து அழுதுட்டு இருக்கா. நான் ஒரு என்பிசி கேரக்டர் தேவையில்லாம தலையிடக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பட் அவ அழுதுட்டு இருக்காங்கிறதுனால எஸ்கியூஸ் மீ மேடம் என்னோட டீ பார்ட்டிக்கு வரீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ இன்வைட் பண்றான். அந்த பொண்ணுங்களா இது நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இது ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு ஒலிவியா சொல்றா. ஆனா என்ன மாதிரி ஒரு பொண்ணை நீங்க இன்வைட் பண்ணது கரெக்ட் தானே அப்படின்னு ஒலிவியா கேட்கவும், வேற யாரும் வரப்போறது இல்ல நீங்களே சாப்பிட்டுக்கோங்க நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க எல்லாம் திட்டிட்டு போயிருப்பாங்க. ஆனா இவ டேஸ்டா இருக்குன்னு சொல்லவும், இந்த மாதிரி ஒரு பொண்ணை யாருக்காச்சும் திட்ட மனசு வருமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்கலாம். போன லைஃப்ல என்னதான் ஹீரோயினை ஓவர் சீன் போடுறா, நம்ம ஹீரோ தான் அவளை திட்டி இருப்பான். எதுக்காக அந்த பொண்ணுங்க உங்ககிட்ட அப்படி நடந்துட்டாங்க நம்ம ஹீரோ கேட்கவும், நான் ஸ்காலர்ஷிப்ல தான் அந்த ஸ்கூலுக்கு வந்தேன், என்னோட ஃபேமிலி அந்த லெவலுக்கு ரிச் கிடையாது, நான் ஒரு காமனரா இருந்தாலுமே என்னோட டேலண்ட்டை பார்த்து தான் ஸ்காலர்ஷிப்ல ஒருத்தர் சேர்த்து விட்டாரு, ஆனா இங்க எல்லாமே இப்படி நடக்குது அப்படின்னு வாழ ஆரம்பிக்கவும், சரி சரி அழாதீங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எனக்கு ஒருத்தர் தெரியும் நம்ம ஹீரோ சொல்லுவா. அவ ரொம்பவும் ஹாப்பி ஆகிறா. உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் முட்டாள் பிரதர் அப்படின்னு சொல்லி ஒருத்தி கேட்கவும், என்னோட காசுல உட்கார்ந்து இருக்கிற என்னோட சிஸ்டர், இந்த பொண்ணுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்னோட பேரு ஒலிவியாவா, உன்னோட கிளாஸ்ல டாப்ல இருக்கிற பொண்ணுங்க கூட ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணு, அப்படி பண்ணா மத்த பொண்ணுங்க உன்னை கிண்டல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோவோட சிஸ்டர் சொல்லுவோம். டாப்பா இருக்கிற பொண்ணு கூட எப்படி ஃப்ரெண்ட் ஆகுறதுன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், காஸ்ட்லியான ஸ்நாக்ஸை வாங்கி கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ண சொல்லுன்னு சொல்லுவோம். ஆனா அதுக்கு நிறைய பணம் செலவாகுமே, அவ்வளவு பணத்துக்கு எங்க போவேன் அப்படின்னு சொல்லி ஒலிவியா யோசிக்கிறா. என் பிரதர் தரவா அப்படின்னு சொல்லுவோம். காசு மரத்திலேயே காய்க்குதுன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். 500 ரூபா ஆகுமே ஒலிவியா வருத்தப்படவும், நான் தரேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஒலிவியா கிளாஸ்லயே ஏஞ்சலிகா தான் டாப்ல இருக்கிற பொண்ணு, ஏன்னா அவ தான் ராயல்டி, சரி நீ என் கூட இருந்துக்கலாம், ஆனா நீ இருக்கிற தடமே எனக்கு தெரியக்கூடாது அப்படின்னு ஏஞ்சலிகா சொல்லவும், உண்மையா தான் சொல்றீங்களா, இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு ஒலிவியா கேட்கவும், எப்பவுமே எந்த கொஸ்டினும் கேட்காதா அப்படின்னு அவ கூட இருக்கிறவங்களை அனுப்பி விட்டுட்டு, ஆளுங்க கூட இருக்கும்போது இந்த மாதிரி என்ன பேச வைக்காத சரியா, தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்க கூடாது அப்படின்னு ஏஞ்சலிகா சொல்லிட்டு, ஆமா இந்த ஐடியாவை உனக்கு யார் கொடுத்தா அப்படின்னு கேட்கவோ, லியான் தான் அப்படின்னு அவ சொல்றா. ஓ தனியா அட்வென்ச்சரர் பண்ணி பேர்ட்ஃபேருங்கிற டைட்டில் வாங்கினானே அவனா, அவன் திறமசாலியா தான் தெரியுது அப்படின்னு ஏஞ்சலிகா சொல்லுவோம். ஆமா அவர் ரொம்பவும் ஆசம் அப்படின்னு சொல்லி ஒலிவியா சொல்றா. சரி நீ என் கூட இருக்கலாம் ஏஞ்சலிகா சொல்லுவோம். ஒலிவியா ரொம்ப ஹாப்பி ஆகிறா. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒட்டிட்டு இருக்கிற பொண்ணு லெவலுக்கு நீ ஒன்னும் சொல்ல அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிகா சொல்றா. இந்த டேனியலும் ரேமனும் பயந்தாங்குழி பசங்க இந்த டஞ்சன் கிளாஸ் ஸ்கிப் பண்ணிட்டானுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன்ல இருக்கான். ஃப்ரெண்ட்ஸும் அவனோட பிரதர்ஸும் அங்கதான் இருக்காங்க. ஒலிவியாவும் நம்ம ஹீரோவும் இப்போ ஒரே டீமா இருக்காங்க. இந்த லியான் ஆல்ரெடி ஒரு டஞ்சனை கிளியர் பண்ணிருக்கான். அந்த பொண்ணு அந்த லெவலுக்கு ஒன்றும் ரிச் கிடையாது. இவங்க முதல்ல மான்ஸ்டர்ஸ் கூட போய் சண்டை போட்டுட்டோம் அப்படின்னு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறாங்க. 3வது ஃப்ளோர் வரைக்கும் போய் அங்க இருக்கிற கிறிஸ்டல் எடுத்துட்டு வாங்க, மான்ஸ்டர்ஸ் இருக்கும் ஜாக்கிரதை அப்படின்னு டீச்சர் அனுப்புறாங்க. எப்ப பார்த்தாலும் நீ எப்படி அவர் கூடயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிகாக்கும் மரிக்கும் சண்டை வருது. ஏஞ்சலிகா மரியா எதுக்காக திட்டிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பிரின்ஸ் வந்து அவளை ப்ரொடெக்ட் பண்றான். லோ கிளாஸ்ல நம்ம கூட இருக்க கூடாதுன்னு ஏஞ்சலிகா சொல்லவும், எனக்கு பயமா இருக்காதான் உங்க கூட இருக்குன்னு நினைச்சேன், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லி மரி சொல்றா. நல்லாவே நடிக்கிறா அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிகா டென்ஷன் ஆகுறா. ஆமா இந்த மரி யாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒலிவியா கிட்ட கேட்கவும், மரியா ஒரு காமனர் ஃபேமிலியில இருந்து தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஒலிவியா சொல்றா. உங்க கூடவே அவ ஒட்டிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு ஏஞ்சலிகா கேட்கவும், நம்ம ரிலேஷன்ஷிப் இதுக்குள்ள கொண்டு வராத, அகாடமில எல்லாமே காமன் தான் அப்படின்னு சொல்லி பிரின்ஸ் சொல்றான். ஏஞ்சலிகா நீ தான் தேவையில்லாம பிரச்சனை பண்ற அப்படின்னு சொல்லி
அந்த ஃப்ரெண்ட்ஸோட பிரதர்ஸ் வந்து சொல்றாங்க எல்லாரும் முன்னாடி அப்படி நடந்தது ஏஞ்சலிக்காக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, ஏதோ தப்பா இருக்கேன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இல்லையா நான் ஒரு கிறிஸ்டலை எடுத்துட்டேன் அப்படின்னு ஒலிவியா சொல்லுவோம். ஓ சூப்பர், இது எப்படியோ ஒரு 100 டெண்டலியான் போகும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்னோட கடனை நான் திரும்ப அடைச்சிடலாம் அப்படின்னு ஒலிவியா யோசிக்கிறா. ஆனா இந்த கிறிஸ்டல் எப்படி இப்படி போற வழியில இருக்குன்னு தான் தெரியல அப்படின்னு ஒலிவியா சொல்லுவோம். ஆமா எனக்கும் தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏதோ மறைக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒலிவியா யோசிக்கிறா. இந்த கேமோட ப்ரோட்டாகனிஸ்ட் இப்ப ஏ கூட சுத்திட்டு இருக்கா, இது கரெக்ட் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ எறும்பு மாதிரியான மான்ஸ்டர்ஸ் அங்க வருது. ஒலிவியா அதை பார்த்து பயப்படுறா. அந்த கோழைங்க இதனால தானே நம்மள முன்னாடி அனுப்பியிருக்காங்க, பரவாயில்ல நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு லோக்சியான் கண்டுபிடிச்ச புது ஸ்வாட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இப்போ அந்த புது ஸ்வாடை வச்சு அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியா கொண்டு முடிக்கிறான். மிஸ்டர் நான் நினைச்சதை விட நீங்க பவர்ஃபுல்லா இருக்கீங்க அப்படின்னு ஒலிவியா சொல்றா. மேல இருந்து ஒரு மான்ஸ்டர் திடீர்னு ஒலிவியாவை கடிக்கிறதுக்காக வருது. டக்குன்னு நம்ம ஹீரோ ஒலிவியாவை ப்ரொடெக்ட் பண்ணி அவன் அந்த கடியை வாங்கி அந்த மான்ஸ்டரையே கொண்டுதான். அவன் கையில வர அடிபட்டு இப்ப நிறைய மான்ஸ்டர்ஸ் வர சுத்தி வலிக்குது. இதுக்கு மேல நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்ட்ஸும் அவனோட பிரதர்ஸும் வந்துருந்தாங்க. கவலைப்படாத மாதிரி நான் ஒன்னு ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்றான். ஏஞ்சலிக்காக்கு செம கடுப்பாகுது. மாதிரி அவன் ஒன்னு ப்ரொடெக்ட் பண்ணலன்னா சொல்லு நாங்க ப்ரொடெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி மத்த பிரதர்ஸ் எல்லாருமே சொல்றாங்க. நம்ம ஹீரோ 4 மான்ஸ்டரை ஒன்னா சேர்த்து கொண்டிருப்பான். ஆனா இவங்க ஒரு மான்ஸ்டரை 4 பேர் சேர்த்து கொள்றாங்க. ஃப்ரெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு ஏஞ்சலிக்கா சொல்லுவோம். அவனால அவனை பாத்துக்கிட முடியும் அப்படின்னு சொல்லி இன்னொருத்த சொல்றான். அந்த ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு அந்த மான்ஸ்டரை அசால்ட்டா கொண்டுதான். அந்த ஃப்ரெண்ட்ஸோட கையில வந்துட்டு அடிபட்டு இருக்கிற மாதிரி பாக்குறா. அச்சோ அடிபட்டிருக்கே அப்படின்னு சொல்லுவோம். ஏஞ்சலிக்கா ஷாக் ஆகுறா. மேஜிக் யூஸ் பண்ணி ஹீலிங் பண்ணவோ உனக்கு ஹீலிங் மேஜிக் தெரியுமா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறான். அச்சோ அடிபட்டுக்கா அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா மரிய தள்ளி விட்டுட்டு வந்து கேட்கவும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் டென்ஷன் ஆயிட்டு எனக்கு ஒன்னோட ஹெல்ப் தேவையில்ல அப்படின்னு சொல்லி சொல்லவுமே ஏஞ்சலிக்கா கொஞ்சம் வருத்தப்படுறா. மாதிரி போலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸை கையை பிடிச்சு கூட்டிட்டு போகவும் என்னதான் இருந்தாலும் இவன் பண்றது தப்பு தான், கட்டிக்க போற பொண்ணு முன்னாடியே இன்னொரு பொண்ணோட கையை பிடிச்சு கூட்டிட்டு போறான் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸோட பிரதர்ஸ் சொல்றாங்க. ஏஞ்சலிக்கா ரொம்ப வருத்தப்படுறா. லியான் உங்களுக்கு அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லி ஒலிவியா ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ணி சரி பண்ணுவோம். உனக்கு மேஜிக் தெரியுமா நம்ம ஹீரோ கேட்கறான். மேஜிக் தெரிஞ்சதுனால தான் நான் ஸ்காலர்ஷிப்லயே ஜாயின் பண்ணேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் லியான் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. கேமோட ப்ரோட்டாகனிஸ்ட் என் கூட இருக்கா, இவா இருக்க வேண்டிய இடத்துல மரி இருக்கா, நான் கேம் விளையாடும் போது இந்த மாதிரி இல்லையே, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த மாதிரி வில்லத்தனமா சிரிக்கிறா. மரியோட பேக்ஸ் அண்ட் புக்ஸ் போட்டு சில பொண்ணுங்க இருக்கிறாங்க. உடனே பிரின்ஸ் ஜூலியஸ் வந்து ஏஞ்சலிக்காவை கூப்பிட்டு அதை பத்தி விசாரிக்கவோ ஏஞ்சலிக்கா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றா. உன்னோட ஆளுங்க தான் அதை பண்ணிருக்காங்க, உனக்கு தெரியாதுன்னு என்ன நம்ப சொல்றியா அப்படின்னு சொல்லி ஜூலியஸ் கேட்கறான். ஆனா உண்மையிலே நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா சொல்றா. அதை அவன் நம்ப மாட்டேங்கிறான். அகாடமிக்குள்ள நம்ம என்கேஜ்மெண்ட் ரிலேஷன்ஷிப் எல்லாம் கொண்டு வராத, ஸ்கூல்ல வச்சு என்னோட விஷயத்துல தலையிடாத, என்ன பார்க்காத அப்படின்னு சொல்லி பிரின்ஸ் சொல்லி அனுப்பிடுறான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு டேனியல் ரேமன் அவங்க 2 பேருக்கும் சூப்பரான 2 பொண்ணுங்க கிடைச்சிருக்காங்க. பட் வேற ஒரு நோபல்மன் அவங்கள தட்டி தூக்கிட்டு போயிட்டான். நம்மளோட பிரச்சனை எல்லாம் என்னப்பா பெரிய விஷயம், ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஏஞ்சலிக்காக்குமே பிரச்சனை ஓடிட்டு இருக்கிற மாதிரி ஏதோ ரூமர்லாம் பரவிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. அந்த லவ் கேம்ல ஒரு எண்டிங்ல வந்துட்டு ஏஞ்சலிக்காவை தான் ஜூலியஸ் கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு எண்டிங் உண்டு. ஆனா இங்க அப்படி நடக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ஒலிவியா கிட்ட மரிய பத்தி விசாரிக்கவும் மிஸ்டர் லியான் எதுக்காக அவளை பத்தி விசாரிக்கிறீங்க, உங்களுக்கும் மத்த பசங்க மாதிரி அவளை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இவன் மூஞ்ச பார்த்தா அப்ப பிடிக்காதா அப்படின்னு ஒலிவியா கேட்கறா. எனக்கு அந்த மூஞ்செல்லாம் பார்த்தாலே அறிவிருப்பா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் அவகிட்ட ஒரு தடவை தான் பேசியிருக்கேன் அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக் போகுது. நீயும் ஃபர்ஸ்ட் இயர் தானே, உனக்கு வழி எதுவும் கிளாஸ்க்கு தெரியலையான்னு ஒலிவியா போய் கேட்கவும் உன்ன மாதிரி பொண்ணுங்களை பார்த்தாலே எனக்கு எரிச்சல் வருது அப்படின்னு சொல்லி அவ சொல்லியிருப்பா. மரிய எப்படி சொன்னான்னு எனக்கு தெரியல, ஆனா நான் அதுக்கப்புறம் பேசினதில்லை அப்படின்னு ஒலிவியா சொல்லவும் உன்ன மாதிரி பொண்ணுன்னு அவ சொன்னாலா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்ப யாரோ கிஸ் பண்ற சவுண்ட் கேக்குது. நம்ம ஹீரோ இருந்துச்சு பார்க்கலான்னு போகுவோம். ஆனா மிஸ்டர் லியான் இதெல்லாம் போய் பார்க்க கூடாது அப்படின்னு ஒலிவியா சொல்றா. இத கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோவோ ஒலிவியாவும் போய் பார்த்தா மரி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட் கூட அந்த மாதிரி இருக்கிறா. அவங்க நம்மள பாத்திர கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒலிவியாவோட வாயை பத்துறான். இது இவ்வளவு சூப்பரா இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த லவ் கேம் உண்மையிலேயே சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லி மரி நினைக்கிறா. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஜூலியஸ் அவனோட இன்னொரு ஃப்ரெண்டும் வராங்க. மரி உன் கூட சர்வெண்ட் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கேட்கவும் இல்ல என்கிட்ட அந்த லெவலுக்கு காசு கிடையாது அப்படின்னு சொல்றா. அவளுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு கூட ஒரு ஹெல்ப் சர்வெண்ட்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்றாங்க. பரவாயில்ல உங்களுக்கு எதுக்கு சிரமம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மனசுக்குள்ள ரொம்பவுமே ஹாப்பி ஆகுறா. ஈவன் உங்க கூட என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு, உங்களுக்கு கூட இத்தனை நாள் ஒரு சர்வெண்ட்டை வைக்கல, அந்த பொண்ணுக்கு பிரின்ஸ் வைக்கிறாரு அப்படின்னு கூட இருக்கிற பொண்ணுங்க ஏஞ்சலிக்காக்கு கோல் மூட்டி விட்டுட்டு இருக்காங்க. இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு ஏஞ்சலிக்கா டென்ஷன்ல ஒண்ணு போட்டு உடைக்கிறா. ஏஞ்சலிக்கா அந்த பிரின்ஸ் ரொம்பவே லவ் பண்ணிருப்பா. ஆனா இப்ப மரி வந்துட்டு பறிச்சு கூட்டிட்டு போகவும் ஏஞ்சலிக்காக்கு ரொம்பவே டென்ஷனா இருக்கு. டேய் முட்டாள் பிரதர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட சிஸ்டர் வரா. இவாதானா நம்ம ஹீரோவளை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி தூங்கிருந்தான். மறிக்கிட்டு நீ எதுவும் பிரச்சனை பண்ணிடலேன்னு கேட்கவும் நான் எதுவும் பிரச்சனை பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த சம்பவத்தை யோசிச்சு பாக்குறான். எனக்கு தெரிஞ்சு ஏஞ்சலிக்காவோட ஃபாலோவர்ஸ் அவளுக்கே தெரியாம தான் அந்த பேக் அரிச்சிருக்காங்க. ஆனா பிரின்ஸ் என்னடா ஏஞ்சலிக்காவை தப்பா நினைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு பிரின்ஸ் கிட்ட ஏதாச்சும் பிரச்சனை பண்ணினா நம்ம ஃபேமிலிக்கு தான் பிரச்சனை வரும், இப்ப வர நீ எந்த பிரச்சனையும் பண்ணல, இதுக்கப்புறமா பண்ணிடாத அப்படின்னு நம்ம சிஸ்டர் சொல்லப்போம். நான் எதுவும் பண்ண மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். நானே டீ பார்ட்டி வச்சு ஒரு பொண்ணு கிடைக்கலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும் இந்த
செமஸ்டருக்கு கண்டிப்பா உங்களுக்கு எந்த பொண்ணு கிடைக்காது அப்படின்னு சொல்லி லோக்சியான் சொல்லுது. ஹே லோக்சியான், நீ என்னதான் அந்த உலகத்தையே அழிக்கணும் ட்ரை பண்ணாலும் சரி, நான் தான் உன்னோட மாஸ்டர். சோ இப்போதைக்கு நான் சொல்றதுதான் நீ கேட்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு மரி அண்ட் ஏஞ்சலிகாவை பத்தி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ லோக்சியான் அனுப்புறான். நீ பார்ட்டி ட்ரெஸ் போடல மாதிரி அப்படின்னு பிரின்ஸ் கேட்கவும், என்கிட்ட ட்ரெஸ் இல்ல அப்படின்னு சொல்றா. இந்த ட்ரெஸ்ல கூட நீ அழகா தான் இருக்க அப்படின்னு சொல்லி பிரின்ஸ் சொல்றான். ஏஞ்சலிகாக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வருத்தமா இருக்கு. இந்த பார்ட்டிலேயாச்சும் ஒரு பொண்ணை நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் முடிவு பண்றாங்க. ஆனா எல்லா பொண்ணுங்களுமே இவங்களை ரிஜெக்ட் பண்றாங்க. நாங்க எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டோம் டேனியல் கேட்கவும், சர்வெண்ட் வச்சு அவங்க 3 பேரையும் அடிச்சு போட்டு போறாங்க. மிஸ்டர் லூக்சியான் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒலிவியா நம்ம ஹீரோ கிட்ட ஓடி வரா. இதுக்கு மேலே என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் சொல்ல வரது ஏன் புரிஞ்சுக்கிட மாட்டேங்க. அவ உங்களுக்கு பின்னாடியே இன்னொரு பையன் கூட கை கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தது நான் பார்த்தேன் அப்படின்னு ஏஞ்சலிகா சொல்றா. அந்த மாதிரி வேற ஒருத்தன் கூட சுத்தினதையே ஏஞ்சலிகா பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒலிவியா நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்றா. அவ உங்களுக்கு பின்னாடி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகிட்டு இருக்கா, அது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிகா கேட்கவும், நல்லாவே தெரியும். இன்ஃபேக்ட் எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் இது நடக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களும் வந்துட்டு அழும்போது எனக்கு தோல் கொடுத்தா ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவளை லவ் பண்றா அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாரை விடவும் நான் தான் மாதிரி அதிகமா லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி பிரின்ஸ் சொல்றான். நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க இதுதான் சொல்றீங்களா அப்படின்னு ஏஞ்சலிகா கேட்கவும், என்னோட மனசுல உனக்கு இடம் இல்ல, அது மரிக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பிரின்ஸ் சொல்றான். உடனே ஏஞ்சலிகா டென்ஷனாகி அவ கிளவுஸ் கலட்டி மரி மேல தூக்கி போடுறா. அதை அவ எடுத்தா அப்படின்னா ஏஞ்சலிகா கூட சண்டை போடுறதுக்கு மாதிரி தயாராயிட்டான்னு அர்த்தம். ஆமா, இந்த இன்சிடென்ட் எனக்கு ஞாபகம் இருக்கு. யார் சைடு லவ் அதிகமா இருக்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஒலிவியாக்கு ஏஞ்சலிகாக்கு இந்த மாதிரி ஒரு சண்டை நடக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மரி கவலைப்படாத, உன்னோட மரியாதையை நான் காப்பாத்துறேன், நான் உனக்கு பதில் சண்டை போடுறேன் அப்படின்னு அந்த பிரின்ஸ் சொல்றான். நம்ம ஹீரோக்கு ஏதோ தப்பா படுது. நான் தான் உன்னை அதிகமா லவ் பண்ண, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி மத்த 4 பேரும் சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. சோ மரியோட சரி இப்ப அந்த பிரின்ஸும் 5 பேரும் இருக்காங்க. ரொம்பவும் தேங்க்ஸ் கைஸ் அப்படின்னு சொல்லி மரி சொல்றா. இப்ப புதுசா வந்திருக்க அந்த சர்வெண்ட் எல்ஃபுமே வந்துட்டு நானும் உங்களை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். மரி பண்றதெல்லாம் பார்த்தாலே நம்ம ஹீரோக்கு எரிச்சல் வருது. டியோக்கோட பொண்ணு தான் இப்ப ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. ஏஞ்சலிகா இப்ப தனியாலாம் நிக்கிறா. பிரின்ஸை எதிர்த்து சண்டை போடணுங்கிறதுனால யாருமே அவளுக்கு ஹெல்ப்புக்கு வரல. என்ன உன்னோட ஃபாலோவர்ஸ் யாரையோ காணோம் அப்படின்னு ஒருத்தன் கிண்டல் பண்றான். ஏஞ்சலிகா அந்த சண்டையில தோத்து பண்ணதுக்கு அப்புறமா பிரின்ஸ் அந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடுவாரு. டியூக் ஃபேமிலியை விட லோவா இருக்கிற ஸ்டேட்டஸ்ல இருக்கிற ஒருத்தனை தான் ஏஞ்சலிகா கல்யாணம் பண்ணிக்கிடுவா. அவ லைஃபே அதுக்கப்புறம் கொஞ்சம் மோசமா போயிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எல்லாரும் ஏஞ்சலிகாவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னா நீ சண்டைக்கு தயாராரு, நான் இதுல சீரியஸா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜோலியஸ் சொல்றான். சப்போர்ட் பண்ண யாருமே வரலையான்னு ஏஞ்சலிகா வருத்தத்துல இருக்கா. நான் ஒரு சாதாரண மாப் கேரக்டர், தேவையில்லாம இதுல இன்வால்வ் ஆக கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, ஆனா அப்படின்னு நம்ம ஹீரோ பக்கம் போய் எங்க போறீங்கன்னு எல்லாரும் கேக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, ஏஞ்சலிகா மரியாதையை ப்ரொடெக்ட் பண்ண நான் வாலண்டியர் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வரான். நீ தானே அந்த ஒரு ஐலாண்டை கண்டுபிடிச்சு டஞ்சனியோ கிளியர் பண்ணது அப்படின்னு அந்த பிரின்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. நான் உன்னோட சாம்பியனா இருக்கிறதுக்கு நீ அக்செப்ட் பண்றேன்னு சொன்னா போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, ஏஞ்சலிகாவோ சரி நான் உன்னை அக்செப்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றா. சோ இப்போ இது அஃபிஷியல் பாய்ஸ், நீங்க 5 பேரும் மரியை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அவ சாம்பியனா இருக்கீங்க. சோ ஏஞ்சலிகாவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நான் அவளோட சாம்பியனா இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு பாடமும் கத்து கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹே மரி, லோக்சியன் நான் உன்னை ஸ்கேன் பண்ண விட்டதுல எனக்கு தெரிஞ்சது நீ இந்த உலகத்தை சேர்ந்தவா கிடையாது, நீயும் என்னைய மாதிரி தான் ஒரு ரீஎன்கார்னேஷன் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு, அவங்கள நான் பொழந்து கட்டுறதுல உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்கணும். ஃப்ரெண்ட்ஸ் ஜூலியஸ்க்கு மட்டும் எதுவாக கூடாது, அது மட்டும் தான் என்னோட ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்றா. நீ என்ன பண்ணாலும் மரியை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு பிரின்ஸ் சொல்லவும், அப்படியா அப்ப இந்த சண்டையில ஜெயிச்சா என்ன பண்ணணுங்கிறத நம்ம இப்பவே டிசைட் பண்ணிக்கிடலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நாங்க ஜெயிச்சிட்டா இதுக்கப்புறம் உங்க ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மரி சொல்லுவா. நம்ம ஹீரோ எதிர்பார்க்கறான். அதே டைலாக் தான் அவ அப்படியே சொல்றா. நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸும் மரியும் இதுக்கப்புறம் ஒன்னாவே இருக்க கூடாது. நான் தோத்துட்டேன் அப்படின்னா ஏஞ்சலிகா இதுக்கப்புறம் உங்க லவ் லைஃப்ல பிரச்சனை பண்ண மாட்டா, ஒத்துக்கிடுறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும். அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. எந்த இடத்துலனாலும் நான் சண்டை போட தயார், கண்டிப்பா உன்னை தோக்கடிப்பேன் அப்படின்னு ஜூலியஸ் ஃப்ரெண்ட் சொல்லுவோம். எப்படி அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த பார்ட்டில உன்னை பொண்ணுங்க ரிஜெக்ட் பண்ணதை பார்த்தா பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ண தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ரெட் ஹேர் கேட்கவும், இவன் என்ன குறைச்சி எடை போட்டுட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ வச்சுட்டு, என்னப்பா சும்மா குலைக்க மட்டும் தான் செய்வியா, சண்டையில உன்னோட வீரத்தை காட்டு, தோத்துருவோன்னு பயந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கியா, உன்னை பார்க்கும்போது உன் மண்டையில எதுவுமே இல்லாத மாதிரி எல்லாம் தோணுது அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை கிண்டல் பண்றான். நாங்கெல்லாம் நியாயமா தான் நடந்துக்கிடுவோம், நாங்க 5 பேர் இருக்கிற மாதிரி நீ இன்னும் 4 பேரை கூட கூப்பிட்டுக்கிடலாம்னு சொல்லுவோம். உங்க 5 பேரை தோக்கடிக்க நான் ஒருத்தனை போதும் நம்ம ஹீரோ சொல்றான். இந்த ஃபைட்ல நீ சாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு தெரியும்ல அப்படின்னு நம்ம கேட்கணும். ஆமா தெரியும், சாக போறேன்னு தெரிஞ்சோ நீங்க இன்னும் பயப்படாம இருக்கீங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்களே கிண்டல் பண்றான். பட் ஃபார் நீ ஒரு டஞ்சனை தனியா கிளியர் பண்ணிருக்கான்னு தெரியும், ஆனா எங்களை குறைச்சி எடை போடாத அப்படின்னு ஜூலியஸ் சொல்லவோ, கீழே கிடந்த கிளவுஸ் எடுத்து அந்த பிரின்ஸ் மேல போட்டுட்டு, இதோ கீழே போட்டுட்டு பாரு அதை எடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏன்னா அந்த கிளவுஸ் எடுத்தா சண்டை அபிஷியலா மாறும், யார் இந்த புது என்பிசி கேரக்டர் தேவையில்லாம குறுக்கு வரான் அப்படின்னு சொல்லி மரி யோசிக்கிறா. அவளோட சர்வெண்ட் வரவுமே நல்லவா மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறா. அந்த சர்வெண்ட் பார்த்தாலே மரிக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கு. நம்ம ஹீரோ வந்துட்டு பிரின்ஸையே எதிர்க்காங்கிறதுனால நிறைய பசங்க அவர் ரூம்ல கிறுக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. லூக்சியான் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் அதுல இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு இதை பண்ணிருக்க மாட்டாங்க, மத்தவங்க கூட இருக்காங்கிறதுனால இப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மாஸ்டர் உங்களோட ஃபைட்டோட பெட்டிங்ல ரிசல்ட் இதுதான், ஜூலியஸ் தான் ஜெயிப்பான்னு சொல்லி பெட்டிங் கட்டியிருக்காங்க அப்படின்னு லூக்சியான் காமிக்கிறான். நம்ம யாருன்னு நாளைக்கு காமிப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பட் ஃபார் நீ இந்த மேட்சை கேன்சல் பண்ணிடுறது உனக்கு நல்லது அப்படின்னு ஏஞ்சலிகா சொல்லுவோம். எதுக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கிறான். ஆனா உனக்கு தான் இதுல பிரச்சனை வரும், நாட்டோட வருங்கால பிரின்ஸ் எதிர்த்து சண்டை போட்டேன்னா அது உனக்கு பிரச்சனையா தான் ஃபியூச்சர்ல இருக்கும். என்னால உனக்கு அந்த பிரச்சனை வர வேண்டாம், என்னோட ஃபேமிலியை நான் செஞ்சதை நினைச்சு ஆல்ரெடி டென்ஷன்ல இருக்காங்க. சோ நீ இதுல சண்டை போட்டாலுமே என் ஃபேமிலியால உனக்கு எதுவும் கொடுக்க முடியாது
முடியாது அப்படின்னு ஏஞ்சலிக்கா சொல்லுவோம். நான் எதையாச்சும் எதிர்பார்த்து தான் இதை பண்றேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். அப்ப வேற எதுக்காக அப்படின்னு அவ கேட்கிறா. அந்த 5 பேரைய பார்த்தாலே எனக்கு கடுப்பா இருந்துச்சு, அவங்களை அடிக்கிறதுக்கு எனக்கு இது ஒரு சான்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். தேவையில்லாம நீ பிரச்சனையில மாட்டாத அப்படின்னு ஏஞ்சலிக்கா சொல்லுவோம். அவன் கிட்ட ஃபர்ஸ்ட் சண்டைக்கு கூப்பிட்டதை நீங்க தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அட ஆமால, அதுவும் கரெக்ட் தான். அந்த சண்டையில நீ சாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, தேவையில்லாம என்னால அந்த ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு ஏஞ்சலிக்கா வருத்தப்படுறா. அந்த 5 பேரும் சில பேருக்கு வேணா ஸ்ட்ராங்கா தெரியலாம், அந்த சில பேர்ல நான் கிடையாது, என்ன பொறுத்தளவு அவங்க வீக் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப அடுத்த நாள் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போது. இந்த சூட் உங்களுக்கு சூப்பரா இருக்கு மாஸ்டர் அப்படின்னு லூக்சியான் சொல்றான். இப்ப ஒலிவியா வரா. நீ ஜெயிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, உன்னை சீர பண்றதுக்காக வந்திருக்கான்னு ஒலிவியா சொல்லுவோம். அப்படின்னா நீ ஏன் மேலதான் பெட்டிங் கட்டியிருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். இல்ல எனக்கு கேம்பிளிங்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு அவ சொல்றா. அந்த ஃப்ரெண்ட்ஸும் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட ஆர்மரோ வேற லெவல்ல இருக்கு, ஃபேஷன் ஷோ மாதிரி நிறைய கலரா இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம ஹீரோவை தோத்து போய்வா லூசர் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவை பதில கிண்டல் பண்றான். அப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது அவங்க நம்ம ஹீரோ மேலதான் பெட் பண்ணிருக்காங்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான். நம்ம உன்னோட ஆர்மருங்க அப்படின்னு ஏஞ்சலிக்கா கேட்கும்போது இதை வந்துடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவோட ஆர்மர் தொலைஞ்சு போன ஒரு ஏன்ஷியன் டெக்னாலஜில செய்யப்பட்ட ஒரு ரோபோட். எல்லாருமே அதை பார்த்து சிரிக்கிறாங்க. பாக்குறதுக்கு தகர டப்பா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. இதை வச்சா லியான் சண்டை போட்டு என்னோட மரியாதையை காப்பாத்த போறான் அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா யோசிக்கிறா. ஹே, நீ இதை என்ன ஆக்ஷன்ல பார்த்தது இல்லையே, அப்ப பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஏன் எல்லாரும் சிரிக்கிறாங்கன்னு ஒலிவியா கேட்கும்போது, ஓ உனக்கு இதை பத்தி தெரியாதுல்ல, இது ஒரு லாஸ்ட் ஆர்மர், அந்த காலத்துல யூஸ் பண்ணப்பட்ட ஆர்மர்னு சொல்லலாம். இப்போ இருக்கிற டெக்னாலஜியால இதை ரெப்ளிகா பண்ண முடியலனாலுமே இது ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது. சண்டையில ஸ்பீட் அண்ட் மொபிலிட்டி இருக்கிறதுக்கு தான் அட்வான்டேஜ் அதிகம் அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா எக்ஸ்பிளைன் பண்றா. அதனால இது கியூட்டா இருக்குன்னு ஒலிவியா சொல்றா. இதை வச்சுக்கிட்டு லியான் என்ன பண்றான்னு பாப்போம். உண்மையிலேயே ஒரு வேலை இது சண்டை போடும்போது சூப்பரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா யோசிக்கிறா. அக்ரெசிவா ஆக்டிவேட் பண்றா அப்படின்னு லூக்சியான் சொல்லுவோம். இதுக்கே அக்ரெசிவ்னு பேர் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஏன்னா இது எப்பவுமே ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி லூக்சியான் சொல்லுது. இந்த டப்பா வச்சுட்டு நீ என்ன தோக்கடிக்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லி பர்பிள் கலர்ல இருக்கிறவன் கேட்குவோம். இவன் பிராட் இவன் கூட சண்டை போடுறது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, அந்த கேம்ல ஃபர்ஸ்ட் ஃபைட்டே இவன் கூட தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லூக்சியான் வந்துட்டு அதை ஸ்கேன் பண்ணிட்டு ட்ரோன் மாதிரி அட்டாக் பண்ற வெப்பன்ஸ் இவனோட ஆர்மர்ல இருக்கு அப்படின்னு லூக்சியான் ஆகுது. டே பர்பிள் தம்பி உன்னை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவனை அட்டாக் பண்ண ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன் எதுவும் பண்ணணுமா லூக்சியான் கேட்கவோ. வேண்டாம், என்னோட வெப்பன்ல நம்பர் 1 அன்லாக் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவோட ஆர்மர்ல முதுகு பின்னாடில இருந்து ஒரு வெப்பன் ஓபன் ஆகி வருது. அது என்னது அப்படின்னு பார்த்தா மண்வெட்டி இருக்கு. நம்ம ஹீரோவே ஷாக் ஆகுறான். சம்பந்தமே இல்லாம நம்ம ஐலாண்ட்ல குளிய தோண்டிட்டு நீங்க தான் இதை ஆர்டர் பண்ணி ஃபர்ஸ்ட் இதுல வச்சீங்க, நம்பர் 1ல இருக்கிறத அன்லாக் பண்ண சொல்லி நீங்க தானே கேட்டீங்க லூக்சியான் சொல்லுது. நீ இதை வேணும்னே பண்ண மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு சரி இவனை தோக்கடிக்க இதுவே போதும்னு நினைக்கிறான். எல்லாருமே அதை பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன கிண்டல் பண்றதுக்காகவே இப்படி பண்றியா, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கிராட் சொல்றான். இப்போ அந்த ரெஃப்ரி ரோபோட் வந்துட்டு இவங்களுக்குள்ள ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணி வைக்கி ட்ரில்லிங் ட்ரோன் மேல பறக்க விட்டு அதே நேரத்துல கிராடும் வந்துட்டு அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோவோட ஆர்மர் செம்ம ஃபாஸ்டா நவுண்டு ஈஸியா அவனை அட்டாக் பண்ணுது. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. பார்த்தா அவ்வளவுதான். டேய் எந்திரிச்சு சண்டை போடுறா ரெஃப்ரி, அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு பாருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு நான் லைட்டா கையை தான் அசைச்சேன், அதுக்கே இப்படியா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்குவோம். நீங்க ஃபுல்லா கையை அசைச்சிருந்தா அவன் செத்தே போயிருப்பான் லூக்சியான்னு சொல்லுது. அவன் ஆர்மர் ஏதோ ஸ்ட்ராங்னு சொன்னானே நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம ஹீரோ தான் வின்னர்னு அனௌன்ஸ் பண்றாங்க. ஆடியன்ஸ் எல்லாருமே அமைதியா இருக்காங்க. இதை நான் எதிர்பார்த்தது தானே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோவோட டீச்சர் மட்டும் எந்திரிச்சுன்னு கை தட்டுறாரு. எனக்கு தெரியும் டீச்சர் நீங்க என்ன சீரப் பண்ணுவீங்கன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். யாரா அந்த மாப் கேரக்டர் அப்படின்னு சொல்லி மாதிரி செம டென்ஷன் ஆகுறா. லியோனோட ஆர்மர் இவ்வளவு ஃபாஸ்டா மூவ் ஆகும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு ஏஞ்சலிக்கா நினைக்கிறா. பிராட் என்ன டக்குன்னு தோத்துட்டான், நம்ம பெட் பண்ண காசு அவ்வளவுதானா, கண்டிப்பா மத்தவங்க அவனை தோக்கடிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறாங்க. மோசமானவனா இருந்தாலும் இவன் ஜெயிச்சிருவான் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா சிரிக்கிறா. லியான் ஒன்னும் மோசமானவர் கிடையாது அப்படின்னு ஒலிவியா சொல்றா. ஆனா இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட டீம்ல சேர்ந்தா வச்சு இவனுக்கு ஃபியூச்சர்ல பிரயோஜனமா இருக்கும். எனக்கு ஹெல்ப் பண்றதுனால இவன் ஃபியூச்சர் தான் பாதிக்கப்படும், எதனால இவன் இதை பண்ணணும்னு ஏஞ்சலிக்கா யோசிக்கிறா. இவன் கிட்ட இந்த ஆர்மர் இருந்ததுனால தான் நேத்து அவ்வளவு திமிரா பேசியிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிரேக் ஃபோர்ட் வந்து இப்போ உள்ள போறான். கிரேக் அவனை விடாத அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கத்துறாங்க. இவனோட ஆர்மர்ல நிறைய காயம் ஏற்பட்ட தடம் தெரியுது. இவன் இதுக்கு முன்னாடி சண்டை போட்டிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி லூக்சியான் சொல்லுது. இவ்வளவு பெரிய ஆர்மரை வச்சு நீ சீட்டிங் பண்ற அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், தம்பி ஆர்மரை வச்சு சண்டை போடணுங்கிறது உங்களோட ஐடியா தானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப கிரேக் வந்துட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். இவன்கிட்ட காம்பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஆனா நீ கரெக்டான கியரை சூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனோட வெப்பனை கட் பண்றான். கேம்ல இவன்கிட்ட நான் பல தடவை தோத்து போயிருக்கேன், சோ இவனோட ஒவ்வொரு மூவுமே எனக்கு தெரியும், நீ எப்பவும் யூஸ் பண்ற அதே ஆர்மர் யூஸ் பண்றதுனால தான் இன்னைக்கு தோத்து போக போற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவனை கீழே படுக்க வச்சு அந்த ஆர்மரோட கையை துண்டா பிச்சை எடுக்கிறான். கவலைப்படாத ஒலிவியா, உள்ள இருக்கிற பைலட்க்கு அது வலிக்காது அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா சொல்றா. இப்ப நம்ம ஹீரோவனோட காலையோ பிச்சை எடுக்கிறான். இதெல்லாம் சீட்டிங் அப்படின்னு கிரேக் சொல்லவும், ஃபைட்டிங்க்கு முன்னாடியே ப்ரிப்பரேஷன் பண்ணி வைக்காதது பொண்ணோட தப்பு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவனோட ஆர்மரையே பிச்சை எடுக்கிறான். இல்ல நான் தோத்து போனதை ஒத்துக்கிட மாட்டேன், ஆர்மர் இல்லைனாலும் நான் தனியாவே சாகிற வரைக்கும் மரிக்காக சண்டை போடுவேன் அப்படின்னு கிரேக் சொல்லவும், இவன் என்ன காமெடி பண்றானா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, துணைக்கு ஆள் இல்லாம தனியா இருக்கிறவங்கள நீங்க வேணா பிரச்சனை பண்ணுவீங்க, நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லவும், ஓ அப்படியா நீ என்ன பண்றங்கிறது அப்ப உனக்கே தெரியலையா, நேத்து ஆஞ்சலிக்கா கிட்ட அப்ப நீங்க பண்ணது என்னவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம ஹீரோ அவன அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணல, கிராக் தோத்து போயிட்டான்
அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. ராக்கோ தோத்து போயிட்டானா நம்ம பெட்டிங் அமௌண்ட் அவ்வளவுதான் போலியே அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறாங்க. லியான் அவனோட ஆர்மரை பிச்சு போட்டுருக்க கூடாது அப்படின்னு ஒலிவியா யோசிக்கவும் அவனுக்கு தேவையானதான் அவனுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிகா சொல்றா. நான் மத்தவங்க மாதிரி உன்னை குறைச்சி எடை போட மாட்டேன், என்னோட ஃபுல் ஃபோர்ஸ்ல அட்டாக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கிறிஸ் சொல்லவும் சரி ஓகே இருந்துட்டு போ, அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த கேம்ல நான் விளையாடும் போது கிறிஸ் ஒரு நல்ல ஸ்வாட்ஸ்மேன், ஸ்வாட வச்சு அவன் சூப்பராகவே சண்டை போடுவான், ஆனா அது என்கிட்ட நடக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப அவனோட ஆர்மரை பின்னாடி கொண்டு போறான். என்னடா கோல மாதிரி ஓடுறான்னு கேட்கவும் உனக்குலாம் என்னோட ட்ரோன்ஸே போதும் அப்படின்னு சொல்லி ட்ரோன்ஸை வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுவோம். இதெல்லாம் சீட்டிங், ஒரு ஜென்டில்மேன் மாதிரி நேருக்கு நேர் சண்டை போடு அப்படின்னு கிறிஸ் சொல்றான். ஆனா இதுல அப்படி எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே இல்லையா, அது போக உன்னோட பர்பிள் ஃப்ரெண்டோ ட்ரோன்ஸை வச்சு தான் அட்டாக் பண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப கிறிஸ் நம்ம ஹீரோ ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ண வருவோம். நம்ம ஹீரோ அசால்ட்டா அந்த ஸ்வாட பிடிச்சிட்டு நீ ஃபுல் ஃபோர்ஸ்ல அட்டாக் பண்ணாலும் நான் பின்வாங்க தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்வாட வரைக்கிறான். இல்ல நான் எப்படி தோத்தேன், இதுக்காக தான் இத்தனை வருஷம் ட்ரைனிங் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்படுவோம். மாதிரி நீ அழும்போது தோல் கொடுப்பான்னு சொன்னீங்க, இப்பமா அவ தோல்ல சாஞ்சா அழுதுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். மாஸ்டர் எல்லாரும் உங்களை மோசமானவங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு லூக்சியன் சொல்லுது. பரவாயில்ல நம்ம ஹீரோ சொல்றான். இவனை நம்ம குறைச்சி எடை போடக்கூடாது, நான் தோத்தா பரவாயில்ல ஆனா ஃப்ரெண்ட்ஸ் தோத்தரக்கூடாது, அவரை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்ப கிரீன் ஹேர் வந்துட்டு வெள்ளத்தனமா ஒரு பிளான போடுறான். இப்போ ரெஸ்டிங் டைம் கொடுக்குறாங்க. அந்த டயத்துல ஆளுங்களை வச்சு பேசி லியானோட சிஸ்டர் வந்துட்டு லியானுக்கு ஃபைட் பண்ணதுல ஏதோ ஒரு மாதிரி பண்ணுதா, அவங்களோட உதவி அவனுக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்காவையோ ஒலிவியாவையோ நம்ம ஹீரோவோட ஆர்மர் கிட்ட இருந்து தனியா அனுப்பி வச்சிருந்தா. ஒலிவியா எல்லா இடத்துலயும் தேடி வந்துட்டு லியானு காணோம் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அசால்ட்டா அங்க நடந்து வந்துட்டு இருக்கா. உன் சிஸ்டர் உனக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னால அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்கவும் அவ அப்படிலாம் அக்கறைப்படுற ஆள் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மிஸ்டர் லியான் உங்களுக்கு ஏதோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லி ஒலிவியா கேட்கவும் ஆமா இவ்வளவு நேரம் அர்ஜென்ட்டா வந்து அடக்கி வச்சுட்டு இருந்தேன், ஆனா இப்ப போயிட்டு வந்துட்டு பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லேடிஸ் கிட்ட இப்படியா பேசுவேன் ஏஞ்சலிக்கா கேட்கவும் அப்படின்னா உங்களுக்காக நான் பூ பறிக்க போயிருந்தேன்னு சொல்லட்டுமா, ஆனா அதுக்கு முதல்ல இங்க பூ இருக்கணுமே அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு போறான். லியானுக்கு எதுவாகல நல்லா தான் இருக்கான்னு ஏஞ்சலிக்கா சொல்றா. மாஸ்டர் உங்களோட சிஸ்டர் உங்களோட ஆர்மர்ல பாம்பை செட் பண்ணி வச்சிருக்காங்க, வேற ஒருத்தவங்க சொல்லி தான் வச்சாங்க அப்படின்னு லோக்சியான் சொல்றான். ஸ்டாண்டர்ட் ஆர்மரா இருந்தா அந்த பாம்பு அடிச்சா பைலட்ஸ் ஆகிறதுக்கே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு லோக்சியான் சொல்லவும் ஆனா நம்மளோடது ஸ்டாண்டர்ட் ஆர்மர் கிடையாது, பார்க்க ஜென்டில்மேனா இருக்கிறவன் தான் உண்மையிலேயே உள்ளுக்குள்ள வில்லத்தனமா இருப்பான் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்போ அந்த ரெஃபரி ரோபோட் வந்துட்டு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி வைக்குது. ஸ்மோக் பாம்பை போட்டுட்டு அவன் பின்னாடி போயிருந்தான். அவனோட ஆர்மரால பறக்க முடியுது. சோ இப்போ மேல போயிட்டு லேசர் பீமை வச்சு நம்ம ஹீரோட ஆர்மரை அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ செத்து போயிட்டானோன்னு பார்த்தா இதுக்கு வாய்ப்பே இல்ல, என்னோட லேசர் எவ்வளவு பெரிய ஆர்மரா இருந்தாலும் தொலைச்சுக்கிட்டு போயிருக்கும், இவனுக்கு எப்படி ஒரு சின்ன ஸ்கிராச் கூட ஆகல, இதை நான் யூஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா வேற வழி இல்ல அப்படின்னு அந்த பாம்பை ஆக்டிவேட் பண்றான். லோக்சியன் எல்லாம் தயார் தானே நம்ம ஹீரோ கேட்கும். தயார் அப்படின்னு லோக்சியான் சொல்லுது. இப்போ பாம்பு அடிக்குது, அவன் செத்து போயிட்டானா அப்படின்னு சொல்லி அவன் பார்த்தா நம்ம ஹீரோ அவனுக்கு மேல பறந்துட்டு நிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போடுறதுக்கே இவ்வளவு ஆர்வமா இருக்கிற, அவளை கொல்ல பாக்குறியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் ஃப்ரெண்ட்ஸ் ஜோலியஸ் கொண்டா உனக்கு நல்லது தானப்பா, மரி கூட காம்படிஷன் கம்மியாகுள்ள அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். மரிக்காக எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எனக்கும் சண்டை வராது, அவளோட லவ்வுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், நீ இந்த மேட்ச்ல தோத்து போக்கல உன் ஃபேமிலி அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம மிரட்டவும் நீ மிரட்டுறங்கிறது மரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் சொன்னங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கவும் நம்ம ஹீரோ வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சதை போட்டு காமிக்கிறான். கிங்டம்லயே ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ரெக்கார்டு இருக்கிற ஆர்மர் என்னோடதுதான், தோத்து போக சொல்லி மிரட்டுறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் கோல மாதிரி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அவன் திட்டுறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன மிரட்டினது நீதான், அப்புறமா என் முதுகுக்கு பின்னாடி பாம வச்சியே என்னோட ஆர்மர்ல, அதுதான் கோலத்தான நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவன் அட்டாக் பண்ண வரான்றதெல்லாம் பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை அட்டாக் பண்ணுவோம். அவன் ஃப்ளைங் மோட் ஆஃப் ஆகி மேல இருந்து கீழே விழுறான். பிரின்ஸ் ஜூலியஸ் இவன் ரொம்பவும் டேஞ்சரஸ் ஆனவன், இவன் கூட நீங்க சண்டை போட வேணாம் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். யார் இந்த என்பிசி கேரக்டர் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு மாதிரி டென்ஷன் ஆகுறா. அந்த சர்வெண்ட் வேற இவ்வளவு கடுப்பேத்துறான். மாதிரி கவலைப்படாத, உனக்காக நான் என்ன வேணா பண்ண தயாரா இருக்கிறேன், கண்டிப்பா இதுல நான் ஜெயிப்பேன், ஏன்னா என்னோட ஆர்மர் எல்லாத்தையும் விட பெஸ்ட் அப்படின்னு ஜூலியஸ் சொல்லவும் தோக்குறதுக்கு முன்னாடி மத்தவனும் இதையே தான் சொன்னான். இவனுங்கெல்லாம் ரொம்பவுமே வீக்கா இருந்ததுனால தான் என்னோட முட்டாள் பிரதர் கிட்ட சொல்லி இந்த கேமை விளையாண்டு முடிக்க சொன்னேன், இவனும் ஜெயிப்பானா அப்படின்னு சொல்லி மாதிரி யோசிக்கிறா. நீங்க ஜெயிப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ஆக்டிங்க கொடுத்துக்கிடுறா. என்னன்னாலும் சரி எப்படியாச்சு அந்த என்பிசி கேரக்டர் என்னைய தோக்கடிக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மாதிரி யோசிக்கிறா. இந்த ஃப்ரெண்ட்ஸோ அவனோட ஃப்ரெண்ட்ஸோ போக போக ஸ்ட்ராங்கா மாறுவாங்க, ஆனா இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்காங்கிறதுனால இவங்க வீக்கா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு நம்ம சண்டையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்ன அப்படின்னு நம்ம கேட்கறான். ஸ்காலர்ஷிப்ல வந்த ஒலிவியாவை பத்தி என்ன நினைக்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அவகிட்ட நான் ஒரு தடவை தான் பேசியிருக்கேன், அந்த லெவலுக்கு அவகிட்ட நான் பேசினது கூட கிடையாது, சோ அவளை பத்தி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்றான். ஓ சரி தேங்க்யூ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அந்த ரெஃபரி வந்துட்டு ஃபைட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. பிரின்ஸ் ஜூலியஸ் நீங்க தான் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர் அப் பண்றாங்க. அவங்க பெட்டிங் பண்ண காசு வீணா போயிடக்கூடாதுன்னு ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளவு ஆர்வமா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பிரின்ஸோட ஆர்மர் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம ஹீரோ கேட்கவோ இல்ல அப்படின்னு லோக்சியன் சொல்லுது. அப்ப ஆரம்பிக்க வேண்டியதா அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். எஸ் பிரின்ஸ் தான் அவனை அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஹாப்பி ஆகுறாங்க. நீங்க தோத்து போறது தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் விரும்புறாங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லி லோக்சியன் சொல்லுது. மரியோட லவ் எனக்கு தான் அதிகமா இருக்கு, கண்டிப்பா நான் உன்னை தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஜூலியஸ் சொல்றான். இவனோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இவன் கொஞ்சம் நல்லா தான் ஃபைட் பண்றான், ஆனா எப்படியா இருந்தாலும் நீங்க தோக்கதா போறீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எதனால மரிக்காக இவ்வளவு தூரத்துக்கு போராடுறீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கவும் எனக்கு ராயல்ட்டியில இருக்கிறதுல விருப்பமே இல்ல, நான் யாருங்கிறத புரிஞ்சு மரி என்ன புரிஞ்சுக்கிட்டா, அதனாலதான் எனக்கு மரியை ரொம்பவும் பிடிச்சிருக்கு. மத்த எல்லா பொண்ணுங்களுமே என்னோட பணத்தை தான் பார்த்தாங்க, என்னோட நொபிலிட்டிக்காக தான் என் பின்னாடி வந்தாங்க, ஆனா மரி அப்படி கிடையாது, சோ கண்டிப்பா நான் அவளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், என் ஃப்ரெண்ட்ஸும் அதே தான்
பண்ணினாங்க. ஆனா நீ அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணிருக்க, உனக்கு மனசாட்சி இல்ல அப்படின்னு கேட்கும்போது இல்ல, நீங்க தான் என்கிட்ட சண்டை இழுத்தீங்க, நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் கண்டிப்பா உங்களால என்ன ஜெயிக்க முடியாது. நொபிலிட்டி உனக்கு பிடிக்கல, நீ அசால்ட்டா சொல்ற. சாப்பாடுக்காக மத்தவங்க கிட்ட நிக்கிறது எப்படி இருக்கும்னு தெரியுமா? அழகா இல்லாத பொண்ணுங்க ஒரு டீ பார்ட்டியை வந்து நாசம் பண்ணிட்டு போறதோட ஃபீலிங் எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியுமா? பொண்ணுங்க கிட்ட பேசலான்னு போனா சர்வெண்ட்டை வச்சு அடிக்கிறதோட வலி உனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனா லவ் பண்ற பொண்ணு கூட இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையா, மரி இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு அந்த பிரின்ஸ் சொல்லுவோம். ஏஞ்சலிக்கா அழ ஆரம்பிக்கிறா. மரிதான் அவருக்கு இவ்வளவு தூரத்துக்கு முக்கியமா இருப்பான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா ஃபீல் பண்ணி அழறா. இல்ல, நீங்க சொல்றது எல்லாமே தப்பு. மரிக்கு உங்க மேல ஃபீலிங்ஸ் இருக்கலாம், நீங்களும் அவளை லவ் பண்ணலாம். ஆனா அதுக்குன்னு ஏஞ்சலிக்கா உங்களை லவ் பண்ணலன்னு அர்த்தம் கிடையாது. ஏஞ்சலிக்கா உங்களை எவ்வளவு லவ் பண்றான்னு உங்களுக்கு தெரியாது. இந்த ஃபைட் ஆரம்பிச்சதுல இருந்தே அவ உங்களை மட்டும்தான் பாத்துக்கிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒலிவியா வந்து சொல்றா. ஸ்பீக்கரே இல்லாம இவ இவ்வளவு சவுண்டா பேசுறாளே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒரு மாப் கேரக்டர் கைக்குள்ள வச்சுட்டு இவா ஏன் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி மரி டென்ஷன் ஆகுறா. நான் உண்மையிலே யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மரி என்ன ஏத்துக்கிட்டா, அதுதான் உண்மையான லவ். ஏஞ்சலிக்கா அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றான். ஏஞ்சலிக்கா ரொம்பவுமே அப்செட் ஆகுறா. மரிக்காக என்னோட பிரின்ஸ் பதவி, என்னோட நொபிலிட்டி எதனால நான் இழக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவோம். ஆமா, நீங்க தான் வருங்கால ராஜா இல்ல, என்ன நீங்க இப்ப தோத்து போக சொல்லுங்க, ஏன்னா நீங்க ஆர்டர் போட்டா நான் தோத்து போய் தானே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அது கேமோட ரூல்ஸ் பிரேக் பண்ற மாதிரி நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்ப நானாவே தோத்து போகணும்னு எதிர்பார்க்கறீங்களா? ஆனா அப்படி பண்ணா எல்லாருக்குமே தெரிஞ்சிருமே. ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சேர்ந்து வந்து சண்டை போட்டா கூட ஒன்னால என்ன ஜெயிக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ வில்லத்தனமா பேசுறான். மாஸ்டர் நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு லூக்ஸியான் கேட்கவும், என்னதான் இருந்தாலும் இவன் தான் அந்த கண்ட்ரியோட ஃபியூச்சர் கிங் ஆக போறவன், இவன் முட்டாள்தனத்தை நான் அவனுக்கு புரிய வைக்கணும். சோ நான் வில்லன் ரோல் தான் ப்ளே பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். சோ நீங்க ஒரு வில்லன் ரோலை ப்ளே பண்ணி ஹீரோவா மாறுவீங்க அப்படின்னு சொல்லி லூக்ஸியான் சொல்லுது. ஹே ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட கொஞ்சம் சீரியஸா பேசலாமா? என்கேஜ்மெண்ட் அசால்ட்டா கேன்சல் பண்ணிட்டீங்க. ரெட் கிரேட் ஃபேமிலியோட பின்விளைவுகளை யோசிச்சு பாத்தீங்களா? உங்களோட நொபிலிட்டிக்கு சேர்த்து தான் இதுல பாதிப்பு வரும். உங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை டோட்டலா மறந்துட்டீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். எனக்கு எதை பத்தியோ கவலை இல்ல அப்படின்னு ஜூலியஸ் சொல்றான். மரிதான் எனக்கு முக்கியம், அதுக்காக நான் எதை வேணா இழக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவன் முட்டாள்தனத்தை கேட்க எனக்கு இதுக்கு மேலேயோ பொறுமை இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்கேன் பண்ணிட்டேன், பைலட் சேஃப்டியா தான் இருப்பாரு அப்படின்னு லூக்ஸியான் சொல்லுவோம். நம்ம ஹீரோ ஒரு அட்டாக் தான், அந்த பிரின்ஸோட ஆர்மர் துண்டு துண்டா போயிருது. வின்னர் லியான் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. இதுக்கு வாய்ப்பே இல்ல, என்னோட காசு போச்சா அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கதறிட்டு இருக்காங்க. நீங்க கேட்டதை நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். கண்டிப்பா இதுக்கு பதிலுக்கு நான் உனக்கு ஏதாச்சும் திரும்ப பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா கிளம்புறா. ஆனா மிஸ்டர் லியான் நீங்க ஏன் அப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு ஒலிவியா கேட்கும். ஃபியூச்சர் கிங்கா மாற போற ஜூலியஸ்க்காக நான் வில்லன் ரோலை ப்ளே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒலிவியாவும் நம்ம ஹீரோவை புரிஞ்சுக்கிட்டா. நல்லவேளை உங்களுக்கு எதுவாகல அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா சொல்லுவோம். உன்னால எப்படி என் மூஞ்சில முழிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி ஜூலியஸ் கேட்கறான். ஆனா நான் சின்ன வயசுல இருந்தே எல்லாத்தையும் உங்களுக்காக தானே பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், எனக்கு பிடிச்ச சாப்பாடு என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், தெரியும், அந்த சூப் அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற நான் ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா ஒரு தடவை நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சோகமா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி எனக்கு பிடிச்ச சாப்பாடை கரெக்டா வாங்கி தந்தா அதை விதின்னு தான் சொல்லணும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லவும், ஆனா நான் இங்க உங்களுக்காக இருக்கனே அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா கேட்கறா. என்னால ஒன்னு லவ் பண்ண முடியாது, என் மனசுல மாதிரி மட்டும்தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இவ இதை ஃபர்ஸ்டே பண்ணியிருந்தா இவ்வளவு பிரச்சனை இல்லை அப்படின்னு ஜூலியஸ் யோசிக்கிறான். ராயல்ட்டில இருக்கிறவங்க யாரையும் எனக்கு தெரியாது, நீங்க தான் ரெட் கிரே ஃபேமிலியோட லீடர்ன்றதுனால நான் உங்ககிட்ட ஹெல்ப் தேடி வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். வேற யாரும் ஹெல்ப் பண்ணாதப்ப என் பொண்ணுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணிருக்க, என்ன வேணும் அப்படின்னு அவர் கேட்கவும், என்கிட்ட இருக்க காசு, என்னோட பார்ஃபர் டைட்டில், நைட்டுங்கிற டைட்டில் எல்லாத்தையுமே திரும்ப கொடுத்துருந்தேன். இந்த பிரச்சனையில இருந்து என்ன வெளியே கொண்டு வந்துருங்க போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு இதுல எந்த ஒரு லாபமுமே இல்ல, ஆனா எதுக்காக நீ இதை பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. அவனுங்களை பார்த்தாலே பிடிக்கல, அடிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, அந்த மரியோட வலையில இருந்து பிரின்ஸை காப்பாத்துறதுக்காக தான் இப்படி பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என் பொண்ணுக்கு நீ ஒருத்தன் தான் சப்போர்ட் பண்ணிருக்க, சோ கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அண்ட் பதிலுக்கு நீ எனக்கு ஒன்று பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணியிருந்த என்கேஜ்மெண்ட் அஃபிஷியலா கேன்சல் ஆயிடுச்சு. என் பொண்ணு கொஞ்சம் சோகமா இருக்கா, அவளை கண்ட்ரி சைடு கூட்டிட்டு போய் கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சிரு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. ஏஞ்சலிக்காவோட அப்பா தான் கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, என்ன இதுக்கப்புறம் அகாடமிக்கு போக முடியாது, என்னோட டீச்சர், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், கேஃபேட்டீரியால நான் சாப்பிடணும்னு நினைச்ச பொருட்கள், அகாடமில நிறைய விஷயங்களை நான் மிஸ் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இவன்கிட்ட பணம் இருக்கு, திறமசாலியான பையனும் கூட, ஆனா பிரச்சனை வரும்னு தெரிஞ்சே இதுக்காக ஏஞ்சலிக்காவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் யோசிக்கவும், இவன் வெளியே பார்க்க கெட்டவனா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா அப்பா சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸோட மனசுல நான் இல்லங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு ஹெல்ப் பண்ண லியானுக்கு ப்ராப்பரா ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல, நான் ரொம்ப மோசமான பொண்ணு அப்படின்னு ஏஞ்சலிக்கா சொல்லவும், ஒலிவியா அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. மாஸ்டர் நீங்க அங்க போலியா அப்படின்னு லோக்ஸியான் கேட்கவும், சில விஷயங்கள்ல தலையிடாம தனிமையில விடுறதுதான் நல்லது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாமே தயாரா இருக்கு அப்படின்னு சொல்லி சர்வன்ட் சொல்றாங்க. ஃபியூச்சர் கிங் கூடயே சண்டை இழுத்திருக்கான், அப்புறம் என்னடா இப்ப திடீர்னு ஒரு டியோக்கோட பொண்ணை கூட்டிட்டு வரேன்னு சொல்றான் அப்படின்னு நம்ம ஹீரோவோட அப்பா வருத்தப்பட்டு இருக்கவும், ஜோலா அங்க வந்து புருஷன் சவுட்லயே ஒன்னு அடிச்சுட்டு, யார கேட்டுட்டா இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன நடக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கவும், வெல்கம் மை லேடி அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்காவை வரவேற்கிறாங்க. நீ யாரு அப்படின்னு அவங்க கேட்கவும், ஏஞ்சலிக்கா ரெட் கிரேட் அப்படின்னு சொல்லவுமே, இவ ஒரு ராயல்ட்டி அப்படின்னு சொல்லி ஜோலா ரொம்ப பயப்படுறா. லியான் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்கான், கொஞ்ச நாள் நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லவோ, எவ்வளவு நாள் வேணா தாராளமா இருங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அப்படின்னு ஜோலா ஓடி போயிருந்தா. ஜோலா பயந்து இப்பதான் பாக்குற ஏஞ்சலிக்கா சூப்பர் அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறான். லியான் இது உன்னோட சொந்த ஐலாண்டா அப்படின்னு ஒலிவியா கேட்கவோ, இது பார்க்க சொர்க்கம் மாதிரி இருக்கு அப்படின்னு ஏஞ்சலிக்கா சொல்றா. இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ கட்டி வச்சிருக்க அந்த ஹார்ட் பாத்ல அவங்க ரெண்டு பேரும் இப்ப குளிக்கிறாங்க. என்னோட ஹேர் நீளமா இருக்குன்னு ஒலிவியா கேட்கும். ஃப்ரெண்ட்ஸ்க்கு லாங் ஹேர் தான் பிடிக்கும்னு நினைச்சேன், ஆனா அப்படி இல்ல போல அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா சொல்றா. லியானும் நீயும் லவ் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும். அப்படி இருந்தா நல்லா தான் இருக்கும், ஆனா நான் ஒரு காமனர், அவர் என்னை விட ஸ்டேட்டஸ்ல கூட அவர் உனக்கு தான் அதிகமா ஹெல்ப் பண்ணிருக்காரு, ஓமல ஒருவேளை ஃபீலிங்ஸ் இருக்குமா
தெரியுமா அப்படின்னு ஒலிவியா கேட்கவும், நான் ஒரு மோசமான பொண்ணு, கண்டிப்பா லியானுக்கு என்ன பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிகா சொல்றா. அவங்க 2 பேருமே கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. ஒலிவியா உன்னோட ஸ்கின் சாஃப்டா இருக்குன்னு சொல்லவும், உங்க ஹேர் சாஃப்டா இருக்குன்னு ஏஞ்சலிகாவை பார்த்து ஒலிவியா சொல்றா. ஒலிவியா நம்ம ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கோ, என்னாச்சு ஒலிவியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஒன்னும் இல்ல, இதுக்கப்புறம் நீங்க என்ன லிவியா அப்படின்னு கூப்பிடுறீங்களா? ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படிதான் கூப்பிடுவாங்கன்னு சொல்லவும், அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன ஆன்ஜின்னு கூப்பிடுங்க, அதுவும் என்ன மாதிரி ஒரு ஆள் கூட எல்லாம் நீங்க ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டா அப்படின்னு ஏஞ்சலிகா சொல்றா. உன்னை நீயே தப்பா நினைக்காத ஏஞ்சலிகா, ஐ மீன் ஏஞ்சி அப்படின்னு சொல்லி ஒலிவியா சொல்றா. மாதிரிதான் என் மைண்ட்ல இருக்கா, அவளை பழி வாங்கணும்னு தோணுதுன்னு சொல்லவும், அப்ப பழி வாங்க வேண்டியதுன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மிஸ்டர் லியான், கெட்ட விஷயத்துல சொல்லி கொடுக்காதீங்க அப்படின்னு ஒலிவியா சொல்லவும், பழி வாங்குறது அப்படின்னு எனக்கு தான் நல்லா தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எனக்கு சொல்லு அப்படின்னு ஏஞ்சலிகா சொல்றா. நீ பழி வாங்கணும்னு நினைச்சேன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ ரொம்பவும் ஹாப்பியா இருக்கணும். எதிரியை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சேன்னா அது டைமும் உன்னோட எனர்ஜியும் வேஸ்ட். நம்ம ஹாப்பியா இருக்க கூடாதுன்னு நம்ம எதிரி நினைச்சா நம்ம ஹாப்பியா இருக்கணும், அதுதான் நம்ம பழி வாங்குறதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். பழி வாங்குறதுன்னா ஹாப்பியா இருக்குதுன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஒலிவியா சொல்றா. கேமோட ப்ரோட்டாகனிஸ்ட் எதிரியோ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். என்னது உங்க நொபிலிட்டியோ ராயல்ட்டியோ வேண்டான்னு விட்டு கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி மாதிரி ஷாக் ஆகுறா. உனக்காக நாங்க எதை வேணா இழக்க தயாரா இருக்கோம் மாதிரி அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸும் மத்தவங்களும் சொல்லவும், முட்டா பசங்களா, நான் ராயல்ட்டியா ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சு என் கனவுல மண்ணள்ளி போட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி மாதிரி ரொம்பவும் வருத்தப்படுறா. அந்த லியானை விட நம்ம ஸ்ட்ராங்கா மாதிரி அவனை பழி வாங்கணும் அப்படின்னு அவங்க பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஜூலியஸ், நீங்க ட்ரைனிங் எடுக்கிற டயத்துல மரியை நாங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி மத்தவங்க சொல்லவும், ஃப்ரெண்ட்ஸோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். சரியான முட்டாளுகளா இருக்காடுங்களே அப்படின்னு சொல்லி மரி வருத்தப்படவும், மரி ஆனந்த கண்ணீர் வடிக்கிறா அப்படின்னு சொல்லி அவனுக்கு காமெடி பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே மத்தவங்க கூட ஃபைட் பண்ணதுக்கு நம்ம ஹீரோக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து ரிப்போர்ட் பண்றான். ஏஞ்சியோட அப்பாவை மீட் பண்ணது நல்லதா போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பிரச்சனை இல்ல, அதுக்கு பதிலா ஆப்போசிட்டா அவங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுக்க வந்தவன் ஒரு லெட்டர் தூக்கி நீட்டுறான். நம்ம ஹீரோக்கு லோயர் 6th ராயல் நைட்டா டைட்டில் கொடுத்திருக்காங்க. இவ்வளவு சின்ன வயசுல 16 ஏஜ்லயே ராயல் நைட்டா மாறினது நானா தான் இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸை நான் தோக்கடிச்சிருந்தாலுமே அந்த கடுப்பை அவங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு கிங் அண்ட் குயின் தான் எனக்கு இந்த டைட்டிலேயே கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான். இவன் இன்னும் இந்த அகாடமியை விட்டு போலியா அப்படின்னு சொல்லி பொண்ணுங்கள நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. ஹை ஸ்டேட்டஸ்க்கு நம்ம ஹீரோ போனதுனால இன்னும் அதுக்கு தகுந்தபடி தான் ஒரு பொண்ணை பார்க்கணும். சோ நம்ம ஹீரோ சோகமா இருக்கான். ஃப்ரெண்ட்ஸும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் உங்களை பழி வாங்கணும்னு ட்ரைனிங் எடுக்க போயிருக்காங்க. இதுல மாதிரி ஒருத்தி தான் கஷ்டப்பட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி லோக்சியான் ரிப்போர்ட் பண்றான். அவ கஷ்டப்படுறாளா, அதுவே போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ வில்லத்தனமா சிரிக்கிறான். இப்ப ஏஞ்சலிக்காவோ ஒலிவியாவோ வராங்க. கேஃபட்டீரியாக்கு ஒரு புது ஐட்டம் வந்திருக்கு, நாங்க அதை சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்க போறோம், நீங்களும் கூட வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அவங்க கூட்டிட்டு போறாங்க. கேமோட அழகான 2 பொண்ணுங்க கூட நான் இருக்கிறேன், ஆனாலுமே உங்க கூட கண்டிப்பா என்னால ரிலேஷன்ஷிப் வச்சுக்க முடியாது, மாப் கேரக்டரா இருக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். இப்ப நம்ம ஹீரோட ஸ்கூல்ல ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது. நம்ம ஹீரோட டீம் வந்துட்டு ஒரு கேஃபே வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் டேனியலும் ரேமனும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இதுல எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒலிவியா வந்து கேக்குறா. பர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இது எனக்கு பார்க்க டைட்டா இருக்கும் அப்படின்னு ஏஞ்சலிகா வந்து கேக்குறா. இது உங்களுக்கு பர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்னு ஒலிவியா சொல்றா. இவங்க 2 பேருமே பார்த்து செம கியூட்டா இருக்காங்க. என்ன மாதிரி ஒரு மாப் கேரக்டருக்கு கண்டிப்பா இந்த மாதிரி பொண்ணுங்க கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். நீ ரொம்பவும் அழகா இருக்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாத்தி மாத்தி புகழ்ந்துக்கிடுறாங்க. இது என்ன கனவா, நம்ம அகாடமியில இருக்கிற பொண்ணா இது அப்படின்னு சொல்லி டேனியலும் ரேமனும் பாக்குறாங்க. ஹே முட்டாள் பிரதர் அப்படின்னு நம்ம ஹீரோட சிஸ்டர் வரவும், உன்னை யாரு எங்க கூப்பிடலையே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கஸ்டமர்ஸ் கிட்ட அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒலிவியா சொல்றா. நான் உன்னோட கஸ்டமர் மரியாதையான கவனி அப்படின்னு நம்ம சிஸ்டர் சொல்றா. நம்ம அகாடமி பொண்ணுங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வருத்தப்படுறாங்க. ஒரு பொண்ணுக்கும் எனக்கு ஒரு பையனால பிரச்சனை. நெக்ஸ்ட் வைகான் ஃபேமிலியோட லீடராக போற அந்த பையன் அப்படின்னு சொல்லி அவன் தங்கச்சி சொல்லுவோம். உன் ஃப்ரெண்ட் அவனை உன்கிட்ட இருந்து பறிச்சுட்டு போயிட்டாளா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல, அவ தான் ஃபர்ஸ்ட் அந்த பையனை லவ் பண்ணா, அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணலாமே நினைச்சேன், அந்த பையனும் எனக்கு விழுந்துட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சிஸ்டர் சொல்லுவோம். வா மேலதான் தப்பு நம்ம ஹீரோ சொல்றான். ஒழுங்கா எனக்கு ஹெல்ப் பண்ணு, அவளை மிரட்டியாச்சும் ஏதாச்சும் பண்ணவேன்னு சொல்லுவோம். ஆனா அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி ஒலிவியா சொல்லுவோம். காமனர் நீ பேசாத அப்படின்னு நம்ம சிஸ்டர் சொல்றா. ஒலிவியா கிட்ட பார்த்து பேச, இல்லைன்னா ஏஞ்சி கிட்ட உனக்கு பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏஞ்சலிகா ஒரு டியோக் ஃபேமிலியை சேர்ந்தவா அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோட சிஸ்டர் ஏஞ்சலிகாக்கு பயந்து அங்க இருந்து கிளம்பிடுறா. என்ன ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் லியான் அப்படின்னு சொல்லி ஒலிவியா சொல்லுவோம். நம்ம ஹீரோ கொஞ்சம் வெக்கப்படுறான். பெரிய பிரச்சனை, நமக்கு பக்கத்துலயே ஒரு கேஃபே ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் தான் நம்ம ஹீரோக்கு ஆப்போசிட்டா ஒரு கேஃபே ஓபன் பண்ணிருக்காங்க. என்ன பட் ஃபார் உன்னை விட சூப்பராவே நான் ஒரு கேஃபே வச்சிருக்கேன், நீ எப்ப வேணாலும் அங்க வந்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஏங்கப்பா ஒரு காஃபிக்கோ ஸ்நாக்ஸ்க்கோ இவ்வளவு தொட்டா அப்படின்னு ஒலிவியா ஷாக் ஆகுறா. இது மாதிரியோட ஐடியா தான், இதுவே கம்மி தான் மாதிரி சொன்னா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவோம். இது கம்மியா அப்படின்னு ஒலிவியா ஷாக் ஆகுறா. இது நார்மல் ரியாக்ஷன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடியே போகும்போது எதுக்குடா என்ன ஃபாலோ பண்றா அப்படின்னு நம்ம கேட்கறான். உன்னோட கேஃபேக்கு நான் எப்ப வேணா வரலான்னு சொன்னல, என்ன இருக்குன்னு பாக்கணும்னு எனக்கும் ஆசை அப்படின்னு நம்ம ஹீரோ உள்ள வந்து பாக்குறான். கேஃபேன்னு சொல்லிட்டு சாக்கு பாட்டில் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். மேரியோட ஐடியா எங்களுக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்றாங்க. இன்னும் அவ கூட தான் நீங்க சுத்திட்டு இருக்கீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். மேரியோட சப்போர்ட் எங்களுக்கு இருக்கு, கண்டிப்பா ஒண்ணு நாங்க தோக்கடிப்போம் அப்படின்னு அவனுக்கு சொல்லுவோம். இதுல ஜெயிக்கிறது தோக்குறது என்னடா இருக்கு, இது ஸ்கூல் ஃபெஸ்டிவல் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இது கேஃபே மாதிரியே இல்ல ஒரு பார் மாதிரில இருக்கு அப்படின்னு ஒலிவியா கேட்கறா. ஃப்ரெண்ட்ஸோட அழகை பார்த்து மயங்குறவங்க இங்க வருவாங்க, இது என்னோட ஐடியா தான் அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். பிரின்சஸ் கேஃபே ஒன்னதான் பிரின்சஸ்ன்னு சொல்லிருக்காங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ மரியா கிண்டல் பண்றான். மாதிரி தான் எங்களை பொறுத்த அளவுக்கு பிரின்சஸ் அப்படின்னு சொல்லி அவனுங்க சொல்றாங்க. உங்க கேஃபேக்கு யாரும் வராம நீங்க தோத்து போக போறீங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். என்னோட டீச்சர் எனக்கு டீ போட நல்லாவே சொல்லி கொடுத்திருக்காரு, சோ உன்னை விட பெட்டரா நான் தான் போடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எங்களோட கிளப்புக்கு வாங்கன்னு ஒவ்வொருத்தங்களும் கூப்பிட்டு இருக்காங்க. ஒலிவியாவோ எங்களோட கேஃபேக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சில பொண்ணுங்களை கூப்பிடுவோம். வாட்ஃபோர்ட் வச்சிருக்கிற அந்த கேஃபேக்கு எங்களை வர சொல்றியா, அவன் உன்னை கூட வச்சிட்டு இருக்கிறதுனால இப்ப எங்க கிட்ட எல்லாம் வந்து பேசுற அளவுக்கு நீ வந்துட்டியா அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்கவும், ஏஞ்சலிக்காவோ இப்ப ஒலிவியா கூட தான் இருக்கா, நம்ம தேவையில்லாம ஏதோ பிரச்சனை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பொண்ணு சொல்லப்போ இந்த பொண்ணுங்க அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அப்போ புதுசா ஒரு பொண்ணு ஒலிவியா கிட்ட வந்து,
அந்த கஃபே நல்லா இருக்கும் போலியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இந்த கிங்டமோட கோயின் வந்து ஓ ஃபெஸ்டிவலா, நான் இதை பார்த்தே ஆகணுமே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. கைஸ், நீங்க 2 பேரும் வேலை பார்க்க தயாரா இருங்க, நீங்க 2 பேரும் என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, பொண்ணுங்களை மட்டும் ஃப்ரீயா விட்டுட்ட அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. ஃபெஸ்டிவல் கமிட்டியோட ஹெட் வந்துட்டு ஏஞ்சலிக்காவை கூப்பிட்டு விடுறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு ஏஞ்சலிக்கா போய் பார்த்தா, அந்த கோயின் இந்த ஃபெஸ்டிவலை சுத்தி பார்க்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு கூட இருக்கிறதுக்கு தான் ஏஞ்சலிக்காவை அனுப்பி விட்டுருக்காங்க. நான் இந்த ஃபெஸ்டிவல் எல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, நீ தான் எனக்கு சுத்தி காட்டணும் அப்படின்னு அந்த கோயின் சொல்றாங்க. ஆனா அதுக்கு நீங்க இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த இடத்துக்குலாம் வருவீங்க அப்படின்னு ஏஞ்சலிக்கா கேட்டுட்டு மனசுக்குள்ள, இவங்க தான் இந்த கிங்டமோட குயின் மலிம், பிரின்ஸ் ஜூலியஸோட அம்மா. இவங்க எனக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஏஞ்சலிக்கா யோசிக்கிறேன். ரீசெண்டா வந்த பிரச்சனையில கூட எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, தேங்க்ஸ் அப்படின்னு ஏஞ்சலிக்கா சொல்லவும், நான் முக்கியமா இங்க வந்ததே அந்த லியானை பார்க்கறதுக்காக தான் அப்படின்னு குயின் சொல்றாங்க. ஆனா அவன் சண்டை போட்டதே எனக்காக தான் அப்படின்னு ஏஞ்சலிக்கா சொல்லவும், ஆனா அந்த லியான் அதுக்குன்னு அப்படி மோசமாவா நடந்துக்கிடணும், அது போக என்னோட பையன் உன்னை கஷ்டப்படுத்திருக்கான், அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு குயின் சொல்லவும், பரவாயில்ல இருக்கட்டும் ஏஞ்சலிக்கா சொல்றா. இந்த ஃபெஸ்டிவல்ல நிறைய விஷயங்களும் தப்பா இருக்குது அப்படின்னு குயின் சொல்றாங்க. இது டேஸ்டாவே இல்ல, நாங்க உனக்கு காசு தர மாட்டோம், ஃப்ரீயா தான் நீ எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி பொண்ணுங்க பசங்க கிட்ட பிரச்சனை பண்றாங்க. அங்க இவ்வளவு கூட்டம் இருக்கு, இங்க யாருமே இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோட இடத்துக்கு ஒருத்தி வாரா. அந்த லியான் கிட்ட நம்ம கொஞ்சம் விளையாடுவோம், நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் சரியா ஏஞ்சலிக்கா, அவனோட டீ நல்லா இல்ல ஏதாச்சும் சொல்லுவோம் அப்படின்னு அவங்க கதவை திறந்தா, உன்னோட டீ நல்லா இல்ல அப்படின்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோட மூஞ்சிலேயே காஃபியை ஊத்தி நம்ம ஹீரோ தலைமலை கால வச்சு உன்னோட டீக்கு காசு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோ பொறுமையா இருக்கிறான், நீங்க சாப்பிட்டதுக்காச்சும் பே பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், டோர்னமெண்ட்ல நீ ஜெயிச்சதுனாலதான் எங்களோட பெட்ல நாங்க தோத்து போனோம், லாஸ் ஆனதுனால சர்வெண்ட் எல்லாம் விற்க வேண்டியது வந்துச்சு தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோவா டார்ச்சர் பண்ணவோ, ஏஞ்சலிக்கா அவளை போய் அடிக்கிறா. லியான் கிட்ட மரியாதையா நடந்துக்கோ அப்படின்னு ஏஞ்சலிக்கா சொல்லவோ, பிரெண்ட்ஸ் சொன்ன வேண்டான்னு சொன்ன பொண்ணு தானே நீ என்ன வந்து மிரட்டியா அப்படின்னு சொல்லி அவ ஏஞ்சலிக்காவையே கிண்டல் பண்றா. தேவையில்லாம பேசுறது நிறுத்த, அவ உன்ன என்ன பண்ணா அப்படின்னு ஒலிவியா கேட்கவும், ஓ என்னவே எதிர்த்து பேசுற லெவலுக்கு வந்துட்டியா, ஏஞ்சலிக்கா உன்னை கூட வச்சிருக்கிற ஒரு பெட் மாதிரி இருக்கிற நீ எல்லாம் என்ன பேச வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. என்னது நான் ஒரு பெட் அனிமலா அப்படின்னு அவ கேட்கவோ, போதும் நிறுத்த அப்படின்னு ஏஞ்சலிக்கா சொல்றா. காமனரா இருக்கிற பீப்பிள்ஸ் எல்லாம் நீ மனுஷங்களா கூட மதிக்க மாட்டேன், நீ தானே சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், அவங்க சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்லி ஒலிவியா கொஞ்சம் வருத்தப்படுறா. ஒலிவியாக்கு ஏஞ்சலிக்காக்கு அவ பிரச்சனையை கிரியேட் பண்ணவோ, போதும் இத்தோட நிறுத்திக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னடா உனக்கு இன்னும் பத்தரையா அப்படின்னு சொல்லி அவ கையசைக்கவும், அந்த பொண்ணோட சர்வன்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஹீரோவை போட்டு அடிக்கிறாங்க. போதும் நிறுத்துங்க அப்படின்னு கோயின் சொல்லவும், நீ யாரு கிளவி அப்படின்னு அவ கேட்கறா. பிரச்சனையை வளர்க்க வேண்டான்னு பாக்குறதுனால நீ சொன்னது எனக்கு கேட்காத மாதிரி நான் இருந்துக்கிறேன், டீக்கு காசை கொடுத்துட்டு ஒழுங்கா அங்க இருந்து கிளம்புன்னு கோயின் சொல்லவும், ஹே நான் யாருன்னு தெரியுமா, நான் ராயல்டி, அவளை வெளியே போடுங்கடா அப்படின்னு சொல்லவும், ஹே முதல்ல நீ பேசிட்டு இருக்கிறது யாருன்னு தெரியுமா அப்படின்னு ஏஞ்சலிக்கா சொல்றதுக்குள்ள நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆகி வில்லத்தனமா சிரிக்கிறான். வேண்டாம் அப்படின்னு ஏஞ்சலிக்கா சொல்றா. நம்ம ஹீரோ மேஜிக்க வச்சு அந்த சர்வன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு மிதிக்கிறான். உங்களை அடிக்கிறதுக்கு இப்போ எனக்கு ஒரு காரணம் கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அடிச்சிட்டு இருக்கேன். சர்வன்ஸ் அடிச்சா எந்த பொண்ணுங்களுக்கும் நம்மள பிடிக்காது அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. நம்ம ஹீரோ எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு, நீங்க பிரச்சனை பண்ணது யார்கிட்ட தெரியுமா, இந்த கிங்டமோட கோயின் கிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்றான். என்னது கோயின் மலிமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஷாக் ஆகுறா. உங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளாவனா இருக்கட்டும், ஆனா கோயினுக்கு முன்னாடி அவர் ஒண்ணுமே இல்ல, உன் கதை அவ்வளவுதான் முடிஞ்சுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் மாறு வேஷத்துல வந்திருக்கேன், லியான் இதை பெருசு பண்ணாம விட்டுற அப்படின்னு கோயின் சொல்லவும், மை கோயின் உங்களோட மரியாதையை நான் காப்பாத்தி நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ இன்னும் அவங்கள போட்டு ஆடி ஆடினு அடிச்சிட்டு இருக்கான். இவனை தடுக்க ஒரே ஆள் தான் இருக்கா அப்படின்னு ஏஞ்சலிக்கா இப்ப அந்த டீச்சரை கூட்டிட்டு வரவும் நம்ம ஹீரோ அமைதியாயிருதான். லேடிஸ் முன்னாடி இப்படியா பிரச்சனை பண்றது, ஒரு ஜென்டில்மனா எப்படி நடந்துக்கணும்னு நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கல, சரி நீ ரொம்பவுமே டென்ஷன்ல இருந்திருப்பான்னு நினைக்கிறேன், நான் உனக்காக டீ போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அந்த டீச்சர் சொல்லவும், டீச்சர் கையால டீயா நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகிறான். லியான் இப்படியா நடந்துக்கிட்டது அப்படின்னு கோயின் கேட்கவும், கோயின் என்ன மன்னிச்சிருங்க, எங்க ஃபேமிலி எதுவும் பண்ணிடுறீங்க, என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஐயோ நான் அந்த லெவலுக்கு தான் எதுவும் சொல்ல வரலன்னு கோயின் சொல்லவும், அவன் உங்களை கிண்டல் பண்றான்னு ஏஞ்சலிக்கா சொல்றா. நீ ரொம்ப மோசம் அப்படின்னு கோயின் சொல்லவும், மன்னிச்சிருங்க மை கோயின் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப எல்லாருமே பொறுமையா உட்காந்து பேசுறாங்க. என் பையன் மேல தப்பு இருந்ததுனாலதான் நான் அவனை ராயல்ட்டில இருந்தே தூக்குனேன், இருந்தாலும் நீ அவன்கிட்ட அவ்வளவு மோசமா நடந்திருக்க கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோவா அவங்க சொல்றாங்க. இவங்களோட 25 வயசு போட்டோல எப்படி இருந்தாங்களோ இப்பவும் அப்படியே தான் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் இந்த மாதிரி ஸ்கூல் ஃபெஸ்டிவல் எல்லாம் கலந்துக்கிட்டே ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு இங்க புது நிறைய மெமரிஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு கோயின் கேட்கவும், நீங்களே கேட்கும்போது கண்டிப்பா ஒரு ஜென்டல்மேனா அதை பண்றேன், என் கூட டேட்டிங் வரீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், டேய் கோயினை பார்த்து என்னடா கேள்வி கேட்கற அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்காவோ ஒலிவியாவோ திட்டுறாங்க. இந்த ஸ்கூல்ல இருக்கிற ராட்சசங்களோட டேட்டிங் போறதை விட ஒரு மனுஷங்க கூட டேட்டிங் போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு, என்ன உங்க லைஃப் பார்ட்னரா ஏத்துக்கிடுவீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஃபேமிலியும் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவோம், ஆனா இப்பவும் நீங்க இளமையா தான் அழகா தான் இருக்கிறீங்க, ப்ளீஸ் என்ன ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது மண்டையிலே நாங்கன்னு ஒரு கொட்டை விழுது. யாரான்னு திரும்பி பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் நீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என்கிட்ட பிரச்சனை பண்ணாத, நீங்க அம்மா கிட்ட வேற பிரச்சனை பண்றியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஏன்டா மாரி கிட்ட மட்டும் இதே தானே சொன்ன, என்னாலயோ ட்ரூ லவ் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹீரோவை வரைக்கிட்டு தான் நம்ம ஹீரோ பறந்து போய் விழுறான். எனக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்லி லிவியாவும் ஏஞ்சியும் நினைக்கிறாங்க. அம்மா அந்த லியான் ரொம்ப மோசம் பேராசை பிடிச்சவன், அவன் பக்கம்லாம் போவாதீங்க அப்படின்னு ஜூலியஸ் சொல்லவும், அவனை நீ குறை சொல்றியா, கஃபேன்னு சொல்லிட்டு சரக்கு பாட்டில் வச்சிருக்க அப்படின்னு அவங்க அம்மா கேட்கவும், இது மரியோட புத்திசாலித்தனமான ஐடியா தான் அப்படின்னு ஜூலியஸ் சொல்றான்.
இது எல்லாத்துக்கும் அவ தான் காரணம். மரியை கூப்பிட்டு நான் இப்பவே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லவும் ஃபேன் கேர்ள்ஸ் வச்சு அவங்க பையனை யூஸ் பண்ணி காசு கலெக்ட் பண்ணுன்னு தெரிஞ்சதுன்னா என்னோட கதை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மரி நினைக்கிறா. நீங்க இவ்வளவு கோபமா இருந்தா நான் அவளை அவங்கள பார்க்க விட மாட்டேன் அப்படின்னு ஜோலியஸ் சொல்றான். லியான பேராசை படிச்சவன் சொல்ற, ஆனா ஒரு சாதாரண ஸ்நாக்ஸ்க்கு நீங்க தான் அதிகமான தொட்டு வச்சு சர்வீஸ் காசு வேற எக்ஸ்ட்ராவா வாங்குறீங்க. அவன் கூட சண்டை போட்டு டோர்னமெண்ட்ல தோத்து பண்ணா மரியை பார்க்கவே மாட்டேன்னு சொன்னேன். ஆனா இன்னும் நீ மரி கூட தான் சுத்திட்டு இருக்க அப்படின்னு அவங்க கேட்கவும் அது அவளுக்கு ஹெல்ப் பண்ண வந்தா அப்படின்னு அவன் சமாளிக்கிறான். நீ மோசமானவனா இருந்துட்டு லியான திட்டியா அப்படின்னு கோயின் சொல்றாங்க. கிங்டமோட கோயின் கிட்டே போய் இப்படியா ரொமான்டிக்கா பேசுவா அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா கேட்கவும் அட ஆமா அதுவும் கரெக்ட் தான், நான் ஒரு சாதாரண மாப் கேரக்டர், கண்டிப்பா ராயல்ட்டியா கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். ஒலிவியாவை மீட் பண்ண அந்த பொண்ணு வந்துட்டு நான் உங்க கஃபேக்கு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் சாரி நாங்க க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்போ அந்த பொண்ணு ஒலிவியாவை பார்த்துட்டு ஹே ஒலிவியா அப்பவே உங்ககிட்ட சொன்னல அப்படின்னு அவ கேட்கவும் மிஸ்டர் லியான் இதுதான் கார்லா ஃபோவேங் அப்படின்னு சொல்லி அவ சொல்றான். இவளே டைரக்டா இன்ட்ரடியூஸ் ஆகாம எதுக்கு ஒலிவியா மூலியமா இன்ட்ரடியூஸ் ஆகணும்னு நினைக்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்ன விஷயம் நம்ம ஹீரோ கேட்கவும் அவ கீழே நீல் டவுன் போட்டு மரியாதை கொடுத்து நீங்க எங்க ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அவ சொல்றா. ஓ சரின்னு சொல்றான். தெரியாத ஒரு பொண்ணுக்கு ஏன் ஹெல்ப் பண்றீங்க மாஸ்டர் அப்படின்னு லூக்சியான் கேட்கவும் அவ ஒலிவியா மூலியமா ஹெல்ப் கேட்டு வந்திருக்கா. சோ நான் அதை பண்ணல அப்படின்னா ஒலிவியா பேரும் சேர்த்து தான் கெட்டு போகும். அது போக அவ மரியாதையோட கேட்கும்போது எப்படி வேண்டான்னு சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒலிவியாவும் ஏஞ்சலிக்காவும் நேரத்தில இருந்தே பேசிக்காம இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி ரேமன் கேட்கறான். ஏஞ்சலிக்கா ரைவல் ஃபேமிலியில இருக்கிற அந்த பொண்ணு வந்துட்டு ஏஞ்சலிக்கா ஒன்னு ஒரு பெட் அனிமலா தான் கூட வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஒலிவியாவை பார்த்து சொல்லியிருப்பா. அது ஒலிவியாக்கு கஷ்டமா இருந்திருக்கும். ஆமா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இல்லாத மாதிரி தான் எனக்கும் தோணுது. நம்ம இடத்துக்கு தான் யாருமே வரலையா அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா நம்ம கலெக்ஷன் இன்னும் முடிக்கலையா அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு கேட்குவோம். அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏஞ்சியும் லிவியாவோ இப்ப ஒன்னா சுத்திட்டு இருக்காங்க. ஏர் பைக் ரேஸ் நடக்க போது அண்ட் அதை ஏஞ்சலிக்காவோட கமிட்டி தான் பண்றாங்க. எப்பவும் இதுல ஜோக் தான் வின் பண்ணுவா அப்படின்னு ஏஞ்சி சொல்றா. ஆமா இதுல மாஸ்டர் லியான் கலந்துக்கிடுவாரா அப்படின்னு ஒலிவியா கேட்கவும் அவன் கலந்துக்கிட்டா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவர் கேம்பிளிங் தான் பண்ணுவார் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல சொல்றாங்க. ஜோக் இதுல ஜெயிச்சா வச்சு எனக்கு காசு வரும் அப்படின்னு சொல்லி மாதிரி நினைக்கவும் யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்க பெட் கேட்ட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அந்த சர்வன் கேட்கவும் எனக்கு கேம்பிளிங்னாலே சுத்தமா பிடிக்காது. என்னோட போன ஜென்மத்துல என் பாய் ஃப்ரெண்ட் கேம்பிளிங்ல தான் எல்லாத்தையும் இழந்தா. சோ அப்பவே எனக்கு கேம்பிளிங்கே பிடிக்காது அப்படின்னு சொல்லி மாதிரி நினைக்கிறா. அந்த ஏர் பைக் ரேஸ் காம்படிஷனும் நடக்குது. ஆன்ஜி சொன்ன மாதிரியே ஜோக் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருக்கான். மாஸ்டர் நம்பர் 604 தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க அப்படின்னு சொல்லி லோக்சியான் சொல்லுது. நீ எனக்கு கரெக்டா அனலைஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இரு, நான் பணத்தை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிக்கிறான். எல்லா நேரமும் ஒண்ணு போல இருக்காத நேஞ்சி சொல்லுவோ கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதே மாதிரி 604 ஜெயிச்சிட்டாங்க. படி 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 அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோ கேவலமா மூஞ்ச வைக்கிறத நிப்பாட்டு அப்படின்னு ஏஞ்சலிக்கா சொல்றா. ஜோக் மேலதான் நம்ம ஹீரோ பெட் கட்டி இருப்பான். பட் கூட இருக்கிற ரேசர்ஸ் வந்துட்டு ஜோக்கை அட்டாக் பண்றாங்க. ஏன்டா அப்படி பண்றீங்க நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான். அவனை அட்டாக் பண்றது கிளாரிஸோட ஃபாலோவர்ஸ். அவனும் மரியா லவ் பண்றதுனால கிளாரிஸ் கூட இருந்த என்கேஜ் செல் பண்ணிட்டான். அவளோட ஃபாலோவர்ஸ் தான் இவனை அட்டாக் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா சொல்றா. என்னதான் மத்தவங்க அட்டாக் பண்ணாலுமே கூட ஜோக் வந்துட்டு ஒரு வழியா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துருதான். ஜோக்கே வின் பண்ணிட்டான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. ஆனா அவனுக்கு லைட்டா அடிபட்டிருக்கு. அவனோட ஸ்பைனல்ல அடிபட்டதுனால இதுக்கப்புறம் அவனால ரேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. இப்ப எல்லாருமே ஜோக்க பாக்குறதுக்காக போறாங்க. மாதிரி கவலைப்படாத எனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிரைஸ் பண்ணி போச்சு அப்படின்னு அழுதுட்டு இருக்கா. இவனால அடுத்த ரேஸ்ல கலந்துக்கிட முடியாது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப கிளாரிஸே டைரக்டா அந்த இடத்துக்கு வரா. உன்னோட ஆளுங்க தான் அதை பண்ணாங்களா அப்படின்னு ஜோக் கேட்கவும் நீ எனக்கு பண்ணதுக்கு உன்னோட ஒரு எலும்பு உடஞ்சதெல்லாம் பார்த்தாத அப்படின்னு சொல்லி கிளாரிஸ் சொல்றா. கேம்ல பாக்குறதுக்கு கியூட்டா இருந்தா உங்க கோவப்பட்டா எப்படி மாறிட்டாங்க பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் மிஸ்டர் லியான் அப்படிலாம் பேசக்கூடாது நோ அப்படின்னு சொல்லி ஒலிவியா சொல்லவும் என்ன ஒரு பப்பி மாதிரி ட்ரீட் பண்றா கியூட்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அவன் என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணது தப்புதான், அதுக்கு நீ இப்படியா பண்ணுவா அப்படின்னு ஏஞ்சலிக்கா கேட்கவும் பிரின்ஸ் ஜோலியஸ் ஒன்னையும் தானே ரிஜெக்ட் பண்ணா உனக்கு அந்த வழி புரியலையா அப்படின்னு அவ கேட்கிறா. மேம் அவங்க டியூக்கோட பொண்ணு கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லி அவ கூட இருக்கிறவன் சொல்லவும் ஜோக் உனக்கு இதெல்லாம் பத்தாது உனக்கு கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. என்ன வேணா பண்ணிக்கா நான் மரி மேல கை வச்சா நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். உடனே கிளாரிஸ் வந்துட்டு மரிய மறைக்கவும் பிரச்சனை பண்றதுனால எந்த நல்லதும் நடக்க போறது இல்ல, நம்ம சமாதானமா போயிடலாமே அப்படின்னு மாதிரி சொல்றா. இந்த மாதிரி என்னோட போன ஜென்மத்தை சிஸ்டர் மாதிரியே நடந்துக்கிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இப்ப கிளாரிஸ் அங்க இருந்து கிளம்புறா. என்னால அந்த ரேஸ்ல கலந்துக்கிட முடியாதுன்னு அவன் சொல்றான். இவன் மேல பெட் பண்ண பணம் போயிருமே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சப்ஸ்டிடியூட் அந்த லியான் கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி மாதிரி சொல்லவும் நான் எதுக்காக கலந்துக்கிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என்னோட பிரைஸ் பண்ணி போயிடும். இல்ல அது என்ன உன்னோட ஃப்ரெண்ட் ஏஞ்சிதா கமிட்டியோட லீடர், இவன் மட்டும் கலந்துக்கிட்டேன்னா பெட் பண்ண உங்களுக்கு பாதி காசை ஏஞ்சிதா கொடுத்தாக்கணும் அப்படின்னு சொல்றா. ஆமா இவ சொல்றது உண்மைதான், எனக்கு தான் பிரச்சனை வரும், இருந்தாலும் என்னால திரும்பவும் உன்னை பிரச்சனையில இன்வால்வ் பண்ண முடியாது அப்படின்னு ஏஞ்சலிக்கா சொல்றா. ஏஞ்சலிக்காவோட அப்பா தான் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. அது போக ஏஞ்சலிக்கா கிட்ட பிரச்சனை பண்ணா நம்ம ஹீரோ அவ்வளவுதான். நம்ம ஹீரோ அதை யோசிச்சு பார்த்துட்டு நான் இதுல கலந்துக்கிட்டேன், ஆனா உனக்காக தான் இதை கலந்துக்கிட்டேன், நீ எனக்கு கடமைப்பட்டிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நீ கேட்கறத நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஜியோக் சொல்றான். எந்த பைக் ஸ்பீடா இருக்கோ அதுதான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. லோக்சியான வச்சு நம்ம ஹீரோனோட பைக்கை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிறான். கிளாரிஸோட ஃபாலோவர்ஸ்ல ஒருத்தன் வந்து நீ தான் சப்ஸ்டிடியூட் அப்படின்னு கேட்கவும் அவ சொல்லிதான் நீங்க பிரச்சனை பண்ணீங்களா அப்படின்னு கேட்கவும் இல்ல கிளாரிஸ் ரொம்பவும் நல்லவங்க தான், ஆக்சுவலி அவர் கிளாரிஸோட இடத்துல நிறைய தடவை பிராக்டிஸ் பண்ணிருக்காரு, நாங்க அதை பார்த்து பொறாமப்பட்டிருக்கோம். மேடம் கிளாரிஸ் ரொம்பவே நல்லவங்க, ஆனா என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணத நேர்ல வந்து கூட சொல்லாம ஜஸ்ட் ஒரு லெட்டர்ல அனுப்பி வச்சிருக்கான். அவங்க எவ்வளவு வருத்தப்பட்டாங்க தெரியுமா அப்படின்னு டென்ஷன் ஆகும். எனக்கும் அவனை சுத்தமா பிடிக்காது, நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான், நம்ம ரெண்டு பேருக்குமே ஹேண்ட்ஸமான பசங்களை பிடிக்க மாட்டேங்கி, நம்ம ஒத்துமையா இருந்துக்கிடுவோமா நம்ம ஹீரோ கேட்கவும் மேடம் கிளாரிஸோட ஆர்டரை என்னால பிரேக் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம கிளம்புறான். பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். மாஸ்டர் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி லோக்சியான் சொல்லுது. நான் ஜெயிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாரோட ஃபேஸ்ல இருக்கிற அந்த ரியாக்ஷன் அது கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது.
அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ ரேஸ்ல கலந்துக்கிட்டான். இப்போ 3, 2, 1 அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாங்க. கிளாரிஸோட ஃபாலோவர்ஸ் மட்டும் இல்லாம மத்த ரேசர்ஸுமே நம்ம ஹீரோ வந்து இடிக்கிறாங்க. இவனுங்கெல்லாம் ஏன் வந்து என்கிட்ட பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும், ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க ஃபைட் பண்ணி ஜெயிச்சதுல நிறைய பேர் அவங்க பெட்டிங்ல தோத்து போனதுனால உங்க மேல கடுப்புல இருக்காங்க அப்படின்னு லூக்சியான் சொல்லுது. இப்ப நம்ம ஹீரோ எல்லாரையும் இடிச்சு தள்ள ஆரம்பிக்கிறான். இந்த பாட்ஃபோர்ட யாராச்சும் தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. லியான் இப்படி பண்ணுவான்னு தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்காவும் ஒலிவியாவும் நினைக்கிறாங்க. ஏஞ்சலிக்காக்கு எதிரியா இருக்கிற அந்த பொண்ணு அங்க வரா. உன்னால என் ஃபேமிலி எவ்வளவு கஷ்டப்பட்டதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவோ, கோயின் கிட்ட தப்பா பேசினது உன்னோட பிரச்சனை அப்படின்னு ஏஞ்சலிக்கா சிரிக்கிறா. உடனே இந்த பொண்ணு டென்ஷன் ஆகி ஏஞ்சலிக்காவை அடிக்கிற மாதிரி போகவும் ஒலிவியா போயிட்டு ப்ரொடெக்ட் பண்றா. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு அவ சொல்லவும், ஏஞ்சியோட பெட் அனிமல் நீ என்ன எதிர்த்து பேசுறியா? என்ன ஏஞ்சலிக்கா காமனர்ஸ் எல்லாம் ஒரு ஆளுங்களா கூட மதிக்க மாட்டேன்னு சொன்ன, உன்னோட ஃபாலோவர்ஸ் உன்னோட போயிட்டாங்கன்னு இவளை பெட் அனிமலா கூட வச்சிருக்கியா அப்படின்னு அவ கேட்கவோ ஒலிவியாக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படி இல்ல அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா சொல்ல வரதுல ஒலிவியா அங்க இருந்து போயிருந்தா. ஒலிவியா என்ன தப்பா நினைச்சிட்டா, நான் உண்மையிலேயே ஒரு மோசமானவா அப்படின்னு சொல்லி இப்ப ஏஞ்சலிக்கா செம டென்ஷனாகி அவளை அரைஞ்சிருதா. இப்ப ஏஞ்சலிக்கா அந்த பொண்ணு மேல ஏறி உட்காந்து போட்டு அடி அடின்னு அடிக்கிறா. இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயோ சரியான ஃபைட் நடக்குது. இங்க நம்ம ஹீரோ வேணும்னே அவனோட பைக்கை ஸ்லோ பண்றான். எல்லாரும் முந்தி போயிருந்தாங்க. அவ்வளவுதான், லியான் தோத்துட்டான் அப்படின்னு எல்லாரும் ஹாப்பியா இருக்கவும், இந்த லியான் எப்பவுமே தோக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்ப அவனோட பைக்கை ஃபுல் ஸ்பீட்ல ஓடுறான். இந்த பைக் எப்படி இவ்வளவு ஸ்பீட்ல போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இவன் எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா வரான் அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மண்டையை பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ தான் செகண்ட் பிளேஸ்ல இருக்கான். கிளாரிஸோட அந்த ஃபாலோவர் தான் இப்ப நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கான். முடிஞ்சா என்ன முந்து பாப்பா அப்படின்னு நம்ம சொல்லவும், சாரி நான் ஆல்ரெடி உன்னை முந்திட்டேன் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோவோட வண்டி செம ஃபாஸ்டா போகுது. வேண்டாம், இது செம ஃபாஸ்டா போகுது நிறுத்துக்க, இதுக்கு நான் ரேஸ்ல கலந்துக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவும் பயப்படுறான். இதை நம்பவே முடியல. ஆனா லியான் வின் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப கடுப்பாடுறாங்க. ஹே லூக்ஸியா, நான் என்னோட வெற்றியை கொண்டாடிட்டு இருக்க, கொஞ்சம் தடியா விடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இந்த பைக் அதோட லிமிட்டை தாண்டிடுச்சு, சோ பைக் வெடிக்க போகுது அப்படின்னு லூக்ஸியான் சொல்லுது. நம்ம ஹீரோவோட பைக் வெடிக்குது. திரும்பவும் நான் இப்படி மொக்கையா சாக விரும்பல அப்படின்னு நம்ம ஹீரோ கத்திக்கிட்டே கீழே விழுறான். டேனிங்கிற அந்த கிளாரிஸோட ஃபாலோவர் வந்து அவனை பிடிச்சிருந்தான். தேங்க்ஸ் பா, ஏன் பா என்ன காப்பாத்துன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நம்ம ரெண்டு பேருக்குமே ஹேண்ட்ஸமான பசங்களை பிடிக்காது அப்படின்னு நம்ம சொல்றான். நம்ம ஹீரோ வின் பண்ணதுனால இப்ப நிறைய காசை வின் பண்றான். நீ எனக்கு கடமைப்பட்டிருக்க மறந்துடாதன்னு சொல்லவும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்கறான். ட்ரெஸ் இல்லாம ஒத்த கையில நிக்க சொல்ல போறீங்களா அப்படின்னு சொல்லி மரியோட சர்வன்ட் கேட்கவும், இதுவும் நல்ல ஐடியா தான், இவனை அப்படி பண்ண வச்சு இவன் ஃபேன் கேர்ள்ஸை வச்சு கலெக்ஷன் பண்ணிடலாம். ஆனா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வரதுக்குள்ள மரி நம்ம ஹீரோவை பிடிச்சி திட்டுறா. நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், என்ன ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை கூட்டிட்டு போறான். என்னோட என்கேஜ்மெண்ட் நான் கேன்சல் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னை பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்கல அப்படின்னு சொல்லி கிளாரிஸ் கேட்கறா. சாரி, என் மனசுல இப்ப வேற ஒரு பொண்ணு தான் இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பலாரணும் சவுட்லயே வைக்கிறா. நேர்ல கூட வந்து ஒன்னால சொல்ல முடியாம ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கல அப்படின்னு சொல்லி கேட்கவும், எப்படி அதை உங்ககிட்ட நேர்ல வந்து சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவன் சொல்றான். டேனி டென்ஷன் ஆகுறான். அவனை விட்டு இதுக்கப்புறம் அந்த கோலையை பத்தி நான் நினைக்க போறது இல்ல அப்படின்னு அவ சொல்றா. ஒரு வழியா அவங்களுக்குள்ள இந்த பிரச்சனை முடிஞ்சிருது. டேனி நம்ம ஹீரோக்கு ரொம்பவும் தேங்க்ஸ்ன்னு சொல்றான். பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கும் அவனை சுத்தமா பிடிக்காது, அவனை பத்தி கவலைப்படாம நீங்க திரும்பவும் நார்மலா மாறுங்க, உங்களுக்கு இதை விட சூப்பரான ஒரு பையன் கிடைப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். உண்மையிலேயே ரொம்ப நல்ல லியான், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீ இப்ப தேவை, நீ ரேஸ் பண்ணிட்டு இருந்த டைத்துல உன் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பிரச்சனை வந்துட்டு அப்படின்னு கிளாரிஸ் சொல்றா. இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ஒலிவியாவை போய் மீட் பண்றான். ஆஞ்சி கிட்ட எல்லாம் பேசிட்டு தான் வரேன், கியூட்டான பொண்ணு எவ்வளவு சோகமா உட்காந்துருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆஞ்சியும் நானும் திரும்ப பழையபடியே ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி ஒலிவியா கேட்கவும், நான் உண்மையை சொல்றேன், ஆனா அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பரவாயில்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சொல்லு அப்படின்னு அவ சொல்றா. உங்க ரெண்டு பேரோட ஸ்டேட்டஸ்மே வேற வேற, சோ ஃப்ரெண்ட்ஷிப் பழையபடி இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது, இவ்வளவு நாள் நல்லபடியா போனதே பெரிய விஷயம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆமா அதுவும் கரெக்ட் தான், இதெல்லாம் நான் எதிர்பார்த்தது தான் அப்படின்னு ஒலிவியா சொல்றா. ஃப்ரெண்ட்ஸ் ஜோலியஸ் அவளை ரிஜெக்ட் பண்ண டைத்துல நம்ம அவ கூட இருந்ததுனால தான் அவ நம்மள யூஸ் பண்ணிக்கிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆஞ்சி பண்ண அந்த மாதிரி பர்சன் கிடையாது, அவ ரொம்பவும் நல்லவா அப்படின்னு சொல்லி ஒலிவியா சொல்லவும், உனக்கே தெரியுதுல்ல, கண்டிப்பா நம்ம திரும்பவும் ஒரே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மிஸ்டர் லியான், சில சமயம் நீங்க மோசமா நடந்துக்கிட்டாலும் நல்லவரா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒலிவியா சொல்றா. ஆஞ்சி கிட்ட திரும்ப நான் போய் பேசணும் அப்படின்னு சொல்லி ஒலிவியா யோசிச்சுட்டு இருக்கும்போது கிளாரா லிவியாவை பாக்குறதுக்காக வரா. லிவியா ஷாக் ஆகுறா. லியான் கிட்ட பேசவல்ல அப்படின்னு சொல்லி கார்லா கேட்கவும், ஆக்சுவலி நானே அதை பத்தி உங்ககிட்ட பேசலாம்னு இருந்தேன், என் பேரை சொல்லி லியான் கிட்ட எதுவும் கேட்காது அப்படின்னு ஒலிவியா பேசிட்டு இருக்கும்போது, அது எப்படி உன்னை சும்மா விட முடியும் அப்படின்னு சொல்லி ஸ்டெஃபனி உள்ள வரா. ஸ்கை பரைட்ஸ் கிட்ட லியான மாட்ட வைக்க போறேன், ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றது மட்டும் கேட்கணும் காமனர் கேர்ள். ஹே கார்லா, உனக்கும் சேர்த்துதான், இல்லைன்னா உன்னோட ஃபேமிலி அவ்வளவுதான் அப்படின்னு அவ மிரட்டுறா. கார்லாவும் பயந்துட்டு எஸ் மேம் அப்படின்னு சொல்றா. நீங்க பண்றதெல்லாம் தப்பு அப்படின்னு ஒலிவியா சொல்லவும், ஹே என்ன ஓவரா பேசுற, ஏஞ்சலிக்கா ஒன்னு பெட் அனிமலா கூட வச்சிருக்கிறதுனால நீ அபாய கொலைக்கு என்கிட்ட பேசுறியா அப்படின்னு அவ கேட்கவும், நான் ஒன்னும் பெட் அனிமல்லா கிடையாது, லியானோ ஏஞ்சலிக்காவோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒலிவியா சொல்றா. நீ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சிட்டு இருக்கியா, லியானெல்லாம் எந்த பொண்ணும் மதிக்க மாட்டேங்குதுன்னு அவன் ஒரு காமனர் பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டான். உன்னோட உடம்புக்காக தான் அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கான், உன் ட்ரெஸ் லைட்டா அந்த லியான் முன்னாடி ரிமூவ் பண்ணிப்பாரு, அப்ப தெரியும் அவனோட சுயரூபம் அப்படின்னு ஸ்டெஃபனி சொல்லுவா. அவங்க அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு ஒலிவியா சொல்றா. நீ மட்டும் இதை பத்தி வெளியே வாய திறந்த உன்னை சுத்தி இருக்கிறவங்க தான் இதுல பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்புறா. மாஸ்டர் எதனால நம்ம ஷிப்பை எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லி லூக்சியான் கேட்கவும், ஒலிவியா பவர்ஃபுல்லான செயின்டா மாறுவா. அதுக்கு அவளுக்கு கிங்டம் கீழே இருக்கிற டஞ்சன்ல இருக்கிற ஹோலி பிரேஸ்லைட், பைரட்ஸ் கிட்ட இருக்கிற ஹோலி நெக்லஸ், கிங்டம் டெம்பிள்ல இருக்கிற அந்த ஹோலி ஸ்டஃப், இது மூணும் தேவை. பைரட் இன்சிடென்ட்லயும் அந்த ஒலிவியா கலந்துக்கிடுவா. ஃப்ரெண்ட்ஸா அவனோட ஃப்ரெண்ட்ஸும் தான் அதுல இருப்பாங்க. ஆக்சுவலி இந்த கார்ல தான் இந்த ட்ராப்பை செட் பண்ணாலுமே கூட ஸ்டெஃபனி தான் கார்லாவை இந்த மாதிரிலாம் பண்ண வச்சிருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இவ்வளவு ஏஞ்சலிக்கா மாதிரி தானே அப்படின்னு லூக்சியான் கேக்குது. ஏஞ்சலிக்கா அவளுக்கு இவ ஒன்னும் நல்லவா கிடையாது, இவா கொஞ்சம் வில்லத்தனமா தான் இருக்கிறா அப்படின்னு நம்ம
நம்ம ஹீரோ சொல்லுவான். ஆனா அவன் ஏன் இப்படி பண்ணணும் லூக்சியான்னு கேக்குது. எல்லாம் பொறாம தான். காமனர் கேலா இருக்கிற லிவியா வந்துட்டு பெரிய ஆளுங்க கூட பழகுறது ஸ்டெஃபனிக்கு பிடிக்கல. கேம்ல அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பா. இப்ப ஏஞ்சலிக்கா கூட இருக்கிறதுனால ஸ்டெஃபனி பொறாமப்படுறா. ஃப்ரெண்ட்ஸ் அவன் கூட இருக்கிறவங்க ஒலிவியா தான் அதை சமாளிச்சிருக்கணும். ஆனா இப்ப இருக்கிறவங்க கண்டிஷனுக்கு கண்டிப்பா அவங்களால இதை பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். ஆனா நீங்க இதை பண்ணா ஒலிவியா உங்களால லவ் பண்ணுவா அப்படின்னு லூக்சியான்னு கேட்கறான். மெயின் கேரக்டர்ஸ் மாபா லவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். மாஸ்டர் இதை ஒரு ரியாலிட்டிங்கிறதையே மறந்துட்டு இன்னும் கேமா தான் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு லூக்சியான்னு நினைக்கிறான். நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டதுனால நம்ம ஹீரோ அவனோட ஷிப்பை தான் எடுத்துட்டு வந்திருக்கான். இந்த வேர்ல்டுல இருக்கிற ஷிப்லயே நம்ம ஹீரோவோடது தான் ஹை லெவல் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி கொண்டது. நம்ம ஹீரோ பார்க்கவுமே கார்ல எவ்வளவு நேரம் அவ பெட்டியை ஒலிவியா விட்டு தூக்கிட்டு வர சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோ முன்னாடி டக்குன்னு அதை வாங்கிக்கிறா. ஒரு பச்சோந்தி நான் நோட்டீஸ் பண்ணலன்னு நினைச்சாலா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஒலிவியா சோகமா இருக்கவும் ஏஞ்சலிக்கா கிட்ட இவ இன்னும் போய் பேசல போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஹெல்ப்புக்கு இன்னும் 2 அட்வென்ச்சரர்ஸ் கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி கார்லா சொல்றா. அது யாருன்னு பார்த்தா கிராக்ஃபோர்டும் பிராட்டும் வந்திருக்காங்க. உங்க கூட டயத்தை வேஸ்ட் பண்ணணுமா நம்ம ஹீரோ கேட்கவும் என்னோட எக்ஸ்பியான்சியோட ஃபாலோவர் தான் கார்லா, அவ கேட்டதுனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி பிராட் சொல்றான். ஆமா உன்னோட ஆர்மருங்க எதிரிங்களை குத்தியே சாவடிக்க போறியா நம்ம ஹீரோ கேட்கவும் என்னோட ஆர்மரை உடச்சதே நீ தானே, பைரட்ஸ் ஆர்மரை கொண்டு வரும்போது அவங்க கிட்ட இருந்து திருடி சண்டை போடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கிராட் சொல்றான். மத்தவனுங்களை எங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அவங்க பேலஸ்ல இருக்காங்க அப்படின்னு கிரேக் சொல்லவும் ஜோலியஸ் வந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பிராட் சொல்றான். இவங்களுக்குள்ள அப்படியே சண்டை வருது. கைஸ் நிறுத்துங்க, ஒலிவியா இவங்களை தடு அப்படின்னு கார்லா சொல்றா. ஆனா ஒலிவியா அமைதியா இருக்கா, ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். ஒலிவியாக்கு இந்த கிஃப்ட் பிடிக்குமா, நான் அவகிட்ட போய் பேசணும் அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா ஒலிவியா ரூமுக்கு போறா. கதவுல கிறுக்கிலாம் வச்சிருக்கிறத பார்த்துட்டு அச்சோ ஒலிவியா என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா கதவை தட்டுவோம். அவ திறக்க மாட்டா. பைரட்ஸ் கிட்ட அவளை மாட்டி விட்டாச்சு. அந்த பாட்ஃபோர்டோ சேர்த்து தான் அதுல மாட்டிக்கிட்டான். உன்னோட பெட் அனிமல் மேல நீ இவ்வளோ அக்கறையா இருப்பேன்னு எதிர்பார்க்கல, அது நாளைக்கு உயிரோட இருக்காது அப்படின்னு வா சொல்லுவோம். ஏஞ்சலிக்கா செம்ம டென்ஷன் ஆயிட்டு பா சங்க பிடிச்சி தூக்குறா. மேடம் விடுங்க அப்படின்னு சொல்லுவோம். நீங்க 2 பேரும் இதுல தலையிடாதீங்க இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு ஏஞ்சலிக்கா சொல்றா. என்ன விடு மூச்சு முட்டுது அப்படின்னு அவ கதறிட்டு இருக்கா. ஒலிவியாக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு நீ உயிரோடவே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா அங்க இருந்து கிளம்புறா. சைக்கோக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஸ்டெஃப்னி நினைக்கிறா. லியானுக்கு எப்படியாச்சும் இன்ஃபார்ம் பண்ணணும், இல்ல நானே டைரக்டா போகணும் அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா முடிவு பண்றா. பிராடோ கிரேக்கோ பைரட்ஸ் கூட சண்டை போட போயிருக்காங்க. நான் தான் நம்ம குடும்ப மரியாதையை காப்பாற்றணும், நான் போகணும். ஈவன் அந்த லியான்லாம் கூட போயிருக்கான் அப்படின்னு சொல்லி ஜோலியா சொல்லுவோம். இன்னது லியான் பேருக்கான அப்படின்னு சொல்லி கோயின் கொஞ்சம் அவன் பேரை கேட்கவும் வைக்கப்படுறாங்க. அந்த மரியாதை நீ ரொம்பவும் முட்டாள்தனமா நடந்துக்கிட்டா, உன்னோட முட்டாள்தனம் போற வரைக்கும் நீ வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும் அப்படின்னு கோயின் சொல்லியிருந்தாங்க. இவங்க கார்ட் கேம் விளையாடுறதுல நம்ம ஹீரோ வின் பண்றான், நீ சீட்டிங் பண்ணிட்ட அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆக்சுவலி உண்மையிலேயே நம்ம ஹீரோ லூக்சியனை வச்சு சீட்டிங் தான் பண்ணியிருக்கான். இவன் கிட்ட போய் நம்ம நேர்மையை எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னு பிராட் சொல்றான். உன்னோட எக்ஸ்பியான்சியை பத்தி சொல்லவே இல்லை அப்படின்னு கிரேக் கேட்கவும் நான் அவளை அதிகமா மீட் பண்ணதில்ல, அவகிட்ட பேசினதும் இல்லை அப்படின்னு பிராட் சொல்லுவான். ஆமா நானும் தான் என்னோட எக்ஸ்பியான்சிவா அவ்வளவா மீட் பண்ணதில்லை அப்படின்னு கிரேக் சொல்றான். அப்படின்னா இது ஒரு பொலிட்டிக்கல் மேரேஜ்னு சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட ஃபேமிலி தான் பார்டர் கண்ட்ரோல்ல இருக்கு, பக்கத்து கண்ட்ரி கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு என் எக்ஸ்பியான்சி ஃபேமிலி தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அந்த பிளாக் நைட்டை பத்தி கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி பிராட் சொல்றான். அந்த பிளாக் நைட் ரொம்ப பவர்ஃபுல்லானவன், பக்கத்து கண்ட்ரியை சேர்ந்தவன், அவன்கிட்ட பல தடவை நான் கேம்ல தோத்துருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். என்கேஜ்மெண்ட் நான் கேன்சல் பண்ணதுல பெரிய பிரச்சனையே வந்துச்சு. என் எக்ஸ்பியான்ஸே தான் கார்லாக்கு ஹெல்ப் பண்ண சொன்னா, அதனால தான் நான் பண்றேன் அப்படின்னு அவன் சொல்றான். இவங்க 2 பேருக்குமே மரியா லவ் பண்ணதுனால நிறைய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது பைரட்ஸ் வந்துட்டாங்க மாஸ்டர் அப்படின்னு லூக்சியன் சொல்லுவோம். தயாராகுங்க, பைரட்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன தயாராகணும் அப்படின்னு அவனுக்கு கேட்குவோம். உங்களை சொன்னா பாரு நானே போய் பாத்துக்கிறேன், நீங்க இங்கே இருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பிட்டு லூக்சியன் அக்ரெசிவ் ஆக்டிவேட் பண்ண அப்படின்னு சொல்றான். இவ்வளவு பெரிய ஷிப் நம்ம பிடிச்சிட்டு போனா பாஸ் நம்மள பாராட்டுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு பைரட் சொல்றான். இந்த ஷிப்ல மொத்தமே 3 பசங்க 2 பொண்ணுங்க தான் இருக்காங்க. ப்ளூ ஹேர் வச்சிருக்குது நம்ம சைடு இருக்கிறாள், அவளை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இப்ப சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்ண சொல்றான். அந்த பைரட்ஸ் அட்டாக் பண்ண போறாங்க. அப்ப நம்ம ஹீரோவோட ஆர்மர் நிக்கி இதே என்னோட ஆர்மர் அப்படின்னு அவனுங்க பாக்குறாங்க. ஸ்டோரி பெரிய மெயின் பைரட் ஷிப் இங்க வந்திருக்காது, கையாளுங்க மட்டும் தான் வந்திருப்பாங்க. இவனுங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் அட்டாக் பண்றான். இவன் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த பைரட் ஷாக் ஆகுறான். அவன் ஒருத்தன் தானடா இருக்கா, சீக்கிரம் அவனை அடிச்சு தூக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த பைரட் சொல்றான். ரியல் லைஃப் பேட்டில் இப்படிதான் இருக்குமா, நம்ம இதுல ஜெயிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி பிராட்டோ கிரேக்கோன்னு நினைக்கிறாங்க. நம்ம திரும்ப போயிடலாம், ஷிப்பை திருப்புங்க அப்படின்னு அந்த பைரட் சொல்றான். அதுக்குள்ள நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். அவங்க பேரியரை மீறிய போய் அந்த ஷிப்பை அட்டாக் பண்ணுது. சீக்கிரம் பேரியரை ஆக்டிவேட் பண்ணுன்னு சொல்லுவோம். ஆனா பாஸ் ஆல்ரெடி அது ஆக்டிவேட்ல தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கூட இருக்கவன் சொல்றான். நமக்கு வேற வழி இல்ல, வெள்ளக்கொடியை காட்டுங்க, சரண்டர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பொடி பசங்க கிட்ட தோத்துட்டோமா, யாருடா இவனுங்க அப்படின்னு சொல்லி பைரட்ஸ் நினைக்கிறாங்க. லியான் உண்மையிலேயே திறமசாலி தான், அவனுக்கு ஈக்குவலா எங்களால நிக்க முடியாது அப்படின்னு கிராட் நினைக்கிறான். இவங்களை நம்ம கூட்டிட்டு போறதுக்கு பதில் கொண்டுட்டா ஈஸியா முடிஞ்சிருமே அப்படின்னு லோக்சியான் கேட்கவும் இவங்க ஒன்னும் ரோபோட்ஸ் கிடையாது, மனுஷங்க தான், என்னால கொல்ல முடியாது, நான் வெள்ளத்தனமா நடந்துக்கிட்டாலோ என்னால யாரையும் கொல்ல முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏன்னா அந்த பைரட்ஸ் தோத்து போயிட்டாங்களா, நாங்க வரதை இன்னும் எங்க ஃபேமிலிக்கு கூட இன்ஃபார்ம் பண்ணல, நான் பேசாம பழிய தூக்கி அந்த ஸ்காலர்ஷிப் கேள் மேல போட வேண்டியதான் அப்படின்னு கார்லா நினைக்கிறா. அதுக்குள்ள சூரியன் மறைய போதா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உனக்கு பயமே கிடையாதா, இல்லைன்னா பைத்தியம் பிடிச்சிட்டா கண்ணை நம்ம மேல நீட்டிட்டு நிக்கிறாங்க அப்படின்னு கிராட் கேட்கவும் அவங்க ஏமலையும் தான் கண்ணை வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ சொல்றான் கண்ணை இறக்குங்க. பிராட் இது நீங்க தானே, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பார்ட்டில மீட் பண்ணிருக்கோம், எனக்கு உங்களை நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி கார்லாவோட அப்பா வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறாரு.
சொல்றாரு. உங்க பொண்ணு தான் பைரட்ஸ் கிட்ட இருந்து உங்க ஃபேமிலியை காப்பாற்றணும்னு எங்களை கூட்டிட்டு வந்தான்னு சொல்லவும், அது ஆக்சுவலி அந்த ஒலிவியா தான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா, அவ தான் இதெல்லாம் பண்ண சொன்னான்னு சொல்லவும், இல்ல உங்க பொண்ணு தான் என்கிட்ட ஒலிவியா மூலியமா இன்ட்ரடியூஸ் ஆனா, அவ தான் என்கிட்ட ஹெல்ப் கேட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ யாரு அப்படின்னு கார்லா அப்பா கேட்கவும், இது லியான் பார்ஃபட் அப்படின்னு சொல்லி கிராட் சொல்லவும், லார்ட் லியான் நீங்களா, நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஏதோ தப்பு நடந்திருக்கு, நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லவும், ஒலிவியா தான் இதுக்கு காரணம் அப்படின்னு கார்லா சொல்றா. அவ மேல தேவையில்லாம பழி போடாத, நீ தான் பைரட்ஸ் கிட்ட இருந்து உன்னோட ஃபேமிலியை காப்பாற்றணும்னு எங்களை கூப்பிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், பைரட்ஸா அப்படி எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு கார்லா அப்பா சொல்றாரு. பைரட்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு எங்களுக்கு காம்பன்சேட்டோ பண்றேன்னு சொன்னா அதுக்காக தான் இங்க வந்தோம், இது என்ன விளையாட்டுன்னு நினைச்சீங்களா நம்ம ஹீரோ கேட்கவும், என்ன நடந்துச்சு, அழுறத விட்டுட்டு ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கார்லா அப்பா சொல்லவும், அவ உண்மையை ஒத்துக்கிட்டா. இப்போ இவங்க எல்லாருமே வீட்டுக்கு கிளம்புறாங்க. பைரட்ஸ் என்கிட்ட சொன்னதை சொன்னவுமே கார்லா ஸ்டெஃப்னி தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு ஒத்துக்கிட்டா. ஆனா பிரச்சனை இன்னும் முடியல, நிறைய பைரட்ஸ் நம்மளை தேடி வருவாங்க. ஒலிவியாக்கு தேவையான அந்த ஹோலி நெக்லஸையும் அவங்க கிட்ட இருந்து எடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கு முன்னாடி ஒலிவியா சோகமா இருக்காங்க, அதை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு லூக்சியான் சொல்லுது. எனக்கு ரொம்பவும் டயர்டா இருக்கு, நாளைக்கு நம்ம இந்த இடத்த சுத்தி பார்ப்போமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஒலிவியா அமைதியா உட்காந்துருக்கா. மிஸ்டர் லியான், நீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தா ரொம்பவே ஈஸியா அதை ஹேண்டில் பண்ணிருந்தீங்க, நீங்க திறமையான ஆளு அப்படின்னு வா சொல்லவும், என்னாச்சு உனக்கு ஃபீவரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீங்க எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்றீங்க, ஏஞ்சி ரொம்பவும் அழகான ஒரு பொண்ணு, ராயல்டி, ஆனா நான் ஒரு காமனர், எதுக்குமே உதவாதவா, எதுக்காக நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்க, நீங்க என் உடம்ப தான் எதிர்பார்க்கறீங்களா அப்படின்னு அவ கேட்குவோம். அப்படிலாம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு தெரியும், ஏன்னா நான் அந்த லெவலுக்கு ஒன்றும் அழகு கூட கிடையாது, கண்டிப்பா உங்களுக்கு என்ன பிடிக்காதுதான், எந்த பிரச்சனைனாலும் நீங்க எனக்கு வந்து ஹெல்ப் பண்றீங்க தான், ஆனா அப்படி பார்க்கும்போது நான் உண்மையிலேயே உங்க பெட் அனிமல் தானே அப்படின்னு அவ அழ ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. லியான், எதுக்காக நீங்க எப்பவுமே என்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிடுறீங்க, நான் உங்க பெட் கிடையாது, நானும் ஒரு ஹியூமன் பீயிங், எனக்கு ஃபீலிங்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. நம்ம ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அப்படியே வெளியே வந்துருதான். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவளை ஒரு காமனரா ட்ரீட் பண்ணதுனால அவ அந்த மாதிரி ஃபீல் பண்றா. ஆனா ஒரு வகையில இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம் மாஸ்டர் அப்படின்னு லூக்சியான் சொல்லவும், என்னது நான் காரணமா, ஒலிவியா இப்ப இருக்கிற கண்டிஷன்ல அவளால ஏதோ பண்ண முடியாதுன்னு தான் நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒலிவியாவோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்களே சமாளிச்சீங்கன்னா அவ எப்படி வளருவா, அவளுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே கிடைக்காது, ஒரு வகையில அவ சொல்ற மாதிரியே நீங்க அவளை பெட்டாதான் வச்சிருக்கீங்க போல அப்படின்னு லூக்சியான் சொல்லவும், நம்ம ஹீரோ டென்ஷனாகி அதை பஞ்ச் பண்றான். என்ன பஞ்ச் பண்ணதுல உங்க கோவம் குறைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்கப்போ, இன்னொரு தடவையும் நான் பஞ்ச் பண்ணுவேன், ஆனா என் கை வலிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ உட்காந்துருக்கோ. பிராட் அங்க வரான். என்னங்க பாப்பா எதிர்பார்க்கல நம்ம ஹீரோ கேட்கறான். இப்ப அவன் ஸ்வாட் பிராக்டிஸ் பண்ணுவோம், மேஜிக் தானே உனக்கு நல்லா ஒரு, எதுக்காக தேவையில்லாம நீ ஸ்வாட ட்ரை பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ கேட்குவோம். எனக்கு அது நல்லாவே தெரியும், இதுதான் என்னோட வீக்னஸ், மரிக்காக நான் இதை பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மரிக்கிட்ட அப்படி என்னதான் இருக்குன்னு அவளுக்காக இவ்வளவு தூரம் பண்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பிராட் அமைதியா இருக்கிறான். என்ன பதிலுக்கான நம்ம ஹீரோ கேட்குவோம். உன்கிட்ட பதில் சொல்லி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, எங்க 5 பேர்ல நான் தான் இருக்கிறதுலே ரொம்பவும் வீக்கானவன், ஆனா அவங்க எல்லார விடவும் நான் தான் கொஞ்சம் ஹேண்ட்ஸமானவனும் கூட, சோ அதனாலதான் மரிக்காக நான் மத்த எல்லார விட ஸ்ட்ராங்கா மாறணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம சொல்றான். ஏன்டா அவ அந்த லெவலுக்கு ஒன்னும் அழகு இல்ல, அவளுக்காக ஏன்டா அடிச்சுக்கிட்டீங்க நம்ம ஹீரோ கேட்கும்போது, அவ மனசு பார்த்தா லவ் பண்றா அப்படின்னு நம்ம சொல்றான். இது வெள்ளத்தனமான மனசா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இது என்ன இரும்பு போட்டி உடன் ஸ்குவாடோட சுத்திட்டு இருக்கு, நீ என் கூட ஃபைட் பண்ண அப்படின்னு சொல்லி பிராட் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். நான் சொல்றதுக்காக தேவையில்லாம அடி வாங்காதான் நம்ம ஹீரோ சொல்லவும், என்னோட அகாடமிக் ரெக்கார்ட்ஸ்ல இல்ல நான் சூப்பராகவே சண்டை போடுப்பேன் அப்படின்னு நம்ம சொல்றான். மரியாதைனுங்கிறதுக்காக இவன் ரொம்பவும் போராடுறான், ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு கேரக்டர் அப்படி இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது பிராட் நம்ம ஹீரோவை டக்குன்னு அட்டாக் பண்ண வரா. இவ்வளவு நேரம் தடுத்துக்கிட்டு மட்டுமே இருந்த நம்ம ஹீரோ டக்குன்னு அவனை அட்டாக் பண்ணிடுறான். ஏதோ அகாடமிக் ரெக்கார்ட் இருக்குன்னு சொன்ன நம்ம ஹீரோ கேட்கறாச்சா, உங்ககிட்ட தோத்து போவேன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி பிராட் அங்க இருந்து கிளம்புறான். ஹெலோக்சியா, நீ தானே அந்த ரோபோட் கையில ஸ்வாட கொடுத்து அனுப்புன, இவனுங்க 5 பேருமே மரிக்காக நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மரி ஒரு டஞ்சனுக்குள்ள இருக்கா, மான்ஸ்டர் துரத்திட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஜோலியஸும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்குமே லைக் இல்லாதவங்க, கேமோட ப்ரோட்டாகனிஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் போயிட்டு அந்த ஹோலி பேண்டை எடுத்துறணும் அப்படின்னு சொல்லி மாதிரி நினைக்கிறா. ஹே ஜோக், நம்ம வீட்டுக்குள்ளே இருக்காம எப்படியாவது தப்பிச்சு வெளியே போயிடலாமா அப்படின்னு ஜோலியஸ் கேட்கவும், எப்படி போலாம் அப்படின்னு ஜோக் கேட்கறான். நம்ம மாறுவேஷம் போட்டு இங்க இருந்து தப்பிச்சு போய் பிராட்கோ கிரேக்கோ ஹெல்ப் பண்ணலாம், அவனை போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு ஜோலியஸ் சொல்லுவோம். ஆனா மாறுவேஷத்துக்கு என்ன பண்ண அப்படின்னு அவனுங்க யோசிச்சுட்டு, எங்களுக்கு மாறுவேஷம் போடுறதுக்காக காஸ்டியூம் தேவை, காரணம் ஜஸ்ட் நாங்க விளையாடுறதுக்காக அப்படின்னு சொல்லி கோயின் கிட்டே ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க. இவனுங்க என்ன முட்டாள்னு நினைச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கோயின் அந்த ரெக்வஸ்ட் முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பிராட் கிரே அப்புறமா நம்ம ஹீரோ 3 பேர் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. காலையில உங்க மூஞ்சிலேயே முடிக்கணும் நம்ம ஹீரோ கேட்குவோம். எங்களுக்கும் வேற வழி இல்ல அப்படின்னு அவனுங்க சொல்றாங்க. பைரட் பாச படிச்சு அந்த ஹோலி நெக்லஸ் அடையணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அடுத்தது நம்ம பைரட்ஸ் இருக்கிற மெயின் பிளேஸ்க்கு போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றதுக்காக நம்மள தேடி வந்துட்டாங்க அப்படின்னு லோக்சியான் சொல்றான். அவங்க இங்க வந்துட்டாங்க நம்ம ஹீரோ சொல்லுவோம். யார் அப்படின்னு அவனுங்க கேட்கறாங்க. வேற யாரு, பைரட்ஸ் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பட் நாங்களும் உங்களுக்கு இதுல ஹெல்ப் பண்றோம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவனுங்க கேட்கறாங்க. ஆனா இதுல ரொம்பவுமே ரிஸ்க் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பி பார்க்குவோம். அவங்க தலை குனிஞ்சு கேட்கறாங்க. நம்ம ஹீரோவோ சரி நான் போய் என்னோட ஆர்மரை ரெடி பண்றேன், நீங்க என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு கிளம்புறான். மிஸ்டர் லியான் கிட்ட நான் தேவையில்லாம பேசிட்டேன், அவரை அந்த மாதிரி ஆள் கிடையாது, அவரை நான் கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு ஒலிவியா யோசிச்சுட்டு இருக்கும்போது ஷிப் என்னடா ஆகுது என்ன அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா. நம்ம ஹீரோவோட ஷிப்ல பேரியர் இருக்கு, நம்ம ஹீரோ வெளியே போய் ஃபைட் பண்ணிட்டு இருக்கதா பாக்குறா. ஒரு இடத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட ஷிப்லயே அடி வாங்கி வந்து மோதவும் மிஸ்டர் லியானுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒலிவியா ஷிப்பை விட்டு வெளியே வர பாக்குறா. அந்த ரோபோட் தடுக்குது, வழிபடுங்க அப்படின்னு சொல்லி கத்தவும் அவளுக்குள்ள இருக்க மேஜிக் ஆக்டிவேட் ஆகி அந்த ரோபோட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வழிபட வைக்குது. மிஸ்டர் லியான், நானும் உங்களுக்கு பிரோஜனமா இருக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு அவ வெளியே வந்தா. அந்த பைரட்ஸோட மெயின் பாஸ் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கான். குட்டி ரோபோட்ஸ் தடுக்க வரவும் அதுங்களை அசால்ட்டா அடிச்சு போட்டு உன்னை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பைரட் பாஸ் வந்துட்டு ஒலிவியாவை தூக்கலாம் அப்படின்னு சொல்லி போகவும் நிறுத்து அப்படின்னு சொல்லி பிராட் வந்துட்டு அட்டாக் பண்றான்.
யாரு அப்படின்னு கேட்கும் நான் தான் பிராட் உன்னை காப்பாத்த வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இப்போ அடுத்தது கிரேக் ஃபோர்டும் வந்து பட் இந்த பைரட் பாஸோட ஆர்மர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு, என்னாச்சு எதனால ஒழுங்கா அட்டாக் பண்ண முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உங்க மூவ்மெண்ட் வழக்கத்தை விட ஸ்லோவா இருக்குன்னு லூக்சியான் சொல்லுவோம். இல்ல மாஸ்டர், உங்க மனசுதான் ஒரு நிலையில இல்ல, ஒலிவியா கூட நடந்த பிரச்சனையை பத்தியே நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு லூக்சியான் சொல்லுதான். ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆகி மத்த எல்லாரையும் அட்டாக் பண்றான். மாஸ்டர், ஒலிவியா ஷிப்புக்கு வெளியே அந்த பைரட் பாஸ் கிட்ட மாட்டிட்டு இருக்கான்னு சொல்லுவான். அவளையும் வெளியே விட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் தடுக்க தான் செஞ்சேன், ஆனா அவளோட மேஜிக்கல் பவர் என்னோட ரோபோட்ஸ் தடுத்துடுச்சு அப்படின்னு சொல்லி லூக்சியான் சொல்லுது. பிராடோ கிரேக்கும் அந்த பைரட் பாஸ் தடுத்துட்டு நிக்கிறாங்க. ஆக்சுவலி கேம்ல இந்த மாதிரி தான் நடக்கணும், இதை பார்த்து ஒலிவியாக்கு அவங்க மேலேயே லவ் வரும். நான் இன்டர்ஃபியர் ஆகலைன்னா மத்தவங்க கூட ஒலிவியா ரொம்பவுமே சந்தோஷமா இருந்திருப்பா. ஆனா இப்ப சிச்சுவேஷன் அப்படி இல்ல, இதுல நான் தான் ஏதாச்சும் பண்ணணும். நம்பர் 3 ஆக்டிவேட் பண்ண லூக்சியான்னு சொல்லுவோம். இப்ப நம்ம ஹீரோ கைக்கு ஒரு ஆக்ஸ் வருது. அந்த பைரட் பாஸ் இவங்களை போட்டு அடிச்சிட்டு இருக்கா. ஒலிவியா உள்ள பேருன்னு சொல்லுவோம். நீ இங்க இருந்து போனா இவங்க 2 பேரையும் நான் கொன்றுவேன் அப்படின்னு அந்த பைரட் பாஸ் மிரட்டுறான். எப்பவுமே எல்லாருக்கும் என்னால பிரச்சனை மட்டும்தான், ப்ளீஸ் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒலிவியா யோசிக்கிறா. பட் கரெக்டான டைமிங்ல நம்ம ஹீரோ வந்து ஹெல்ப் பண்றான். நம்ம ஹீரோவை பார்த்து பயந்து அந்த ஆர்மருக்குள்ள இருந்து பைரட் பாஸ் வெளியே ஓடி வந்துருதான். நம்ம ஹீரோ அந்த ஆர்மரை துண்டாக்கிட்டான். நான் சரண்டர் ஆயிதான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உன்னை பத்தி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா, நீ ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவன்னு, இப்படி டக்குன்னு சரண்டர் ஆனா எப்படி அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அட்லீஸ்ட் ஆளுங்க எல்லாரையும் சேர்த்தாச்சு சரண்டர் ஆக சொல்லு. அடிச்சது ஜாக் பாட்டு ஹோலி நெக்லஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ எடுக்கவும், வேண்டாம் அதை பத்தி உனக்கு தெரியாது, அதை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு இந்த பைரட் பாஸ் சொல்லவும், முடிஞ்சா வந்து எடுத்துக்கோடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை தள்ளி விட்டுதான். எதனால மிஸ்டர் லியான் அப்படின்னு சொல்லி ஒலிவியா யோசிக்கிறா. பைரட் பாஸோட கேங்கே இப்ப நம்ம ஹீரோ பிடிச்சிட்டான். பிராடுக்கு அடிபட்டிருக்கு, ஒலிவியா ஹெல்ப் பண்ண போறா. நான் என்னோட கடமையை தானே செஞ்சேன் அப்படின்னு பிராட் சொல்லவும், ஆனா என்னாலதான் உங்களுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவ ஹீலிங் பண்ணவும், மரிக்கிட்டயும் சேம் இதே ஹீலிங் மேஜிக் தான் உண்டு, அவ எங்க கூட இருந்ததுனாலதான் எங்களுக்கு வலிகள் தெரியாது, காயம் பட்டாலும் சீக்கிரம் ஆறிடும் அப்படின்னு சொல்லி பிராட் சொல்லிட்டு அப்படியே மயங்கி இருக்கான். உங்களோட ஜோடி பொறுத்த ரொம்பவே நல்லா இருக்கு, எனக்கு இப்பதான் எல்லாமே புரிய வருது, இந்த பசில் பீசஸ் எல்லாமே என் கண்ணு முன்னாடி தான் இருந்திருக்கு, நான் தான் கவனிக்கல. ஹே கிரேக், நீ கூட ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவன் நம்ம ஹீரோ சொல்லுவேன். என்னப்பா கலாய்க்கிறியா அப்படின்னு நம்ம கேட்கறான். இல்ல நான் உண்மையை தான் சொல்றேன், மிஸ் ஒலிவியா பிராடுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அவன் கொஞ்சம் மயங்கிட்டான், வா அவனை ரூமுக்கு தூக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஒலிவியா ஷாக் ஆகுறா. எனக்கு புரியல மிஸ்டர் லியான், எதனால நீங்க என்ன லிவியான் கூப்பிட மாட்டேங்கிறீங்க, ப்ளீஸ் என்ன திரும்பவும் லிவியானே கூப்பிடுங்க அப்படின்னு வாழ ஆரம்பிக்கிறா. பைரட்ஸ் வச்சிருந்த ட்ரெஷர் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ எடுத்துக்கிட்டான். வைன் ஃபேமிலில இருந்து உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, பட் இப்ப ட்ரெஷர் கிடைச்சது சந்தோஷமா இருக்கா அப்படின்னு லோக்சியான் கேட்கவும், இதுக்கெல்லாம் காரணமான ஸ்டெஃபனி மாட்டினாதான் எனக்கு இன்னும் ஹாப்பியா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். பைரட்ஸ்க்கு அவ எழுதின லெட்டர் ப்ரூஃபா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட காமிக்கவும், இது போதுமே அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறான். இதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு லோக்சியான் கேட்கவும், எனக்குன்னு ஒரு தனி ஹைரமையே கிரியேட் பண்ணுவேன், ஆனா அகாடமில இருக்கிற பொண்ணுங்களை இப்படிதான் நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உங்க கோவம் எல்லாத்தையும் பைரட்ஸ் கிட்ட காமிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கீங்களா? ஒலிவியா ஆக்சுவலி உங்களை ஒன்னும் வெறுக்கலாம் இல்லன்னு லோக்சியான் சொல்லுவோம். எனக்கே தெரியும், ஆனா அவ இப்ப யார் கூட இருக்கணுமா அவங்க கூட இருக்கணும், நான் மேப் கேரக்டரா ஒழுங்கா பின்னாடி ஒதுங்கி போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ ஏஞ்சலிகாவோட ஷிப் வருது. என்னது அப்படின்னு சொல்லி பிராடு கிரேக்கோ ஷாக் ஆகுறாங்க. பைரட்ஸ் தோக்கடிச்சது லியான் தான் அப்படின்னு கிரேக் சொல்றான். ஆனா லார்ட் லியான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதா தான் மென்ஷன் பண்ணிருக்காரு, அவரு நீங்க தான் அந்த பைரட் பாஸ் தோக்கடிச்சதா சொல்லியிருக்காரு, அந்த ரிவார்ட் எல்லாத்தையும் நீங்க தான் எடுத்துக்கிடணும், அண்ட் இதை நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது, இது மூலியமா உங்க ஃபேமிலி கூட நீங்க திரும்பவும் சேர்றதுக்காக அவர் உங்க ஃபேமிலி கிட்ட பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு. மாஸ்டர், ஸ்டெஃபனியோட ஃபேமிலி இப்ப ராயல்ட்டியை மட்டும் இல்ல ஏஞ்சலிகா ஃபேமிலியும் சேர்த்து சமாளிக்கணும், அவளுக்கு தகுந்த தண்டனை கிடைச்சிரும், ஆனா நீங்க எதுக்காக ஏஞ்சலிகா உங்களை வெறுக்கிற மாதிரி பண்றீங்க அப்படின்னு லூக்சியான் கேக்குது. ஒலிவியாவை அள வச்சதுனால ஏஞ்சலிகா நம்ம ஹீரோவை அடிச்சிருப்பா, ஏஞ்சலிகா மெயின் கேரக்டர் அவகிட்ட இருந்து விலகி இருக்கணுங்கிறதுக்காக எப்படி எல்லாம் பண்றீங்களான்னு லூக்சியான் கேட்கவும், ஆமா நான் ஒரு மாப் கேரக்டர், விலகி இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃப்ரெண்ட்ஸ் ஜூலியஸ், நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம், நம்ம நல்லா ட்ரைனிங் பண்ணி ஸ்ட்ராங்கா மாதிரி அந்த லியானை தோக்கடிக்கணும், அதுக்கு முன்னாடி நாங்க கோயினை மீட் பண்ணணும், ஏன்னா அவன் செஞ்ச ஒரு விஷயத்துக்கு நாங்க பதிலுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிராட் சொல்றான். பிராடு கிரேக்கு உங்களுக்கு எமல என்னடா கோவம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். அப்பர் 6th இருந்து லோவர் 5th ரேங்க் நைட்டா நம்ம ஹீரோவை ப்ரமோட் பண்ணிருக்காங்க. எங்க அப்பாவோடவும் நான் இன்னும் 2 ரேங்க் கூட தான் இருக்கேன், இன்னும் ஹை ஸ்டேட்டஸ் பொண்ணுங்களெல்லாம் நான் கல்யாணம் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோக்கு கிளாரிஸோட ஃபேமிலில இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. என்னோட பொண்ணுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணதுனால உங்க அகாடமியை நீங்க கிராஜுவேஷன் பண்ணும்போது அப்பர் 5th உங்களுக்கு ப்ரமோட் பண்ண சொல்லியிருக்கேன்னு சொல்லுவோம். இன்னும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். நான் எங்கேயாச்சும் தனியா போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நாளைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு லூக்சியான் சொல்லுது. அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். கிளாரிஸோட ஃபேமிலி நம்ம ஹீரோக்காக ஒரு ஸ்பெஷலான ஏர் பைக்கே கொடுத்திருக்காங்க. இந்த ஏர் பைக் தான் கிங்டம்ல இருக்கிறதுலே லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி லூக்சியான் சொல்லுவோம். நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகுறான். நம்ம இதை இன்னும் மாடிஃபை பண்ணி சூப்பரா மாத்தலாமா அப்படின்னு சொல்லி லூக்சியான் கேக்குது. ப்ரமோஷன் கொடுத்ததுக்குலாம் எதுக்கு வருத்தப்படுற நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் கேட்குவோம். ஆனா எனக்கு அதுல விருப்பமே இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். வர ப்ரமோஷன் கிடைச்சதுனால இப்ப சில பொண்ணுங்களாம் உன்னை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லுவோம். இவன் ப்ரமோட் ஆகிக்கிட்டே போறான், நான் டேட்டிங் பண்றதுக்கு ஒர்த்தானவன் தான் அப்படின்னு சொல்லி சில பொண்ணுங்க பாக்குறாங்க. ஆனா என்னோட ஸ்டேட்டஸ்க்காக தான் அவங்க என்ன பாக்குறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஸ்கூல் ட்ரிப்ல ஏதாச்சும் உனக்கு நல்லதா கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவோம். அட ஆமா ஸ்கூல் ட்ரிப், மொத்தமா எங்களை 3 குரூப்பா பிரிச்சு ஒவ்வொருத்தங்களையும் ஒவ்வொரு ஐலாண்டுக்கு அனுப்புவாங்க. ஒவ்வொருத்தங்களும் அவங்க லவ் பண்றவங்க கூட போவாங்க. நான் சதன் ஐலாண்டுக்கு தான் போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஏஞ்சலிக்காவும் ஒலிவியாவும் உன் கூட தான் வருவாங்க, மறக்காம அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவோம். எதுக்காக நம்ம ஹீரோ கேட்கிறான், தப்பவா மேல தானே இருக்கு அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இப்போ அவங்க ஸ்கூல்ல இருந்து ட்ரிப் கூட்டு
கூட்டிட்டு போறாங்க. இது இவ்வளவு சூப்பரா இருக்கும் நான் எதிர்பார்க்கல. எங்கேயாச்சும் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணணும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். ஒலிவியா ஏஞ்சலிக்கா நம்ம ஹீரோ 3 பேரும் தனித்தனியா தான் இருக்காங்க. என்னோட முன்னோர்கள் செஞ்ச சாகசம் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு ஒரு பொண்ணு பெருமை பீத்திட்டு இருக்கா. கிறிஸ்தங்க வரவுமே நீங்க ஏன் கூட வந்து சாப்பிடுறீங்களா, ஏன் கூட டான்ஸ் ஆடுறீங்களா அப்படின்னு பொண்ணுங்க கேக்குறாங்க. கேமோட கதையை ஃபாலோ பண்ணி ஒழுங்கா ஒலிவியா கூட போய் சேர வேண்டியதானே. அவனுங்க ஒலிவியா கூட தான் சேரணும்னு எனக்கு ஒன்னும் விருப்பம் இல்ல, இது எனக்கு தேவையில்லாதது அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். ஃப்ரெண்ட்ஸ் தான் ஏஞ்சலிக்காவை ரிஜெக்ட் பண்ணிட்டாரே, யாருக்கும் தெரியாம நம்ம இந்த ஸ்மோக்கை வெளியே போடணும் அப்படின்னு சில பொண்ணுங்க ஏதோ பண்றாங்க. இவங்க போக வேண்டிய ஐலாண்டுக்கு அவங்க போயிருந்தாங்க. ஒலிவியா மட்டும் தனியா நின்றுட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்ட்ஸு கூட வந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவன் நினைக்கிறா. இப்ப சோகமா ஒலிவியா நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு கோயில் இருக்கிறத பாக்குறா. சரின்னு இப்ப அந்த கோயிலுக்கு போகும்போது பார்த்தா நம்ம ஹீரோ ஆல்ரெடி அங்க நின்றுட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. பார்த்தா ஏஞ்சலிக்கா இப்ப அந்த இடத்துக்கு வரா. 3 பேரும் என்ன பேசிக்கிறதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்காங்க. ஓ, நீங்க தான் கிங்டம் அகாடமில இருந்து வந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸா? அவங்களை இந்த ஷ்ரைனுக்கு வரவே இருக்கிறேன். இது ஒரு மேரேஜ் ஷ்ரைன்னு சொல்ல போய் என்னது மேரேஜா அப்படின்னு சொல்லி ஒலிவியா பாக்குறா. ஆமா, அந்த கேமோட ப்ரொட்டாகனிஸ்ட் அவ லவ் பண்றவங்க கூட இந்த இடத்துக்கு வருவா. இந்த ஈவெண்ட் நான் மறந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஏஞ்சலிக்கா காசு எடுத்து கொடுக்கவோ இவ்வளவு காசு அப்படின்னு ஒலிவியா கேட்கறா. ஆமா, நார்மலா நான் இவ்வளவுதான் கொடுப்பேன் அப்படின்னு அவ சொல்றா. நம்ம ஹீரோ ஒரு பெரிய கட்டையே எடுத்து வச்சுட்டு நல்ல அழகான அமைதியான அடக்கமான ஒரு பொண்ணா இருக்கணும், ராட்சசியா இருக்க கூடாது, அழகான ஒரு பொண்ணா எனக்கு தாங்க கடவுளே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் எத்தனை மட்டும் சொல்லியிருக்க, ஒழுங்கா பேசின அப்படின்னு ஏஞ்சலிக்கா திட்டுறா. இவங்க எல்லாருமே ஒழுங்கா ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடவுளே, பிரின்ஸ் ஜூலியஸ் அப்படிவோ சூப்பரான ஒரு பையனா ஏஞ்சலிக்காக்கு கிடைக்கணும், ஒலிவியாக்கு அவளை நல்லபடியா பாத்துக்கிட்ட ஒரு பையனா இருக்கணும், அது எந்த பையனா இருந்தாலும் சரி அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்தாங்க உங்க லக்கி சாம் அப்படின்னு அந்த ஷ்ரைன்ல இருக்கிற பொண்ணு கொடுக்கவும் இதை நான் மறந்தே போயிட்டே அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். இதுதான் எதிர்பார்த்த, இதுல ஒன்னு லக் இருக்கும், இன்னொன்னு காம்பேக்டபிலிட்டி, இன்னொன்னு ப்ரொடெக்ஷன். டீச்சர்ஸ்க்கு காசு கொடுத்து நான் இந்த ஐலாண்டுக்கு வந்ததுக்கு காரணமே இதுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறான். அது உங்க 3 பேருக்கும் சேர்த்து தான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும் எனக்கு வேண்டாம் நீயே வச்சுக்கோ அப்படின்னு ஏஞ்சலிக்காவோ ஒலிவியாவோ சொல்றாங்க. கைஸ் பரவாயில்ல, நம்ம 3 பேருக்கும் தான் இது, இந்தாங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குறான். நான் இதுல கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கவோ இதுல ஜெயிக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு இந்த ஷ்ரைன் பொண்ணு கேட்கறா. ஒலிவியாக்கு ஏஞ்சலிக்காக்கோ எலமெண்டல் ப்ரொடெக்ஷன் கிடைச்சிருக்கு, நம்ம ஹீரோக்கு பேட்டில் சாம் கிடைச்சிருக்கு. இது என்ன அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. இது எலமெண்டல் ப்ரொடெக்ஷன், நல்லவள எனக்கு அந்த இன்ஃபினிட்டி கிடையாது, இது எனக்கு கிடைச்சது பெட்டர் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மிஸ்டர் லியான் உங்களோட மட்டும் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு ஒலிவியா கேட்கறா. இது பேட்டில் சாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இது என்னோட ஃபைட்டிங்கையும் என்னோட ஸ்ட்ரென்த்தையும் இன்க்ரீஸ் பண்ணும், நான் கேம் விளையாண்ட போய் இதோட டிசைன் ரொம்ப சிம்பிளா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நீங்க 3 பேரும் எப்பவோ ஒன்னா இருக்கணும்னு தானே ஆசைப்படுறீங்க, அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஷ்ரைன்ல இருக்கிற பொண்ணு சொல்றா. இவங்க 3 பேரும் அப்படியே ஒரு மாதிரி அமைதியா நிக்கிறாங்க. இப்போ இவங்க ட்ரிப் முடிஞ்ச எல்லாருமே கிளம்புறாங்க. மாஸ்டர், இந்த பேட்டில் சாம் இல்லாததுனால தான் நீங்க டஞ்சனுக்கு போய் ஹோலி பிரேஸ்லைட் எடுக்கலையா அப்படின்னு லூக்சியன் கேட்போம். ஆமா, ஆனா மரி இந்த ப்ரொட்டாகனிஸ்டோட பிளேஸ்க்கு தான் வரணும்னு நினைச்சா அவ அதை எடுத்துட்டா. கேமோட ஒரு கட்டத்துல பேட்டிலுக்கு நாங்க போற மாதிரி வரும், அந்த எண்டிங் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ நினைக்கிறான். வில்லத்தனமா இருக்கிற ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவோட ஷிப்பை நோக்கி வந்துகிட்டு இருக்கா. இப்போ கிறிஸ் வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசுறான். பிராட் கூட ஸ்வாட் ஃபைட் போட்டு வின் பண்ணியாமே, நான் உன் கூட சண்டை போடணும் அப்படின்னு கிறிஸ் சொல்லவும் அவனுக்கு அதை பத்தி தெரியாது, ஆனா நீ பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ அப்படியா, நீ சொல்லிதான் எனக்கே தெரியும் அப்படின்னு கிறிஸ் சொல்றான். ஓ உனக்கு தெரியாதா அப்படின்னா மரியோட மடியில போய் படுத்தாள் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனுக்கு கிண்டல் பண்றான். ஷிப்ல எமர்ஜென்சி அலர்ட் அடிக்குது, என்னன்னு பார்த்தா நிறைய மான்ஸ்டர்ஸ் இவங்க ஷிப்பை நோக்கி வந்துட்டு இருக்கு. இந்த சிம்பிள் எனக்கு தெரியுது, பிரின்சிபிலிட்டி ஆஃப் ஃபேனஸ்ல உள்ளது. இந்த கிங்டம் கூட இருந்துகிட்ட பிரின்சிபிலிட்டி ஆஃப் ஃபேனஸ் இப்ப அவங்கள தனி கிங்டமா அறிவிச்சுக்கிட்டாங்க. அவங்க அப்படின்னா வார் தொடுத்து வராங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மாஸ்டர், நான் உங்களோட ஷிப் எங்க வர வைக்கவா அப்படின்னு கேட்பா. அதை உடனே பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்தா ரொம்பவே பெரிய ஒரு ஏர் ஷிப் அந்த இடத்துக்கு வருது. அந்த ஷிப்குள்ள இருக்குது பிரின்சஸ் ஹார்டோத் அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா பாக்குறா. உனக்கு அவ்வளவு தெரியுமா நம்ம ஹீரோ கேட்கறான். நான் தான் பிரின்சஸ் ஹார்டோத், பிரின்சிபாலிட்டி ஆஃப் ஃபேனஸ், உங்க மேல வார் தொடுக்கிறதுக்காக வந்திருக்கோம், தயாரா இருங்க, நொபிலிட்டியில இருக்கிறவங்க சரண்டர் ஆயிருங்க, நாங்க உங்களை ஹாஸ்டேஜா கூட்டிட்டு போக போறோம் அப்படின்னு அவ சொல்றா. இந்த வார் ஆக்சுவலி 3rd இயர்ல தானே நடக்கிற மாதிரி அந்த கேம்ல உண்டு, அதுக்குள்ளேயே எதனால இந்த ஈவெண்ட் இப்பவே நடக்குது, இது இவ்வளவு சீக்கிரமா நடக்கிறதுக்கு நான் தான் ஒரு வகையில காரணமா இருப்பேனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்ப கமாண்டர் ஒருத்தன் வந்துட்டு நொபிலிட்டியில இருக்கிறவங்க மட்டும் சரண்டர் ஆகுங்க, அதுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் எங்கே இருங்க அப்படின்னு நம்ம சொல்றான். ஏஞ்சலிக்கா போயிட்டு இங்க இருக்கிறதுல நான் தான் ஹையஸ்ட் ரேங்க், நான் ஒரு ராயல்டி, நான் டியோக்கோட பொண்ணு, என்ன பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆமா ஆமா தெரியும் அப்படின்னு அந்த மீசக்காரன் சொல்றான். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் விட்டு என்னைய மட்டும் ஹாஸ்டேஜா பிடிச்சிட்டு போ, இவங்களை எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா சொல்றா. ஹே லியான், என்ன பண்ண போறா, அவன் நம்மள சுட்டு கொன்றுவான் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஹீரோவை பிடிக்கிறாங்க. உன் ஃப்ரெண்டை காப்பாத்தணும்னு ஹீரோயிசம் பண்றியா அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோவை போய் அடிக்கிறான். நீங்க யாரும் சாக கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இப்ப இவனை எல்லாருமே அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கமாண்டர் சொல்றான். ஸ்டூடெண்ட்ஸ் வர வழி இல்லாம நம்ம ஹீரோவை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஒலிவியாவையும் சில கேர்ள்ஸ் தடுக்கிறாங்க. இதை இப்பவே நிறுத்து அப்படின்னு ஏஞ்சலிக்கா சொல்லவோ எப்படி பேசணும்னு உங்க வீட்டுல சொல்லி கொடுக்கலையா அப்படின்னு அந்த கமாண்டர் கேட்கறான். இதை இப்பவே நிறுத்துங்க ப்ளீஸ், நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஏஞ்சலிக்கா சொல்றா. சாரி, உன் பேச்செல்லாம் என்னால கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கமாண்டர் கிண்டல் பண்றான். ஏஞ்சலிக்காவை மட்டும் இப்ப எதிரியோட ஷிப்ல ஏத்துறாங்க. நம்ம ஹீரோ தடுக்கணும்னு ட்ரை பண்றான். நோ ஏஞ்சலிக்கா அப்படின்னு சொல்லி ஒலிவியா போகவும் நீ ஒரு காமனர் பாய மூடு அப்படின்னு சொல்லி ஒலிவியாவை அடிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நீங்க அனுபவிப்பீங்க, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மூஞ்சிலே ஏற்றி மயங்க வச்சிருந்தாங்க. நம்ம சின்ன வயசுல ஒரு தடவை மீட் பண்ணிருக்கோம்ல அப்படின்னு சொல்லி அந்த ஹர்டோத் கேட்கறா. உங்க கிங்டம் ரொம்பவே சின்னது, இவ்வளவு பெரிய கிங்டம் எதிர்த்தோனால சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா சொல்லவும் நீ சொல்றது உண்மையா இருக்கலாம், ஆனா அது இப்போ கிடையாது அப்படின்னு அந்த ஹர்டோத் சொல்றா. நான் சரண்டர் ஆயிட்டல, மத்தவங்களை விட்டு அப்படின்னு ஏஞ்சலிக்கா சொல்லவும் நீ ராயல்டி ஒன்னால யோசிருக்கு, மத்தவங்க எல்லாம் எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி அவங்கள கொல்ல சொல்லிட்டா. நம்ம ஹீரோவை ஜெயில் மாதிரி ஒண்ணுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. ஒலிவியா வந்துட்டு நம்ம ஹீரோ முன்னாடி ஃபீல் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்கா. அலறதுனால ஒன்னும் ஆக போறது இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கிறிஸ் அந்த இடத்துக்கு வந்து ஏஞ்சலிக்கா மட்டும்தான் அவங்களுக்கு தேவையா, மத்த எல்லாரையும் ஷிப்போட தரமாட்டமாக்க போறா
போறேன்னு சொல்லிருக்காங்க. இந்த ஷிப்ல மொத்தமா 6 ஆர்மர் இருக்கு. லியான் நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு கிறிஸ் கேட்கவும் அவனுங்க அப்படி பண்ணுவானுங்கன்னு எதிர்பார்த்ததுதான். ஏஞ்சலிகா மட்டும் சரண்டர் ஆகட்டும், இவங்க எல்லாம் சேஃபா இருக்கலாம்னு நினைச்சாங்கல்ல, இவங்களுக்கு இது தேவைதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ப்ளீஸ் கெஞ்சி கேட்கறேன்னு கிறிஸ் சொல்லவும் நம்ம ஹீரோ முடியாதுன்னு சொல்றான். அங்க இருந்து கிளம்ப போகவும் நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு தான் சொன்னேன், ஆனா நான் சண்டை போட போறோம்னா அவங்களும் என் கூட இருந்தாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எதிரிங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மள அட்டாக் பண்ண போறாங்க, நம்ம எல்லாருமே அவங்கள பதிலுக்கு அட்டாக் பண்ணுவோம், நம்ம சும்மா சாக கூடாது அப்படின்னு கிறிஸ் சொல்றான். நாங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் இயர்ஸ், அவங்க நிறைய பேர் இருக்காங்க, எங்களால சண்டை போட முடியாது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. வாய மூடுங்கடா, நான் ஒரு லோவர் 5th ரேங்க் நைட் டீச்சர்ஸ் விடவும் நான் தான் அதிக ரேங்க்ல இருக்கேன். சோ நான் சொல்றது தான் நீங்க செய்யணும். பயந்து எல்லாரும் ஒண்ணுமே செய்யாம இருக்கிறதுக்கு சாகர வரைக்கும் சண்டை போடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா அது எப்படி எங்களால முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும், ஓ ஆமா நீங்க எல்லாம் கோலைங்கல்ல, ஏஞ்சலிக்கா சரண்டராவா, நீங்க சேஃபா இருக்கலாம்னு நினைச்சீங்களா, ஆனா நான் உங்களை மாதிரி கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், யாரை பார்த்து கோலன்னு சொன்னா இப்பவே மன்னிப்பு கேளு அப்படின்னு ஒருத்தி சொல்லவும், நீ யாருன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் ரோஸ் பிளேஸ் ஃபேமிலியை சேர்ந்தவா அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், ஓ நீயா, அவங்க முன்னோர்கள் நிறைய சாகசம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அவ தானே நீ, ஆனா நீ எதுக்கோ லாய்க்கு இல்லாதவ தானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்னோட முன்னோர்கள்லாம் வீரமானவங்க, அவங்க ரத்தம் தான் ஏன் உடம்புலயே ஓடுது அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஓ அப்படியா, அதனாலதான் ஏஞ்சலிக்கா போகும்போது பாத்துக்கிட்டு சும்மா கோல மாதிரி நின்னுட்டு இருந்தியா, உன்னோட முன்னோர்கள்லாம் வீரமானவங்க தான், இந்த நாட்டுக்காக நிறைய பாடுபட்டிருக்காங்க தான், ஆனா நீ ஒரு கோலை, அவங்க ரத்தம்லாம் உண்மையிலேயே உன் உடம்புல ஓடுறதா இருந்தா எதிரிங்களை பார்த்து பயப்படாம சண்டை போடணும், இல்லன்னா அவங்களோட பேரை நீ கெடுத்த மாதிரி யாரோ ஹிஸ்டரியில நீ ஒரு கோலன்னு தான் பேசுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப புதுசா ஹை ரேங்க்கு வந்த உனக்கே எப்படி இருக்குன்னா நாங்க யாருன்னு உனக்கு காட்டுறோம், ஏன்னா எங்க உடம்புல ஓடுறது வீரர்களோட ரத்தம் அப்படித்தானே அப்படின்னு கேட்கிறா. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறாங்க. கிறிஸ் பேசும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பயந்துட்டு இருந்தாங்க, ஆனா இப்ப நம்ம ஹீரோ பேசினதுக்கு அப்புறம் எல்லாருமே ஃபைட்டுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஹே லியான் பாட்ஃபர்ட், நீ கொஞ்சம் திறமசாலியா தான் இருக்க, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு அவ சொல்றா. நம்ம ஹீரோ அவன் ஏர் பைக் எடுத்துட்டு ஏஞ்சலிக்காவை காப்பாத்தலான்னு போறான். இது எல்லாத்துக்கும் காரணம் முன்னாடி ஏஞ்சலிக்காவோட ஃபாலோவர்ஸா இருந்தவங்க தான், அவங்க தான் நம்ம ஷிப்போட சிக்னலை கொடுத்துருக்காங்க, அவங்கள இப்போதைக்கு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம், ஷிப்பை நாங்க ப்ரொடெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி கிறிஸ் சொல்றான். நான் போய் அந்த மீசக்கார கமாண்டருக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒலிவியா நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சு பார்த்து ஜாக்கிரதையா ஏஞ்சலிக்காவை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அவ சொல்றா. எங்க கிட்ட ஆளுங்க இல்லாம இருக்கலாம், ஆனா போர்ல ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஆர்மி இருக்கு அப்படின்னு சொல்லி ஹெட்ரோத் வந்துட்டு அவளோட ஃப்ளூட் எடுத்து வாசிச்சு அந்த மான்ஸ்டரை கண்ட்ரோல் பண்றா. இங்க நம்ம ஹீரோ ஏஞ்சலிக்காவை காப்பாத்த கிளம்பி ஏர் பைக் எடுத்துட்டு அந்த லோக்சியான் கிட்ட பிரின்சஸ் எங்க இருக்கா பாரு அப்படின்னு சொல்றான். பிரின்சஸ் வந்துட்டு ஃப்ளூட்டை வச்சு அந்த மான்ஸ்டர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. நடுவுல இருக்கிற அந்த பெரிய மான்ஸ்டர் ஷிப்ல தான் ஏஞ்சலிக்கா இருக்கா அப்படின்னு லோக்சியான் சொல்லவும், வலையில இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸையும் நம்ம ஹீரோ ஷூட் பண்ணிக்கிட்டு அசால்ட்டா போய்கிட்டு இருக்கான். இதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லவும், ஆனா அந்த வேலை எல்லாத்தையும் நான் தானே பாக்குறேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி லோக்சியான் கேக்குது. கைஸ், லியான் நம்ம எல்லாத்தையும் நம்பிதான் அந்த ஷிப்பை விட்டுட்டு போயிருக்கான், அவன் ஏஞ்சலிக்காவை காப்பாத்த போயிட்டான், நம்ம தான் அந்த ஷிப்பை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு கிறிஸ் சொல்றான். மான்ஸ்டர் நம்ம ஷிப் மேல போகுது அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுவோம். அதுக்குள்ள பசங்க போயிட்டு அந்த மான்ஸ்டர்ஸ் அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே ஷிப்பை சுத்தி இப்போ ஒரு பேரியரை கிரியேட் பண்ணி அது மூலியமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பசங்களும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு அந்த கமாண்டர் சொல்லுவோம். லியான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து என்ன காப்பாத்துறதுக்காக வந்துட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா பாக்குறா. பிரின்சஸ் ஃப்ளூட்டை ஊதி பெரிய மான்ஸ்டர்ஸ் வர வச்சு இப்போ அட்டாக் பண்றா. போதும் இப்பவே எல்லாத்தையும் நிறுத்திக்கோ, கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிக்க முடியாது, அவங்க எல்லாரும் உடம்புலயும் ஓடுறது வீரர்களோட ரத்தம், அண்ட் அவங்களை லீடரா நின்று வழி நடத்துறது லியான் பார்ஃபட், அவனுக்கு தோல்வியே கிடையாது அப்படின்னு ஏஞ்சலிக்கா சொல்றா. ஓ அப்படியா, அதையும் பாத்திரலாம், இவ்வளவு மான்ஸ்டர்ஸ் இருக்கு, இதுல எவ்வளவு செத்தாலும் எனக்கு கவலை இல்ல அப்படின்னு அந்த கமாண்டர் சொல்லுவோம். என்னோட மான்ஸ்டர்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நீங்க ஜெயிக்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த பிரின்சஸ் கேக்குறா. பிரின்சிபாலிட்டி கிங்டம்க்கு இதை கூட பண்ண மாட்டியா அப்படின்னு அந்த கமாண்டர் கேக்குறான். பசங்க இவ்வளவு தூரம் சண்டை போடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு லோக்சியான் சொல்லுவோம். கேர்ள்ஸை இம்ப்ரெஸ் பண்ணி கல்யாணம் பண்றதுக்கு அவங்களுக்கு கிடைத்த ஒரு சான்ஸ் இது, சோ எல்லா பசங்களுமே ஃபுல் ஃபோர்ஸ்ல சண்டை போடுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரொம்ப நேரத்துக்கு எல்லாரையும் தாக்கு பிடிக்க முடியல, பேரியரும் வீக் ஆயிட்டு வருது. வீரமா பேசின அந்த பொண்ணு அவளோட பவரை யூஸ் பண்ணி இப்ப அட்டாக் பண்றா. சின்ன மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க பாத்துக்கிடுவாங்க, நம்ம பெரிய மான்ஸ்டர்ஸ் போய் சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிறிஸ் மத்தவங்களும் போறாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஹீலிங் மேஜிக்க பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்றான். ஒலிவியா அடிப்பட்ட ஒருத்தனுக்கு ஹீலிங் பண்ணிட்டு இருக்கா. எல்லாருமே கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ஆனா நான் மட்டும் இங்க சும்மா உட்காந்துருக்கேன், நானும் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு ஒலிவியா யோசிக்கிறா. கேனனை வச்சு இவங்களோட ஷிப்பை இவங்க அட்டாக் பண்றாங்க, எங்களால இதை தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி மேஜிக் யூஸ் பண்ற அந்த பேரியர் கிரியேட் பண்ண பொண்ணுங்க சொல்றாங்க. இல்ல நான் இப்படி நடக்க விட மாட்டேன், இதை எப்படியாச்சும் தடுக்கணும், நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒலிவியா இப்ப கத்துறா. ஒலிவியாவோட மேஜிக்ல இப்ப மொத்த ஷிப்பை சுத்தி ஒரு பேரியர் கிரியேட் ஆகுது, அண்ட் அந்த பதிலுக்கு அட்டாக் பண்ணவோ செய்யுது. எங்கப்பா இந்த பொண்ணு கிட்ட இவ்வளவு பவர் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்படுதாங்க. இவ ஸ்காலர்ஷிப்ல வந்தது ஆச்சரியமே இல்ல அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்றா. மிஸ்டர் லியான், நான் அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஒலிவியா நினைக்கிறா. செயின்டோட உண்மையான பவரை இதுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒலிவியா ஒருத்தி தான் ஸ்கூல்ல ஒழுங்கா படிச்சு அவளோட மேஜிக்கை டெவலப் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லி லோக்சியான் சொல்லுது. ஏஞ்சலிக்காவை காப்பாத்துறதுக்கு ஷார்ட் கட் கண்டுபிடி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, டைட்டா புடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த மான்ஸ்டரோட வாய்க்குள்ளேயே ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோவை லோக்சியான் கூட்டிட்டு போகுது. ஷார்ட் கட்டா வழியை கேட்டா பரலோகத்துக்கு அனுப்பிடுவ போலியே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இதுக்கு மேலே உன்னால ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா கேட்கவும், நீ சொன்ன அந்த ஃப்ரெண்ட் மான்ஸ்டரோட வாய்க்குள்ள போய் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த கமாண்டர் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படி தரையை ஒட்டத்துக்கிட்டு மேல வரான். இல்லையா நல்ல வேலை உனக்கு எதுவாகல, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா ஹாப்பியாகா. கீழே குனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டக்குனு ஷூட் பண்றான். கமாண்டரை நம்ம ஹீரோ அடிச்சு மயங்க வச்சு கன் பாயிண்ட்ல அந்த பிரின்சஸ் இப்ப தூக்குறான். அந்த
ஃப்ளூட்டை என்கிட்ட தந்துரு, நீயும் என் கூட வர, முட்டாள்தனமா எதுவோ பண்ணாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சரி இந்த ஃப்ளூட்டை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றா. இப்பதானே சொன்ன முட்டாள்தனமா எதுவோ பண்ணாதன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இது உண்மையான ஃப்ளூட் இல்ல, அந்த மெய்டு கிட்ட தான் உண்மையான ஃப்ளூட் இருக்கு அப்படின்னு லோக்சியான் சொல்லுது. பெர்மனன்ட் ஹேர் ரிமூவல் மோட யூஸ் பண்ணி கமாண்டரோட மீசிய லோக்சியான் எடுத்துதான் ரப்பர் புல்லட் வச்சு தான் சுட்டுக்கானா அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா பார்த்துட்டு மேட் கிட்ட இருந்த அந்த உண்மையான ஃப்ளூட்டை எடுத்துட்டு வரா. அந்த மான்ஸ்டரை நம்ம ஹீரோ அழிச்சதுனால மெயின் ஷிப் அப்ப அப்படியே கீழே விழுந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோனோட ஏர் பைக்ல ஏஞ்சலிக்காவையும் பிரின்சஸையும் ஏத்தி கூட்டிட்டு போறான். உங்க பிரின்சஸ் இப்ப என்கிட்ட நீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போறான். இந்த லியான் எனக்காக இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கானே அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா வந்து நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. உன்னை என்னால புரிஞ்சுக்கிடவே முடியல அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா சொல்றா. கமாண்டர் உங்க மீசை என்னாச்சுன்னு கேட்கவும் மீசையை பத்தி மட்டும் பேசாத, அவங்க ஷிப்பை மொத்தமா அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த கமாண்டர் சொல்றான். ஒலிவியா அவளோட மொத்த மேஜிக் பவரையும் யூஸ் பண்ணதுனால ரொம்பவே டயர்டா இருக்கிறா. கிறிஸ் வந்து இப்ப என்ன பண்ணலாம்னு கேக்குறான். அவங்க பிரின்சஸே நம்ம கிட்ட தான் இருக்காங்க அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எல்லாரும் கேட்டுக்கோங்க, அவன் பிரின்சஸ் தூக்கிட்டு போயிட்டான், பிரின்சஸ் இருக்கிற ஷிப்பை மொத்தமா அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு அந்த கமாண்டர் சொல்றான். அவங்க பிரின்சஸ் அவங்களே கொலை பண்ண சொல்றாங்கன்னு கிறிஸ் கேக்குறான். நான் செத்து போனதுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு யாருனாலும் வரலாம் அப்படின்னு அந்த பிரின்சஸ் வந்துட்டு இவ்வளவு நேரம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த அந்த எல்லா மான்ஸ்டர்ஸையும் வந்து ரிலீஸ் பண்றா. மான்ஸ்டர்ஸ் அதுங்க சுய நினைவுக்கு வந்ததுனால இவ்வளவு நேரம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த என்ன அதுங்க அட்டாக் பண்ண மொத்தமா வருது அப்படின்னு சொல்லி அந்த பிரின்சஸ் சொல்றா. ஒலிவியா ஆல்ரெடி அவளோட லிமிட் தாண்டிட்டா, இதுக்கப்புறமா ஏதாச்சும் பிரச்சனை வந்தா கண்டிப்பா அவ லிமிட்டை மீறி அவ போராட ட்ரை பண்ணுவா. நான் தான் இதை எப்படியாச்சும் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ வந்து களத்துல இறங்குறான். லியான் பார்த்து ஜாக்கிரதையாரு, நான் எதுவுமே பண்ணாம சும்மா இருக்கிறேன், எப்படியாச்சும் லியானை காப்பாத்துறோம் அப்படின்னு ஏஞ்சலிக்கா நினைக்கிறா. அவளோட எலமெண்டல் ப்ரொடெக்ஷன் சாம் ஒர்க் ஆகுது. இதுக்கு முன்னாடி என்னால அந்த மேஜிக்கை யூஸ் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா யோசிக்கிறா. என்னோட எதிரிங்க எல்லாரையும் இல்ல லியானோட எதிரிங்க எல்லாரையும் கொல்ல அப்படின்னு வாசலவோ அந்த ஃபயர் மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணுது. லிவியா அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு ஏஞ்சலிக்கா போய் கேக்குறா. நான் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும்னு நினைச்சேன், கடைசியில ஒரு வழியா நான் ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒலிவியா சொல்றா. என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா கேட்கவும் நான் ஒரு ஃப்ரெண்டா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு ஒலிவியா சொல்லவோ எப்பவுமே நீ என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா சொல்றா. இந்த ஒரு வார்த்தை எனக்கு போதும் அப்படின்னு ஒலிவியா சொல்லவோ இப்ப இவங்க ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சு அழுறாங்க. மனசுக்குள்ள இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணா எதிர்பார்க்கல, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா சொல்றா. கடைசி வரை நான் உன் கூடயும் மிஸ்டர் லியான் கூடயும் ஃப்ரெண்டா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஒலிவியா சொல்றா. அப்ப ஷிப்பை அட்டாக் பண்ணவோ ஷிப் அதிருது. ஏஞ்சலிக்கா இருக்கிற இடத்துல தடுப்பு உடஞ்சிருக்குன்றதுனால அப்படியே அவ கீழே விழறா. அவ்வளவுதான் என்னோட கதை முடிஞ்சது, குட் பை ஒலிவியா, அப்பா, பிரதர், பிரின்ஸ் ஜூலியஸ் அப்படின்னு அவ யோசிக்கும் போது நம்ம ஹீரோவோட ஃபேஸ் அவ கண்ணுக்கு தெரியுது. இப்பதான் எனக்கு புரியுது, நான் இப்படி சாக போறேன்னு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருந்தா என் மனசுல இருக்கிறத ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா சொல்லிட்டு லியான் ஒலிவியாவை சந்தோஷமா பாத்துக்கோ அப்படின்னு நம்ம கீழே விழுறதுக்குள்ள ஒலிவியா டக்குன்னு அவளை பிடிச்சிருதா. லிவியா என் கையை விட இல்லைன்னா நீங்க சேர்த்துதான் கீழே விழுவ அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா சொல்றா. இல்ல நான் விட மாட்டேன், நீ என்னோட ஃப்ரெண்டு, நீ என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒலிவியா சொல்றா. ஆனா நான் அதுக்கு தகுதியானவா இல்ல அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா சொல்லவும் நீ என்ன வேணா சொன்னிக்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, நீ என்னோட ஃப்ரெண்டு தான், நீ எனக்கு தேவை அப்படின்னு ஒலிவியா சொல்றா. இன்னொரு அட்டாக்ல ஷிப் அதிருது. ஏஞ்சலிக்கா வெட்டிக்கு மேல போட்டு ஒலிவியா இப்ப கீழே விழுறா. கரெக்டான டைமிங்ல இப்ப நம்ம ஹீரோனோட ஏர் பைக்கோட போறான். எனக்கு தெரியும் மிஸ்டர் லியான் நீங்க வருவீங்கன்னு அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா ஹாப்பி ஆகுறா. லூக்சியான் பைக்கோட கண்ட்ரோல் நீ எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ விழுற ஸ்பீடுக்கு தகுந்தபடி லூக்சியான் பைக் ஓட்டுது. நம்ம ஹீரோவும் அவளை பிடிச்சிருதான். கவலைப்படாத, நீ சேஃப் தான் மிஸ் ஒலிவியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அது லிவியான் தானே கூப்பிட்டு இருந்தா, திடீர்னு என்னாச்சு, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள ஒரு பிரேக் வந்துடுச்சா, ஏன் இப்படி பண்றீங்க லியான் அப்படின்னு சொல்லி ஒலிவியா கேட்கிறா. வேற நல்ல பையன் உனக்கு கிடைப்பான், நான் உன் கூட இருக்க தகுதியானவல்ல நம்ம ஹீரோ சொல்லுவோம். மத்த பசங்களை பத்தி எதுக்காக இப்ப பேசுறீங்க, நீங்க தான் என் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா சொல்லுவோம். ஆனா என்னை விட சூப்பரான பையன் தான் அந்த பிரின்ஸ் ஜூலியஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஏஞ்சலிக்கா கிட்ட அவன் மோசமா நடந்துக்கிட்டான், எனக்கு அவனை பிடிக்கல அப்படின்னு அவ சொல்றா. ஒவ்வொருத்தங்களா நம்ம ஹீரோ கேட்கவும் முட்டாள், பிடிக்கல, மோசமானவன், அவங்கள பத்தி ஏன் பேசுறீங்க, நான் உங்க கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவ சொல்லுவோம். நீ என் கூட இருக்க கூடாது, ஏன்னா மெயின் கேரக்டர் மாப் கூட இருக்க கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் உங்க கூட தான் இருப்பேன், ஏன்னா நான் உங்களை லவ் பண்றேன், ஐ லவ் யூ மிஸ்டர் லியான், அதனாலதான் நான் உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஒலிவியா சொல்றா. நம்ம ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. டைட்டா பிடிச்சுக்கோ லிவியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இப்ப ஒலிவியா ரொம்ப ஹாப்பி ஆகுறா. சேஃப்டியா இப்ப நம்ம ஹீரோவை பின்னாடி உட்கார வைக்கிறான். அவ நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு வாரா. நம்ம ஹீரோவனோட சூட்டை போட்டிருக்கிறதுனால அவ கட்டி பிடிக்கிற எதையுமே அவனால ஃபீல் பண்ண முடியல. ஒலிவியாவை ஏஞ்சலிக்காவை இப்ப கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்காங்க. ஷிப் மேல இன்னும் அட்டாக் நடந்துட்டு இருக்கு. கவலைப்படாதீங்க மாஸ்டர், பார்ட்னர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி லோக்சியான் சொல்லுது. யாரோட ஷிப் இது அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. இது எதிரியோட ஷிப்பா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் பயப்படவும், இல்ல இது லியானோட ஷிப் அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா சொல்றா. நம்ம ஹீரோவோடது ரொம்பவே அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. எதிரிங்களோட ஏர் ஷிப் எல்லாம் அசால்ட்டா காலி பண்ணுது. பிரின்சஸ் கடத்திட்டு போயிட்டா இப்ப நம்ம ஏர் ஷிப்பையும் அட்டாக் பண்றாங்க அப்படின்னு அந்த கமாண்டர் டென்ஷன் ஆகுறா. இப்ப நம்ம ஹீரோவோட ஆர்மர் வந்துருது. இதுக்கு மேல தெரிக்க விடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இப்ப நம்ம ஹீரோவை சேர் அப் பண்றாங்க. நம்ம ஹீரோ இப்ப தனியாளாவே சண்டைக்கு போறான். சார் நம்ம திரும்ப போயிடலாம் அப்படின்னு சொல்லி கமாண்டர் கிட்ட ஒருத்தன் சொல்லவும், ஒரு சின்ன பையன் கிட்ட நான் தோத்து போக மாட்டேன், அவனை எப்படியாச்சும் அழிக்கணும் அப்படின்னு அந்த கமாண்டர் பேசிட்டு போது, ஹோ ஆமா உனியே எப்படி மறந்தேன், பிரின்சிபாலிட்டியோட மோஸ்ட் பவர்ஃபுல் ஹீரோவான பிளாக் நைட், நீ இதை கவனிச்சுக்கோ அப்படின்னு அந்த கமாண்டர் சொல்றான். இவன் எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா மூவ் ஆகுறான் அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் நம்ம ஹீரோவை பார்த்து பயப்படுறாங்க. அது சீக்ரெட் சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனோட பார்ட்னர் அப்படிங்கிற ஷிப்ல இருந்து ஏர்கிராஃப்ட்
எல்லாத்தையும் அனுப்பி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் அவனோட ஷிப்புக்கு ஏத்துறான். அடிப்பட்டவங்க ஃபர்ஸ்ட் ஏறுங்க, மத்தவங்க எல்லாம் அதுக்கப்புறமா ஏறுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தங்களே கரெக்டா ஏத்திட்டு இருக்காங்க. மாஸ்டர் எதிரி சைடு ஏதோ ஒரு பிளாக் கலர் ஆர்மர் இருக்குது அப்படின்னு லோக்சியான் சொல்லவும், ஒருவேளை அது பிளாக் நைட்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பிளாக் நைட்டா அப்படின்னு சொல்லி அந்த பிரின்சஸ் ஏஞ்சலுக்காக ஷாக் ஆகுறாங்க. பிளாக் நைட்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒலிவியா கேக்குறா. நம்ம எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பிளாக் நைட் ரொம்பவும் ஃபேமஸ் ஆனவன், தனியாலாம் நின்று ஒரு படையவே அழிச்சிருக்கான், அந்த லெவலுக்கு பவர்ஃபுல்லானவன் அப்படின்னு ஆஞ்சி சொல்லவோ, மிஸ்டர் லியானுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு லிவியா நினைக்கிறா. அவன் எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கான், நான் அனுப்பின ட்ரோன்ஸ் எல்லாத்தையும் 2 துண்டா கட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு கையில நம்ம ஹீரோ ஸ்வாட வச்சு சண்டை போட்டு இன்னொரு கையில ரைஃபிள வச்சு ஷூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அவன் காலை வச்சு அசால்ட்டா அதை தடுத்துடுதான். டேய் தம்பி, உன் வயசுக்கு நீ 2 வெப்பன்ஸை ஒரே நேரத்துல ஹேண்டில் பண்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். லோக்சியான் ரைஃபிளையோ ஸ்வாடையோ உள்ள வச்சுட்டு நான் ஜஸ்ட் கையாலேயே இவனை சமாளிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இம்பாக்டை யூஸ் பண்ணி இன்னொரு ஆர்மரை டெஸ்ட்ராய் பண்றான். பட் அந்த கேப்பை பயன்படுத்தி இந்த பிளாக் நைட் வந்துட்டு நம்ம ஹீரோவோட ஆர்மரை துண்டா வெட்டுதான். இப்போ நம்ம ஹீரோவோட டிஸ்பிளே பிரேக் ஆயிடுச்சு. என்னது பிளாக் நைட்டா, மாதிரி நான் சாக போறேன், குட் பை அப்படின்னு சொல்லி கிறிஸ் சொல்றான். நம்ம ஹீரோ இம்பாக்ட வச்சு அட்டாக் பண்ண போறான், ஆனா அவன் தப்பிச்சிருதான். அப்படின்னா லியானால இன்னும் சண்டை போட முடியுமா அப்படின்னு சொல்லி கிறிஸ் ஹாப்பி ஆகுறான். மாஸ்டர் ஆர்மர் டேமேஜ் ஆயிடுச்சு, அவன் வர ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், நீங்க திரும்பி போறதே நல்லது அப்படின்னு லோக்சியான் சொல்லுது. வயசான காலத்துலயும் ஏன் வந்து சண்டை போடுறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். லியானால கண்டிப்பா சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்காவும் ஒலிவியாவும் நினைக்கிறாங்க. தோக்குறது என் பழக்கம் இல்ல தம்பி அப்படின்னு சொல்லி அந்த பிளாக் நைட் உண்மையிலேயே வேற லெவல்ல ஃபைட் பண்றான். ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவோட ஆர்மரையே வெட்டிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்ல. மாஸ்டர் உங்க அந்த பவரை யூஸ் பண்ணலாமான்னு கேட்கவும், வேணாம் இவன் எனக்கு உயிரோட வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வயசான காலத்துல ரிட்டையர் ஆகி வீட்டுல இருக்காம ஏன் வந்து சண்டை போட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோ கேட்கவும், பிரின்சிபாலிட்டி ஆஃப் ஃபேனோஸ் தான் என்னோட கிங்டம், நான் அங்க ஒரு நைட்டா இருக்கிறதுனால கடைசி வரைக்கும் சண்டை போடுவேன், ஏன்னா அதுதான் என்னோட கடமை அப்படின்னு சொல்லி அந்த பிளாக் நைட் சொல்றான். ஒரு நைட்டா எனக்கும் என்னோட கிங்டம்ல சில பொறுப்புகள்லாம் இருக்கு, ஆனா நான் எனக்காக தான் சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ ஃபைட் பண்ண போறான். ஸ்வாடோட ரிஃப்ளெக்ஷனை வச்சு நம்ம ஹீரோவோட கண்ணை கூச வைக்கிறான். இப்ப நம்ம ஹீரோக்கு எதுவுமே தெரியல. ஆர்மரோட சேர்த்து நம்ம ஹீரோ உட்கார்ந்து இருக்கிற இடத்துலயே அவன் ஸ்வாட இறக்குறான். கதை முடிஞ்சது அப்படின்னு நம்ம சொல்லவும், இல்ல இன்னும் முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ ஆர்மருக்குள்ள இருந்து வெளியே வரான். நம்ம ஹீரோவோட ஆர்மர் அந்த பிளாக் நைட் அப்படியே பிடிச்சி வைக்குது. பைலட் இல்லாம அந்த ஷிப் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், லோக்சியான் தான் அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான், நல்ல பல நான் அவனை காசு கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சரி என்ன கொன்று அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஒன்னையா கொண்டு நான் என்னையா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ண போறேன் நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப எதிரியோட கமாண்டர் வந்துட்டு எதையோ வானத்துல ஷூட் பண்றான். இது என்னதுடா புதுசா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். பிரின்சிபாலிட்டி ஆஃப் ஃபேனோஸ் தோக்காது அப்படின்னு சொல்லி அந்த கமாண்டர் சொல்றான். என்னோட ஃப்ளூட்டை விடவும் இது ரொம்பவும் மோசமானது, அவன் ஷூட் பண்ண லைட்ல இருந்து ரொம்பவே டேஞ்சரஸான எல்லா மான்ஸ்டர்ஸும் இங்க வரும் அப்படின்னு சொல்லி அந்த பிரின்சஸ் சொல்றா. இப்போ அந்த இடம் ஃபுல்லாவே பல மான்ஸ்டர்ஸ் வருது, இது பார்க்க நல்லா தான் இருக்குல்ல நம்ம ஹீரோ சொல்லவும், நீ நான் எல்லாரும் சேர்த்து தான் இறந்து போக போறோம், எப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த பிளாக் நைட் கேட்கறான். லோக்சியான் இதை நீ பாத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நம்ம ஹீரோட மெயின் ஷிப் ஆக்டிவேட் ஆகி அதுல இருந்து மான்ஸ்டர்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி ஒரு லேசர் அட்டாக் பண்ணுது. எல்லாரும் இதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இதை நீ எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட தலையை வெட்டி அதை ட்ரோஃபியா வச்சுக்கிட போறியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், உன்னோட தலையை வச்சு நான் என்னடா பண்ண போறேன், இதுக்கு மேலே உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் கண்டிப்பா உன்னை பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றான். யோ தாத்தா, இதுக்கு மேலேயும் நீ நைட் ஆகி போராடலான்னு முடிவு பண்ணிட்டியா, உன் காலம் முடிஞ்சது, ரிட்டையர் ஆகி வீட்டுல இருக்காம ஒரு ஸ்கூல் ஷிப்பை அட்டாக் பண்றாங்க பேர்ல ஒரு சின்ன பசங்க கிட்ட போய் தோத்து போயிட்ட, உன்னோட கிங்டம்ல இதுக்கப்புறமா உன்னை வச்சுக்கிடுவாங்களா, உன்னோட சேவை எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க தாத்தா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் கண்டிப்பா திரும்ப வந்து உன்னை பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த பிளாக் நைட் சொல்றான். தாத்தா உங்க காலெல்லாம் முடிஞ்சு போச்சு, வளர்ந்து வர்ற பசங்களுக்கு வழி விடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ப்ளீஸ் மிஸ்டர் லியான் எங்களை மன்னிச்சிருக்க அப்படின்னு சொல்லி அந்த கமாண்டர் சொல்றான். உங்ககிட்ட ஒர்க் ஆகிற ஆர்மர்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு மத்த எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டுருவேன், அப்புறம் நீ என்ன பண்றதுங்கிறத அப்புறமா யோசிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். 2 கிங்டம்க்கு பேச்சுவார்த்தை நடத்தி இதை முடிச்சிடலாமே அப்படின்னு கமாண்டர் சொல்லவும், ஏன்டா தோத்து போன உன்னோட பச்சை நான் ஏன்டா கேட்கணும், நான் சொல்ல வரது கேளுங்க நம்ம சொல்ல வருவோம், நான் ஏன்டா கேட்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், சரி நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு நம்ம சொல்றான். மாஸ்டர் எதுக்காக நீங்க இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து அவனை தோக்கடிக்கணும், ஈஸியா நம்ம மெயின் ஷிப்பை வச்சு அவனை கொண்டிருக்கலாமேன்னு கேட்கவும், அவனை கொல்றதுல எனக்கு விருப்பம் இல்ல, 2வது அவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளையே நம்ம அவ்வளவு ஈஸியா கொண்டுட்டோம்னா நம்ம மேல எல்லாருக்கும் சந்தேகம் வரும், அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும், நான் ஒரு சாதாரண மாப் கேரக்டர் கரெக்டா அப்படின்னு லோக்சன் கேட்கவும், ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட ரூம்குள்ள ஏன் என்ன விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். மாஸ்டர் கொஞ்சம் அமைதியா பேசுங்க, அவங்க தூங்கிட்டு இருக்காங்க லோக்சன் சொல்றான். ஒலிவியாவும் ஏஞ்சலுக்காவும் நம்ம ஹீரோ ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. ஐ சூப்பரா இருக்குதே, இல்ல நான் இவங்களை இப்படி பார்க்க கூடாது, அவங்க ஏன் ஏன் ரூம்ல படுத்திருக்காங்க நம்ம ஹீரோ கேட்கவும், உங்களை பாக்குறதுக்காக தான் வெயிட் பண்ணி டயர்டாகி தூங்கிட்டாங்க லோக்சியான் சொல்லுது. கிறிஸ் அங்க பாரா என்னப்பா திரும்பவும் என் கூட சண்டை போடணும்னு எதுவும் கேட்காத, நான் டயர்டா இருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லவும், பிளாக் நைட் நீ தோக்கடிச்சவே நீ எவ்வளவு பவர்ஃபுல்னு தெரிஞ்சுக்கிட்டேன், கண்டிப்பா ஒரு நாள் நான் உன்னோட பலசாலியா மாறுவேன் அப்படின்னு சொல்லி கிறிஸ் கிளம்புறான். பிராட்கோ கிரேக்கோ பண்ண மாதிரியே இந்த வெற்றியை கிறிஸுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பிரின்சஸ் நம்ம மேல வார்த்தை இருக்கா, அவளை அவ்வளவு ஈஸியா விட்டுட்டீங்களா அப்படின்னு ஏஞ்சலுக்கா கேட்கவும், சில விஷயங்கள்லாம் உனக்கு புரியாது, அப்புறம் லியான் எப்படி இருக்கான், அவன் தானே இது எல்லாத்துக்குமே காரணம், கிங்டம்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற இப்படிப்பட்ட ஒரு பையன் தப்பான ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவ பிரதர் கேட்கவும், எந்த பொண்ணு அவன் மேல இன்ட்ரெஸ்ட் காமிக்கலன்னு சொல்லவும், இவ்வளவு சாதனைகள் பண்ற பையனை எந்த ஒரு பொண்ணுக்கோ பிடிக்கலையா, ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா பிரதர் யோசிக்கிறான். இந்த பிஸ்கட் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு ஒலிவியா கேட்கவும், எனக்குன்னு ஒரு ஸ்பெஷலான கடையில வாங்கினேன்னு ஏஞ்சலிக்கா சொல்றா. எந்த கடை நம்ம ஹீரோ கேட்கறான். எதுக்கு நீ மொத்த பிஸ்கட்டையே வாங்கிடுவா அதுக்கு தானே அப்படின்னு ஏஞ்சலிக்கா கேட்கவும், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே, இவ்வளவு டேஸ்டான பிஸ்கட்டை கொடுத்தாச்சு பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணலான்னு பார்த்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா பிளாக் நைட்டை தோக்கடிச்சது நீ தானே, அப்புறம் ஏன் கிறிஸோட பேரை சொன்ன அப்படின்னு சொல்லி அவங்க
கேட்கவும் இது சில பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்டதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ அப்படின்னா அவங்க அப்பா அம்மா அவனை திரும்ப ஏத்துக்கிட்டதுக்காக தான் இதை நீ பண்ணியா? உண்மையிலேயே நீங்க நல்லவங்க தான் அப்படின்னு ஒலிவியாவும் ஏஞ்சலிக்காவும் சொல்றாங்க. லோக்சியன் வர்றது பார்த்துட்டாமா இது என்னது அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே கேக்குறாங்க. இது என்னோட ஃபெமிலியர் அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிச்சிருதான். ஆமா இவர் தான் என்னோட மாஸ்டர், ஆனா நான் மேஜிக் மூலியமா கிரியேட் ஆகல அப்படின்னு சொல்லி லோக்சியான் சொல்லுது. லோக்சி கியூட்டா இருக்குன்னு ஒலிவியா சொல்லவும் ஆமா லோக்சி அப்படின்னு நம்ம ஹீரோ அதை டீஸ் பண்றான். என்னைய கிண்டல் பண்றதை விட்டுட்டு நீங்க என்ன பண்ணலாம்னு யோசிங்க. ஃப்ரெண்ட்ஸும் அவங்கள தோக்கடிக்க பிளான் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு லோக்சியான் சொல்லுது. அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்களோட ஆர்மர்ல இருக்கிற ஒவ்வொரு பெஸ்ட் பார்ட்டை தூக்கி அவ்வளோத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே ஆர்மரா கிரியேட் பண்றாங்க. இதை கிரியேட் பண்ண 50 கோடி ஆச்சுன்னு சொல்லுவோம். 50 கோடியா அப்படின்னு சொல்லி மாதிரி ஷாக் ஆகுறா. இந்த தடவையாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் நினைக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோ தான் ஜெயிப்பான்னு ஏஞ்சலிக்காக்கோ ஒலிவியாக்கோ தெரியுது. மாஸ்டர் இதுல நீங்க கலந்துக்கிடாமே இருந்திருக்கலாமேன்னு லோக்சியான் கேட்கவும் நான் இதுல வேணும்னே தோத்து போகலான்னு முடிவு பண்ணி தான் அங்க வந்திருக்கேன். மரி கூட இருக்கிறதுக்கு அவங்க எல்லாருமே ரொம்பவோ போராடுறாங்க. அதை நம்ம அபிஷியல் ஆக்கிருமே. அது போக ஒலிவியா லெவலுக்கு ஒரு சூப்பரான பொண்ணு அவங்களுக்கு கண்டிப்பா தேவையில்ல. சோ அவங்க மாதிரி கூடயே இருக்கட்டும், நான் தோத்து போகலான்னு தான் அங்க வந்திருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். கிரேட் ஃபோர்டுக்கு தான் பெஸ்ட் காம்பாக்ட் எபிலிட்டி இருக்குங்கிறதுனால அவனை நம்ம ஹீரோ கூட சண்டை போட அனுப்புறாங்க. நான் இதுல தோத்து போயிட்டு அவனுங்களை மாதிரி கூடயே இருக்க விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோ ரெடியா இருக்கான். ஹே பாட் ஃபோர்ட் அன்னைக்கே மாதிரியே சீரியஸா சண்டை போடு அப்படின்னு சொல்லி கிரேக் சொல்றான். லோக்சியான் அதை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு மாஸ்டர் அவனை வெளியே வர சொல்லுங்க, அந்த ஆர்மர் வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லுவோம். என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். எல்லா ஆர்மரையும் ஒன்னா ஆக்கிருக்காங்க, ஆனா அதை ஒழுங்கா அசம்பிள் பண்ணல. சோ அது வெடிக்க போது அவனும் செத்துருவான்னு சொல்லுவோம். ஆர்மர் வெடிக்க போது வெளியே வா நம்ம ஹீரோ சொல்றான். இதுக்கெல்லாம் நான் ஏமாற மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சண்டை போடுறான். ரெஃப்ரி மேட்ச் நிறுத்துங்கன்னு சொல்லுவோம். வீர மாதிரி சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி ரெஃப்ரி ரோபோட் சொல்லுது. அந்த ஆர்மர் வெடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு அவன் சேஃப் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி லோக்சியான் சொல்லுது. ஆனா நான் அவனை தோக்கடிக்க விரும்பல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படிதான் அவன் உன்னை பார்த்து பயந்து பின்வாங்க ஆரம்பிச்சுட்டான். சண்டை போடு அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிரேக்க சேர பண்றாங்க. அவனை தோக்கடிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ அழுதான். இம்பாக்டை யூஸ் பண்ணி அவன் ஆர்மரையை மொத்தமா டெஸ்ட்ராய் பண்ணிட்டான். 50 கோடியை சல்லியா நொறுக்கிட்டானே அப்படின்னு சொல்லி மாதிரி வருத்தப்படுறா. ஆமா நம்ம ஏன் இன்னைக்கு ஃபுல் யூனிஃபார்ம்ல வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். டியோட் இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல செரமோனி அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவோம். பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதுவும் அவார்ட் ஃபங்க்ஷன் கொடுக்க போறாங்களா நம்ம ஹீரோ கேட்கவும். டியோட் இந்த செரமனியை உனக்காக தான், நீ தானே அந்த பிரின்சஸை கைது பண்ணி கூட்டிட்டு வந்தா, அதுக்காக தான் இந்த அவார்டுன்னு சொல்லுவோம். லியான் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லவும் நான் வர மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எங்க அப்பா எல்லாம் வந்திருக்காரு, உன்னை ப்ராப்பரா இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லுவோம். நீ உங்க அப்பா கிட்ட என்னைய இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அது சரி வா அப்படின்னு கூட்டிட்டு போறா. பிரின்சிபாலிட்டி ஆஃப் ஃபேனோஸோட ஆர்மியை தோக்கடிச்சதுக்காக குயின் ஃபேமிலி ஏஞ்சலிகாவோட ஃபேமிலின்னு சொல்லி பெரிய பெரிய நோபல் ஃபேமிலி எல்லாமே வந்துட்டு நம்ம ஹீரோவை கௌரவப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த அவார்டு அவனுக்கு கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவும் அதை விருப்பமே இல்லாம வாங்கிக்கிறான். ஹை லெவல் ஸ்டேட்டஸ் போக போக ஹை லெவல் ஸ்டேட்டஸ்ல இருக்கிற பொண்ணு தான் அவரை கல்யாணம் பண்ணி ஆகணும். ஒரு சாதாரண மாப் கேரக்டர் என் வழியில குறுக்க வரான். செயின்டோட ஹோலி திங்ஸ் எல்லாத்தையுமே நான் ஃபர்ஸ்ட் அடைஞ்சு இந்த கேமோட ப்ரொட்டாகனிஸ்டா மாறுதேன் அப்படின்னு சொல்லி மாதிரி நினைக்கிறா. வெளியே ஒளிவியா நின்னுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து கங்க்ராட்ஸ் பண்றா. நம்ம ஹீரோ அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்கான். எனக்கு தெரியும் நீ நான் அவாய்ட் பண்றல அப்படின்னு கேட்கவோ இல்ல நீ சொன்னதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அன்னைக்கு நான் சொன்ன எல்லாமே உண்மைதான், என் ஃபீலிங்ஸ் உண்மையானது, நீ என்னை பத்தி எப்படி ஃபீல் பண்றேன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு ஒலிவியா சொல்றா. நான் ஒரு சாதாரண மாப் கேரக்டர் தான், ஆனா அவங்க 2 பேர் கூட இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசையும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மாஸ்டர் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அந்த மாதிரியும் நீங்களும் ஒரே மாதிரி தான் உங்க ப்ரீவியஸ் லைஃப்ல இருக்கிற நாலேஜை வச்சு கேமோட மெயின் கேரக்டர்ஸ் உங்களை லவ் பண்ண வச்சிருக்கீங்க அப்படின்னு லோக்சியான் சொல்லுவோம். ஆனா நான் ஒன்னும் மாதிரி சீட்டிங் பண்ணலையே நம்ம ஹீரோ சொல்றான். ஹியூமன்ஸ் பத்தி என்னால புரிஞ்சுக்கிடவே முடியல, மாதிரி நீங்க எதுவும் பண்ணலனாலுமே கடைசியில அந்த மெயின் கேரக்டர்ஸ் உங்களை தானே லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி லோக்சியான் கேட்கறான். மாப் கேரக்டரா இருக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இது சீசன் 1 முடிஞ்சது. சீசன் 2ல என்ன நடக்க போகுதுன்னு நான் ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருக்கேன். சீசன் 2 வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.